வருக என்று வரவேற்கின்றோம். தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதலிர் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க பல்வேறு புதிய சாதனைகளை உருவாக்கி கொண்டுள்ள எமது சோனா கல்வி குழுமத்தின் தலைவர்கள் திரு சொக்குவள்ளியப்பா ஐயா மற்றும் திரு தியாகவள்ளியப்பா ஐயா அவர்களை தமிழ்துறையின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு ஏற்ப வாழ்பவர் எங்கள் சோனா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் கூமை காதர் நவாஸ் ஐயா அவர்களை சோனா இணையத்தமிழ் மன்றம் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். கல்வி கடலில் கற்றுக்கொண்டே இருப்பது சுகம் என்பதை உணர்ந்து பல்வேறு தமிழ் வளர்ச்சி பணிக்கு தன்னை அர்ப்பணித்துள்ளவர் எங்கள் தமிழ்துறை தலைவர் முனைவர் க விஜயராகவன் ஐயா அவர்களை இணையத்தமிழ் மன்றம் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்ற வரிகளுக்கிணங்க தித்திக்கும் தமிழ் மொழியால் எங்களுடைய 3ஆம் நாள் அமர்வை அலங்கரிக்க வந்துள்ள எங்களுடைய சிறப்பு விருந்தினர் முனைவர் ப ஜெயகணேஷ் ஐயா அவர்களை வருக வருக என்று மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறோம். அவருடைய சாதனைகள் அளப்பற அரியது. அவர் 200க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை வெளியிட்டுள்ளார், பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார், பல்வேறு தொலைக்காட்சி மேடைகளை அலங்கரித்துள்ளார். அத்தகைய மேடைகளில் எங்களுடைய ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சி மேடையை அலங்கரிக்க வந்துள்ள ஜெயகணேஷ் ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று எங்களுடைய சோனா இணையத்தமிழ் மன்றம் மூலமாக உளமாற வரவேற்கின்றோம் ஐயா. அன்பும் பண்பும் நிறைந்த எங்களுடைய தமிழ்துறை பேராசிரியர்களையும் பிறத்துறை தலைவர்களையும் பேராசிரியர்களையும் இணைய வழியில் இணைந்துள்ள வெளிநாடுகளிலிருந்து பங்கேற்கும் தமிழ் ஆர்வலர்களையும் பேராளர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். மீண்டும் ஒரு முறை சோனா இணையத்தமிழ் மன்றத்தின் சார்பாக இணைந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். உதவி பேராசிரியர் திருமதி கவிதா அம்மா அவர்களுக்கு நன்றிகள். பன்முக நோக்கில் தமிழ் பயன்பாடு என்ற பொருண்மையில் நேற்று இணைய தமிழை அறிந்தோம், என்று ஆய்வு தமிழை அறிய உள்ளோம். 1000 பிறை கண்டவர் எங்கள் சோனா கல்வி குழுமத்தின் தலைவர் திரு சோ வள்ளியப்பா ஐயா அவர்கள். கடந்த ஆண்டு சதாபிஷேகம் சோனா வளாகமே வெகு விமர்சையாக கொண்டாடியதற்கு காரணமும் உண்டு. அண்மையில் இஸ்ரோ நிறுவனம் சந்திராயன் ஏவுகணையை நிலவுக்கு அனுப்பியது. அந்த சந்திராயன் ராக்கெட்டில் பூமியின் வட்டப்பாதையில் உந்தி செல்ல 3rd ஸ்டேஜ் 3வது நிலையாக சொல்லப்படக்கூடிய கிரையோனிக் ஸ்டேஜ் சோனா டெக்னாலஜியில் இருந்து உருவாக்கப்பட்ட மோட்டார் ஆகும். இத்தகைய சாதனை மாமனிதர் சோனா கல்வி குழுமத்தின் தலைவர் திரு சோ வள்ளியப்பா ஐயா அவர்கள். அதனால்தான் 1000 பிறை கண்டவர் என்று நாங்கள் அனைவரும் அழைக்கின்றோம். இது மாதிரி நம்முடைய ஆய்வுகளும் சாதனை புரியவும் உண்மைத்தன்மையாக இருக்கவும் ஐயாவின் ஆசைகள் அனைவருக்கும் உண்டாகட்டும். இத்தகைய ஆய்வுகளுக்கு வழிகாட்டத்தான் இன்று நாம் சென்னை SRM பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை இணை பேராசிரியர் முனைவர் ப ஜெயகணேஷ் ஐயா அவர்களை சோனா இணைய தமிழ் மன்றம் அன்போடு அழைத்திருக்கின்றது. இன்றைய அமர்விற்கு முன்னிலை வகிக்க சோனா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் க விஜயராகவன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தாயே தமிழே வணக்கம் வணக்கம். தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், நீ உலகில் இருக்கும் வரைக்கும் உனக்கும் எனக்கும் நெருக்கம் நெருக்கம் என தமிழ்த்தாயை முதலில் பணிகின்றேன். 7 நாட்கள், 7 அமர்வுகள், 7 தலை சிறந்த ஆளுமைகள். முதல் நாள் இசையோடு தொடங்கிய
இந்த அழகான இணையவழி பன்னாட்டு ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சி வகுப்பு 2ஆம் நாள். இணையத்துக்குள்ள நம்ம எப்படி தமிழ் மொழியை புகுத்த முடியும், புகுத்தி அறிவியல் ஆளர்களுக்கு நிகரா நம்மளுடைய தமிழ் மொழியை அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு எப்படியெல்லாம் எடுத்துட்டு போய் நம்மளையும் தமிழையும் அறிவியல் உலகத்துக்குள்ள சாதித்து காட்ட முடியுங்கிற மாதிரி எல்லாம் 2ஆம் நாள் அமர்வை பார்த்தோம். இன்னைக்கு அதை கடந்து ஆய்வு உலகத்துக்குள்ள நம்ம நுழைய போறோம். நிறைய ஆய்வுகளை நம்ம இந்த தமிழ் உலகம், தமிழ் சமுதாயம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. அறிவியல் ஆய்வுகளுக்கு நிகரா இன்னைக்கு தமிழ் ஆய்வுகள் போட்டி போட்டு முன்னாடி நிறுத்தப்படுதா அப்படிங்கிற கேள்வி பல நிலைக்களங்கள்ல கேட்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஏன்னா அறிவியல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சில புதுமைகளை முன்னிறுத்தி இன்னோவேஷன் அப்படிங்கிற அடிப்படையில தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்படிப்பட்ட இடத்துல தமிழனுடைய ஆய்வு எந்த அளவுக்கு முன்னிறுத்தப்படுது அப்படிங்கிறதையும், அது எந்த அளவுக்கு தரம் உயர்த்தி காட்டப்படுதுங்கிறதையும் நம்ம பல கோணங்கள்ல நிச்சயம் பார்க்க வேண்டிய சூழல்ல இருந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா எப்பயுமே ஒரு இலக்கியத்தை எடுத்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய சாராம்சங்களையும் அதை பல்வேறு கோணங்கள்லையும் நம்ம ஆய்வு செய்யறத மட்டுமே முன்னிறுத்திக்கிட்டு இருக்கிறதா இந்த அறிவியல் உலகமும் பிற சமுதாய உலகமும் ஆய்வு பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தமிழ் மொழி சார்ந்த ஆய்வுகள் எப்பேற்பட்ட களத்துக்கு வெளியில கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறத நிறைய தமிழ் ஆய்வாளர்கள், ஆய்வறிஞர்கள் முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட இணைந்திருக்கக்கூடிய நமது சிறப்பு விருந்தினர், இன்னும் சிறப்பா சொல்ல போனோம்னா ஒரு சகோதர நிறையில நம்மளோட பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய சமகால ஆய்வறிஞர் அப்படின்னு சொல்லணும். ஜெயகணேஷ் ஐயாவுக்கு சோனா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய தமிழ்துறை சார்பிலையும் இணைய தமிழ் மன்றத்தின் சார்பிலையும் இன்னைக்கு மிகுந்த வரவேற்பையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோங்க ஐயா. எப்பொருள் எத்தன்மைக்கு ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லுவாரு வள்ளுவர். என்ன இந்த சமுதாயத்துக்குள்ள இருக்கு, நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி மேம்படுத்தப்படுது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு முறையும் சரியான கோணத்துல அணுகல அப்படின்னா இன்னொருத்தரை சார்ந்து வாழக்கூடிய சார்பு வாழ்க்கைக்குள்ள ஆளாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். தெளிவான சிந்தனையும் நேற்று எப்படி இருந்தது, இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம், நாளைக்கு நம்மளுடைய முன்னெடுப்புகள் எதை நோக்கி போக போகுதுங்கிற ஒரு திட்டமிடல் சரியா இல்லை அப்படின்னா நம்ம சரியான முடிவுகளை, சரியான இலக்குகளை நோக்கி நடைபெற முடியாது அப்படிங்கிறதுதான் யதார்த்தம். அந்த யதார்த்த சூழல்ல நிறைய ஆய்வுகளை நம்ம தமிழ் உலகுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எப்படி கொடுக்கணும், எந்த மாதிரியான கோணங்கள்ல அந்த ஆய்வுகளை எடுத்துக்கிட்டு போகணும், அதற்கான ரிசர்ச் மெத்தடாலஜி, ஆராய்ச்சி நெறிமுறைகள் என்னென்ன, துணைநூல் பட்டியல் அப்படின்னு நம்ம போடுறோம். நிறைய பேர் ஆய்வுகள் எழுதுறோம், இதழ்கள்ல பிரசுரிக்கிறோம், ஆய்வு பன்னாட்டு கருத்தரங்குகளை கலந்துக்கிறோம், அங்க புக் சாப்டர்ஸா நம்ம வெளியிடுறோம். இதை தாண்டி இன்னைக்கு ஒரு பாராட்டுதலுக்கும் சான்றிதழ்களுக்கும் ஒரு நிகழ்வுல பங்கேற்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே ஒரு சில அமைப்புகள் நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பா அதையெல்லாம் புறம் தள்ளி உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த ஆய்வு உலகம் தமிழ் உலகத்துல இருக்குங்கிறத வெளி உலகத்துக்கும் வெளி நாடுகளுக்கும் நம்ம காட்ட வேண்டிய சூழலுக்குள்ள இருக்கும். அப்படிப்பட்ட சூழல்ல இன்னைக்கு இந்த இணையவழி ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சி வகுப்பு உண்மையிலேயே ஒரு ஆய்வு அப்படிங்கிறது எப்படி அமையணும், எப்படி எழுதப்படணும், எப்படிப்பட்ட கண்ணோட்டத்துல நம்ம அணுகணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்மளுடைய சிறப்பு நம்மள்கிட்ட பகிர இருக்காங்க. இந்த நிகழ்வு இனிமையான நிகழ்வாகவும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் தமிழ் பேராளர்களுக்கும் பயனுள்ள நிகழ்வாகவும் இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். மகிழ்ச்சி. இனிதே இந்த நிகழ்வு தொடங்கும். வாழ்த்துக்கள். துறை தலைவர் முனைவர் க. விஜயராகவன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். இன்றைய ஆய்வறிஞர் இணை பேராசிரியர் முனைவர் ப. ஜெயகணேஷ் அவர்கள் யார்? எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறையில் இணை பேராசிரியராக 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வருகிறார். இவர் 7 விருதுகளுக்கு மேற்பட்ட தலைசிறந்த விருதுகளை பெற்றிருக்கின்றார். ஆய்வு கட்டுரைகள் 200க்கும் மேலாக எழுதியிருக்கின்றார். இவர் இலக்கணம், சங்க இலக்கியம், இக்கால இலக்கியம், அகராதியியல் துறை, தமிழ் அச்சு வரலாறு போன்ற பல்வேறு களங்களில் தன்னுடைய புலமையை ஆழங்கால் பட்டு அதில் வேரூன்றி நின்று கொடிகட்டி பறக்கின்றார். இத்தகைய மாபெரும் பேராசிரியராக விளங்கக்கூடிய முனைவர் ப. ஜெயகணேஷ் ஐயா அவர்களை நம்முடைய
இந்த 3ஆம் நாள் அமர்விற்கு அழைக்கின்றோம். அவரை பற்றி அறிமுகம் தந்திருக்கின்றோம். வாருங்கள் ஐயா, நல் ஆய்வுக்கு வழிகாட்டுங்கள் ஐயா. கூகுள் மீட் ஆய்வறிஞர் வசம். அனைவருக்கும் வணக்கம். சோனா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, சோனா இணையத்தமிழ் மன்றம் நிகழ்த்தக்கூடிய இந்த 7 நாள் ஆசிரியர் திணர் பன்னாட்டு பயிற்சியில எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த கல்லூரி நிர்வாகத்தினருக்கும், கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் தமிழ்துறை தலைவர் அன்பிற்குரிய விஜயராகவன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்வை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து வரக்கூடிய பேராசிரியர் கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும், திருமதி கவிதா அம்மா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு தமிழ்துறையின் மற்ற உதவி பேராசிரியர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கிறேன். இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சி அப்படின்றதுனால பேராசிரியர்கள், அது தவிர ஆய்வாளர்கள் யாராவது இருந்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி. என்னை விட ரொம்ப நல்ல ஆய்வு கட்டுரைகள் எழுதின பல பேர் இங்க இருக்கிறதுக்கான சூழல் இருக்கும். நிச்சயமா எல்லாராலையும் அப்படி ஒரு நல்ல ஆய்வை எழுதுவதற்கான சூழல் நிச்சயமாக இங்க இருக்கும். செல்வராஜ் ஐயா அவர்கள் கொஞ்சம் அப்ப தமிழ் ஆய்வு மரபுல ஆய்விதழ்கள் அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் தலைப்பு கொடுத்திருந்தேன். கிட்டத்தட்ட இன்னைக்கு தமிழ் ஆய்விதழ் மரபு என்பது ஒரு 1902 தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் நம்ம 2025 இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 124 ஆண்டு பயணம், இந்த ஆய்விதழ் பயணம் தமிழ்ல அப்படின்னே உறுதியா சொல்ல முடியும். 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி தமிழ் ஆய்வு குறித்த சிந்தனைகள் ஓலைச்சுவடிகள்ல இருந்து நமக்கு அச்சுல புத்தகங்கள் பதிப்பான பிறகு நிறைய அது குறித்து உரைநடை அப்படின்ற காலம் வளர்ச்சி அடையாத ஒரு காலத்துல அது குறித்து எழுதுறது பேசுறது அப்படின்ட்டு ரொம்ப சிக்கலா இருந்துச்சு. இப்ப 1872 சிலப்பதிகாரத்தை பதிப்பித்த போது அது ஒரு முன்னுரை எழுதின போது சிலப்பதிகாரத்தை எழுதின ஆசிரியர் உட்பட பல தகவல்களை தவறாவே அதுல பதிவு செஞ்சிருந்தாங்க. பின்னால சிவை தாமோதரம் பிள்ளை, உவேசா அவர்கள்லாம் பதிப்பு முன்னுரைகள் எழுதிய போதுதான் சில தகவல்களை அவங்க உறுதிப்படுத்த முடிஞ்சாங்க. இதுல சிவைத்தா அவர்கள்லாம் அந்த காலம் பற்றியான ஆய்வுகள் எழுதினப்ப வீர சோழியத்துல ஒரு விரிவான பதிப்புரை எழுதியிருப்பாரு. அதுல அவர் காலம்லாம் இப்ப இன்னைக்கு நம்ம சொல்ற சங்க காலம், சங்கம், அறிவிய காலம், காப்பிய காலம்லாம் அவர் எழுதல. அவர் வேற மாதிரி சொன்னார். அபோத காலம் எல்லாம் அவர் சொல்லி எழுதுறாரு. அப்ப உவேசா அவர்கள் புறநானூறு பதிப்பித்த போதோ, பத்துப்பாட்டு பதிப்பித்த போதோ அதுல இருக்கிற அரசர்கள் குறித்து, அதுல இருக்கக்கூடிய புலவர்கள் குறித்துலாம் ஒரு ஆய்வை நிகழ்த்தி அவர் இயன்ற அளவுக்கு தரவுகளை கொடுத்தார். இதே காலகட்டத்துல வேறு பல பதிப்பாசிரியர்களும் இது போல விரிவான முன்னுரை எழுதினார்களா அப்படின்னா ரொம்ப குறைவுதான். அப்படி குறைவா எழுதியவர்கள் கூட இந்த மாதிரி ஆய்வு அப்படின்றத சிந்தனை பெரும்பாலும் இல்லாம அந்த நூல் என்ன சொல்லுதோ அதை வைத்து எழுதின ஒரு மரபு தான் இருந்துச்சு. அப்ப அந்த உரைநடை வளர்ச்சியோட நம்ம சேர்த்து பாக்குறப்ப அந்த காலத்துல உரை அவங்களுக்கு எழுத தெரியும். அதே சமயம் உரைநடைய எழுதுறப்ப அவங்களுக்கு நிறைய நவீன உரைநடை உள்வாங்கி எழுதுற சிக்கல் இருந்ததுனால ரொம்ப பேர் அதுக்குள்ள பெருசா போகாம இருந்தாங்க. கிட்டத்தட்ட 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல தொல்காப்பியத்தை பதிப்பிச்ச பவானந்தம் பிள்ளை கூட தன்னுடைய பதிப்புகள்ல ஒரு முன்னுரையே எழுதாமலா இருந்திருக்கிறாங்க. ஏன் அப்படின்றத தாண்டி எழுதக்கூடிய சிக்கல்கள், விரிவா எழுதக்கூடிய சிக்கல்கள்லாம் அவங்களுக்கு இருந்ததுடைய விளைவு ஒரு பக்கம், 1.5 பக்கம், 2 பக்கம் இப்படிதான் அந்த நூலை பற்றியான பதிப்புகளை பற்றியான முன்னுரைகளை அவர்கள் வழங்கியிருந்தாங்க. அப்ப இதெல்லாம் இருந்த காலத்துல 1901 பாண்டித்துரை தேவர் இந்த மதுரை தமிழ் சங்கம் அப்படின்ற ஒரு முக்கியமான சங்கத்தை அவர் தொடங்குறாரு. ஏற்கனவே இருந்த 3 சங்கங்களுடைய அவருடைய நம்பிக்கையின் அடிப்படையில 4வது தமிழ்ச்சங்கம் என்கிற பெயர்ல அவர் ஒரு அற்புதமான சங்கத்தை அவர் தொடங்குறாரு. அது வழியா மிகச்சிறந்த தமிழ் பணிகளை இந்த தமிழ் சமூகத்திற்கு ஆற்ற வேண்டும் என்று நினைத்த அவர் ஏராளமான தமிழ் பணிகளை இந்த தமிழ் சமூகத்துக்கு வழங்கி இருக்கிறார் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா மதுரை தமிழ்ச்சங்கம் அவங்களுடைய செந்தமிழ் பிரசுரம் வழியா ஏராளமான நூல்களை அச்சிட்டு வழங்கினாங்க அப்படின்றதுதான் அது ரொம்ப நம்ம உறுதிப்பட சொல்ல முடியும். அவ்வளவு நூல்களை மதுரை தமிழ்ச்சங்கம் வழியா பதிப்பிச்சும் கொடுத்தாங்க. அப்ப அவருக்கு ஒரு சிந்தனை, ஏன் நம்ம இந்த ஆய்வுகள் குறித்த ஒரு சிந்தனையை நம்ம தொடங்கக்கூடாது, இதை ஏன் எல்லாரையும் விவாதிக்க வைக்கக்கூடாது, தொடர்பாக ஏன் எழுத வைக்கக்கூடாது அப்படின்னு சிந்திச்ச போதுதான் 1902ஆம் ஆண்டு முதலாக ஒரு செந்தமிழ் என்கிற ஒரு பத்திரிகையை தொடங்குறார். இங்க இருக்கிற பலரும் அறிஞ்ச விஷயம்தான் அது. ஆனாலும் அந்த பத்திரிகை தொடங்கிய சமயத்துல 1902ல வந்த போது சில முக்கியமான செய்திகளை அதுக்குள்ள விவாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. பழைய செந்தமிழ் இதழ்களை நம்ம எடுத்து பாக்குறப்ப உண்மையாலுமே
தொடக்க காலத்துல நூல்கள் பற்றியான ஆய்வுகள், காலம் பற்றியான ஆய்வுகள், சமயம் பற்றியான ஆய்வுகள், இதை பத்தி பல்வேறு விவாதங்களை அவங்க வந்து நிகழ்த்திருக்கிறாங்க. இல்ல 1902 முதலாக செந்தமிழ் வந்த போது ரா ராகவையங்கார், மு ராகவையங்கார் 2 பேரு. இதுல ரா ராகவையங்கார் தான் அந்த முதல் பத்திராதிபர் அப்படின்னு சொல்லுவாங்க. பத்திரிகை ஆசிரியர் அப்ப வந்து பத்திராதிபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பத்திராதிபர் அப்படின்ற அடிப்படையில அவர் தான் முதல் பத்திரிகை ஆசிரியரா செந்தமிழுக்கு வந்து நியமிக்கப்படுறாரு. அவரு தான் வந்து என்ன பண்றாரு, அந்த முதல் இதழை தொடங்குறப்ப ஒரு முக்கியமான கட்டுரையை அவர் எழுதுறார். அது ரொம்ப நல்ல ஒரு ஆய்வுபூர்வமான கட்டுரை அங்க தான் அவர் ஆரம்பிக்கிறார். 1885ஆம் ஆண்டு சீவை தாமோதரம் பிள்ளை தொல்காப்பிய பொருளதிகாரத்தை முழுமையாக பதிப்பித்த போது அவர் என்னன்னு பதிப்பிச்சார் அப்படின்னா, எல்லாமே நச்சினார்க்கு நேர் உரை 9 இயல்களுமே அப்படின்னு பதிப்பிச்சிடுறாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இன்னைய வரைக்கும் தொல்காப்பிய பொருளதிகாரத்துல முதல் 5 இயல்கள் நச்சினார்க்கு நேருடைய உரை கிடைச்சிருக்கு. செய்யுளியல் நச்சினார்க்கு நேர் உரை கிடைச்சிருக்கு. ஆனா நமக்கு எது கிடைக்கல அப்படின்னா, நமக்கு 3 இயல்கள் நமக்கு வந்து இன்னி வரைக்கும் நமக்கு கிடைக்கவே இல்லை நச்சினார்க்கு நேர் உரை. அப்ப பின்னாடி இருந்த 4 இயல்கள் யாருடைய உரைனா அது பேராசிரியர் உரை அப்படின்ற செய்திய எப்படியோ 12 சுவடிகளை ஒப்பு நோக்கி பார்த்து பதிப்பித்த போதிலும் தவற விட்டாரு சீவை தாமோதரம் பிள்ளை அவர்கள். இப்ப இது ஒரு 15 வருஷம் அந்த விவாதம் அவங்களுக்குள்ள எங்கேயோ இருந்திருக்குது. அதை தேடுறாங்க. அதை முதலாக 1902ஆம் ஆண்டு ஒரு ஆய்வு பூர்வமாக அதை கண்டுபிடித்து நிறுவியவர் ரா ராகவையங்கார் தான். அவரு தான் சொன்னாரு, முதல்ல இருக்கக்கூடிய 5 இயல்கள் இது நச்சினார்க்கு நேர் உரை, பின்னால இருக்கக்கூடிய 4 இயல்கள் இது பேராசிரியர் உரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு சிந்தனை மரபை அவர் வந்து இதழ்களின் வழியாக முதலா தொடங்குறார் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அது தொடங்கி செந்தமிழ் அப்படின்ற ஒரு பத்திரிக்கை மிகப்பெரிய தமிழ் சமூகத்தை ஒரு 1900 தெரிஞ்சு ரொம்ப தீவிரமா அது 1960, 70 வரைக்கும் இயங்கின சமயத்துல அவருடைய காத்திரமான ரொம்ப நுட்பமான பல கட்டுரைகள் அதுல வந்து வெளிவந்துச்சு. பல அறிஞர்கள், மிகச்சிறந்த பல அறிஞர்கள் அன்றைக்கு யாரெல்லாம் நாம் கொண்டாடினோமோ அவர்கள் எல்லாம் அந்த விவாதத்துக்குள்ள அந்த கட்டுரைகளை எழுதியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இதே போல கரந்தை தமிழ்ச்சங்கம் வழியாக வெளிவந்த அடுத்தடுத்த செந்தமிழ் செல்வி, தமிழ் பொழில் முதலான இதழ்களும் செந்தமிழுக்கு மாற்றாக இல்லைனாலும் அதோடைய தொடர்ச்சியாக பல செய்திகளை புதுமையா அவங்க பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்றதையும் நம்ம தமிழ் ஆய்வு மரபுல பார்க்க முடிகிறது. அப்ப இந்த 1901 இருந்து 1950 வரைக்கும் கிட்டத்தட்ட 1920க்குள்ள சங்க இலக்கியம் முழுசா அச்சுல வருது. தொல்காப்பியமும் பெருசா நல்ல முழுமையா அந்த காலகட்டத்துல தொடர்ச்சியா வர ஆரம்பிக்குது. நிறைய பேர் இப்ப ஆய்வுக்கான பங்களிப்பை செய்ய தொடங்குகிறார்கள் அப்படின்னு பாக்குறப்ப இவங்க எல்லாருமே எதை களமாக கொண்டார்கள் அப்படின்னா, நமக்கு இந்த ஆய்விதழ் மரபை தான் நமக்கு வந்து களமா கொண்டுகிட்டாங்க. அப்ப செந்தமிழ் செல்வி, தமிழ் பொழில் முதலான இந்த ஆய்விதழ்கள் மிகப்பெரிய தமிழ் சார்ந்த ஆய்வு சிந்தனை மரபுகளை முன்னெடுத்த இதழ்களாக இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. இது ரொம்ப நுட்பமா நீங்க அந்த கட்டுரைகள்லாம் சேர்த்து வாசிக்கிறப்ப பார்க்கலாம். பேராசிரியர் பாரா சுப்பிரமணியன் அவர்கள் கூட இந்த செந்தமிழ் இதுக்கு வந்து ஒரு அடைவெல்லாம் ஒண்ணு பண்ணி இதுல மேலை நாட்டுல இருந்தப்ப அவர் வெளியிட்டாரு. அப்ப எந்தெந்த கட்டுரை எப்படி வந்திருக்கு சொல்ற ஆவணப்படுத்துற முயற்சி அதுக்குள்ள நடந்திருக்கு. அப்ப இந்த கட்டுரைகளை தொடர்ச்சியா சேர்த்து வச்சு நம்ம வாசிக்கும் போது தமிழ் ஆய்வு போக்குகள் அந்த காலகட்டத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்றத தெரிந்து கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய களமாக அது இருந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்க முடியுது. அப்ப அதற்கு பிறகு அதே காலகட்டத்துல அவங்க எல்லாருக்கும் தெரியும், படைப்பிலக்கியம் சார்ந்து மணிக்கொடி முதலான இதழ்கள் வெளிவர ஆரம்பிக்குது. ஏராளமான படைப்பிலக்கியவாதிகள் உருவாகிறாங்க அப்படின்றதையும் 1930கள்ல இருந்து நம்ம பார்க்கலாம். ஆனா படைப்பிலக்கியம் என்பதற்கு முன்னதாகவே ஒரு ஆய்வு மரபு அப்படின்ற ஒரு சிந்தனை மரபு தமிழ்ச்சூழல்ல உருவானதை இந்த பத்திரிகைகள் வழியா நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கிற முடியுது அப்படின்றதையும் நாம பார்க்கலாம். அதுக்கு பிறகுதான் வந்து ரொம்ப பல விதமான ஆய்வு சிந்தனைகளை பல்வேறு கட்டுரைகளின் வழியாக இந்த ஆசிரியர்கள் முன்வைக்க தொடங்குறாங்க. வந்து இதுல குறிப்பா மயிலைசினி வெங்கடசாமி, நாமு வெங்கடசாமி நாட்டார், வையாபுரி பிள்ளை, இந்த மாதிரி ஏராளமான முக்கியமான ஆளுமைகள் 1950களுக்கு முற்பட்ட காலத்துல பல நிலைகள்ல விவாதம் செய்யறாங்க. வையாபுரி பிள்ளை எல்லாம் காலம் குறித்து பேசுற போது அவர் மேல கடுமையான வசை சொற்கள் எல்லாம் கூட வீசப்பட்டன அப்படின்றத நம்ம வந்து பார்க்க முடியுது. ஆனா இன்னைக்கு வையாபுரி பிள்ளை அவர்களுடைய தமிழ் சுடர்மணிகளோ காவிய காலமோ இந்த மாதிரியான நூல்கள்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவையாக புரிந்து கொள்ளப்படுகிறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க முடிகிறது. நம்மகிட்ட இருக்கிற பெரிய முக்கியமான விவாதம் எதுவா இருந்துச்சு அப்படின்னா 2-3 விவாதங்கள் முக்கியமா நடந்திருக்கு இந்த ஆய்வு இதழ்கள்ல. குறிப்பா காலம் அப்படின்றது ஒண்ணு, சமயம் அப்படின்றது ஒண்ணு, பின்னாடி ஒரு ஆசிரியருடைய பின்புலம் சார்ந்த செய்திகள். இப்ப திருவள்ளுவர் சார்ந்து அவருடைய குடும்பம், அவர் சமயம் என்ன, அவர் காலம் என்னவா இருக்கும், இது குறித்து விவாதிக்கிறத ரொம்ப பெருசா பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அது மாதிரி இப்ப தொல்காப்பியருடைய சமயம்னா என்ன, ஒரு காலம் என்ன, அவர் எந்த காலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லக்கூடிய விவாதங்கள்லாம் தொடர்ச்சியா இந்த ஆய்வு மரபுகள்ல கொண்டு வரப்பட்டது. இப்படி பல நிலைகள்ல
தமிழ் சமூகத்துல தொடக்க காலத்துல நிகழ்த்தப்பட்ட ஆய்வுகள் தான் இன்றைக்கு நமக்கான களமா இவங்கெல்லாம் நிகழ்த்திய அந்த ஆய்வுகளை வச்சுக்கிட்டுதான் இன்னைக்கு உண்மையிலுமே நம்ம வகுப்பறைகள்ல பாடம் நடத்தும் போது நம்ம இதோடைய காலம் பற்றியும் சமயம் பற்றியும் பல சிந்தனைகளை நம்ம முன்வைக்க முடிவதற்கான ஒரு தோற்றுவாய் களமாக இந்த இதழ்கள் இருந்திருக்கின்றன அப்படின்றத நம்ம வந்து பார்க்க முடிகிறது. அப்ப ஒரு இன்னைக்கு ஒரு 125 124 ஆண்டு கால ஆய்வு மரபுடைய தொடக்க புள்ளியாக இருந்த இந்த ஆய்விதழ்களுடைய செயல்பாடு என்பது மிக முக்கியமான செயல்பாடாக இன்றைய தலைமுறை இந்த நூல்களை எல்லாம் அதோடைய காலங்களை எல்லாம் அதோடைய உரையுடைய காலங்களை எல்லாம் அந்த இலக்கியத்துடைய காலங்களை எல்லாம் படைப்பவருடைய சமயங்களை பற்றியோ எல்லாவற்றையும் பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கான ஒரு தொடக்க நிலை முன்மாதிரி ஆய்வுகளை இவர்கள்லாம் நிகழ்த்திருக்கிறாங்க அப்படின்றத பாக்குறப்ப தமிழ் ஆய்வு மரபின் முன்னோடிகளாக அந்த முன்னோடிகளுக்கு களம் அமைத்து கொடுத்த ஆய்விதழ்கள் அப்படின்னு சொன்னா இந்த இதழ்களை எல்லாம் செந்தமிழோ செந்தமிழ் செல்வியோ தமிழ் பொழிலோ மிக முக்கியமான ஆய்விதழ்கள் எல்லாம் மிக பெரும் துணையாக இருந்திருக்கின்றன அப்படின்றதையும் இந்த நேரத்துல நான் வந்து பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். 1950களுக்கு பிறகு தமிழ் ஆய்வு மரபு என்பது வெவ்வேறு நிலையில குறிப்பாக நிறுவனம் சார்ந்த பின்புலங்கள்ல இப்ப நம்ம வந்து சொல்லுவாங்க அன்னைக்கு வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகம் அவ்வளவு முக்கியமான பேராசிரியர் பெருமக்கள்லாம் அன்னைக்கு வந்து இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்க, சென்னை பல்கலைக்கழகத்துல அப்படி இருந்தாங்க இப்படி ஒவ்வொரு பல்கலைக்கழகம் சார்ந்து நிறுவனம் சார்ந்து பல பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு நீண்ட பெரிய வரிசையை நமக்கு வந்து கொடுப்பாங்க. வந்து பேராசிரியர் வாய் சுப்பிரமணியன் எல்லாருக்கும் தெரியும், தஞ்சை பல்கலைக்கழகத்தை நிர்மாணித்தவர். அது தவிர கேரளால ISDL உருவாக்குனவர், திராவிட பல்கலைக்கழகத்தை கட்டமைத்தவர். இப்படி பல பெருமைக்குரிய அந்த பெருமகனார் வந்து அவருடைய காலகட்டத்துல கேரள பல்கலைக்கழகத்துல இருந்த போது அங்க ஒரு பெரிய ஆய்வை அவர் வேறொரு சிந்தனையோட பின்புலத்துல கட்டி எழுப்புறாரு. வந்து குறிப்பாக அவருடைய ஆய்வு மாணவர்களை எல்லாம் அவர் வெளிநாட்டில் சென்று படிக்க வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்த அவர் அந்த முன்னெடுத்தார் அப்படின்றப்ப நம்ம பார்க்க முடிகிறது. பேராசிரியர் அகஸ்தியலிங்கம் தொடங்கி பேராசிரியர் தாமோதரன், பேராசிரியர் பாரா சுப்பிரமணியன், பேராசிரியர் ராமசுந்தரம், இப்படி எண்ணிலடங்கா அந்த பேராசிரியருடைய கணக்குல பாக்குறப்ப அவங்க எல்லாம் ஒவ்வொரு நாட்டிற்கு சென்று அங்கே இருக்கவர்களிடம் போய் இருந்து தங்கி படிச்சு சில பேர் அங்கேயே வேலைக்கும் சேர்ந்து இப்படியான பயணங்களை மேற்கொண்டவர்களாக இருக்கிறாங்க. குறிப்பா பேராசிரியர் வாய் சுப்பிரமணியம் அவர்களிடம் குறிப்பா இந்த சொல்லாய்வுகள் ரொம்ப முக்கியமான விஷயத்த அவர் முன்னெடுத்தாரு. இந்த சொல்லாய்வுகள் தொடர்பான ஆய்வு கட்டுரைகளை வெளியிடுதல், சொல்லாய்வுகள் தொடர்பான விஷயங்களை மேற்படுத்தல், குறிப்பா சொல் அடைவுகளை உருவாக்குதல், இப்படி பல நிலைகள்ல பேராசிரியர் வாய சுப்பிரமணியம் ஒரு ஆய்வு மரபு அங்க வந்து முன்னெடுத்ததை நம்ம வந்து பார்க்க முடிகிறது. அப்ப 1950களுக்கு பிறகு தமிழ் ஆய்வுச்சூழலை இன்னொரு தளத்துக்கு கொண்டு வர்றாங்க. அவங்க குறிப்பா மொழியியலோட இணைச்சி செய்யக்கூடிய ஆய்வு மரபுகளையும் அவங்க நினைச்சு பார்க்கறதே நம்ம இந்த காலகட்டத்துல பெரும்பான்மையா நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இந்த போக்குல உலக தமிழ் ஆசிரியர் மாதிரியான இடங்கள்ல தமிழியல் சார்ந்த ஒரு ஆய்வுதழ் வந்து பின்னால உருவாகுது. இது போல பல ஆய்வு நிறுவனம் சார்ந்த பின்புலங்கள்ல இருந்து ஒரு ஆய்வு சார்ந்த சிந்தனைகளை ரொம்ப வலுவா வெளிப்படுத்துறாங்க. இன்னைக்கும் நம்ம சொல்ற சில ஆய்வேடுகள் அப்படின்னு பார்த்தா பேராசிரியர் கைலாசபதி அவர்களுடைய ஹீராயிக் போயிட்டு தமிழ் வீரநிலை கவிதை அப்படின்னு சொல்லி தமிழ்ல வெளிவந்திருக்கு. அது தவிர பேராசிரியர் கா சிவத்தம்பி அவர்களுடைய பண்டைய தமிழ் சமூகத்தில் நாடகம், இங்க இருக்கக்கூடிய நம்முடைய சங்கலிக்கத்தில் இயற்கை, இது போல பேராசிரியர் சஞ்சீவி அவர்களுடைய சங்கலிக்க ஆராய்ச்சி அட்டவணை, இப்படி எண்ணற்ற ஆய்வுகள் குறித்து மிகப்பெரிய அளவுல ஒரு அடைவாகவும் அது ஆவணமாகவும் அது தவிர அது குறித்த ஆராய்ச்சி குறித்த பல்வேறு சிந்தனைகளின் வழியாகவும் மிக பல நிலைகள்ல இந்த ஆய்வை விரிவாக்கம் செய்யறாங்க. இதுல ரொம்ப முக்கியமான பல விஷயங்கள் நான் அந்த காலகட்டத்துல கவனிச்சதுல, அதாவது வெறுமனே பழைய இலக்கிய இலக்கணங்கள் மட்டும் இல்லாம புதிதாக வரக்கூடிய துறைகள் சார்ந்தும் ஆய்வுகள் நிகழ்த்தப்பட்டது. பேராசிரியர் பாரா சுப்பிரமணியன் அப்படின்னு நம்ம இங்க கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா மொழி அறக்கட்டளையுடைய இயக்குனரா இருக்கிறாரு. தமிழ்நடை கையேடு, இது தவிர தமிழில் மரபு தொடர் அகராதி, சொற்சேர்க்கை அகராதி முதலான பல்வேறு அகராதிகளை உருவாக்கியவர். அவர் தான் தமிழ்ல முதல் முறையாக இந்த கதைப்பாடல்கள் குறித்து நாட்டுப்புற கதைப்பாடல்கள் குறித்து ஒரு ஆய்வை வந்து நிகழ்த்தி பேராசிரியர் வாய சுப்பிரமணியத்தை நிகழ்த்தி அவர் வந்து ஒரு முனைவர் பட்டம் பெறார் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்க முடியும். அது தொடங்கி பேராசிரியர் வானமாமலை தொடங்கி எண்ணற்ற பல பேராசிரியர்கள் தமிழ் நாட்டார் வழக்காற்றியல் குறித்து, அது நாட்டுப்புறவியலோ நாட்டார் வழக்காற்றியலோ அந்த பின்புலங்கள்ல அது இருவேறு சிந்தனை மரபுகள்ல பேராசிரியர் லூர்து ஐயா வழியாக அது வேறொரு மரபுக்கு வந்துச்சு. இது தொடர்பாக ஏராளமான ஆய்வுகளை நிகழ்த்த தொடங்குறாங்க. அப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா வெவ்வேறு விதமான புதிய கோட்பாடுகள் மேலை நாடுகள்ல இருந்து வந்த பின்னவனத்துவம், அமைப்பியல், பின்னமைப்பியல், நவீனத்துவம், எடுத்துரைப்பியல், இன்னைக்கு நம்ம எடுத்துரைப்பியல் கோட்பாடு பத்தி பேசுறோம். இப்படி பல நிலைகள்ல இந்த கோட்பாடுகளை இணைச்சும் பல ஆய்வுகளை இந்த காலகட்டத்துல நிகழ்த்துறாங்க. இதோடைய பின்புலத்துல பெண்ணியம் சார்ந்த ஆய்வுகள், இது போல கோட்பாட்டியல் வேற தளம் சார்ந்த ஆய்வுகளும் இதே காலகட்டத்துல நிகழ்த்தப்படுது. அப்ப தமிழ் சூழல்ல ஒரு 1950கள் தொடங்கி 2000 வரைக்கும் ஏராளமான ஆய்வுகள் நமக்கு நிகழ்த்தப்பட்ட போதிலும் சில இதழ்களை தான் நம்ம வந்து அதுக்குள்ள வரையறை செய்ய முடிகிறதே தவிர பல இதழ்களை நம்ம சுட்டி சொல்ல முடியாத ஒரு சூழல்ல தான்
அந்த காலகட்டம் இருந்திருக்குது. புலமை மாதிரியான சில இதழ்கள்லாம் வெளிவந்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஏராளமான சில இதழ்கள் வந்ததில் போதும் ஒரு குறிப்பிடத்தக்க ஆய்வு சிந்தனைகளை உருவாக்கிய தொடர்ச்சியாக கட்டமைத்த இதழ்கள் ஒரு சிலவாகவே இருந்திருக்கின்றன அப்படின்றதையும் நம்ம இந்த காலகட்டத்துல பார்க்க முடிகிறது. இப்ப 2000க்கு பிறகு நம்ம கவனிச்சோம்னா இந்த ஆய்வு போக்குகள் நமக்கு நிறைய மாற்றம் அடைந்திருக்கின்றன. குறிப்பா 2004 செம்மொழி அறிவிப்புக்கு பிறகு இன்றைக்கு 25 வரைக்கும் தமிழ் ஆய்வுச்சூழல் பல்வேறு நிலைகள்ல பயணிச்சுட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இப்ப நான் ஆய்வு 2003 நான் ஆய்வுக்கு சேர்ந்த போது எங்க பேராசிரியர் மணிகண்டன் ஐயா கிட்ட போய் நான் இலக்கணம் பத்தி ஆய்வு செய்ய போறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா பெரும்பான்மை இலக்கணத்தை தவிர்த்து விட்டு நவீன இலக்கியங்களையும் நாட்டார் வழக்காற்றியல் சார்ந்தும் வேறு பல துறைகள் சார்ந்தும் ஆய்வு செய்யற ஆய்வாளர்கள் தான் அன்னைக்கு அதிகமாக இருந்த போதிலும் யாரோ ஒரு சில பேர் தான் இலக்கணம் சார்ந்து அன்றைக்கே உள்ள நுழைஞ்சவங்களா நாங்க இருந்த சமயத்துல பேராசிரியர் ரொம்ப ஆச்சரியமா கேட்டார், அப்படியா இலக்கணம் சார்ந்தா, சரி பண்ணுங்க அப்படின்னாரு. அப்புறம் நான் அதுல இலக்கண உரைகள் பத்தி என்னுடைய ஆய்வை நான் தொடங்கி அந்த உரைகள் குறித்தான ஆய்வுகளை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறேன். இப்ப எனக்கு முன்னாடியும் முன்னாய்வுகள் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. இருந்த போதிலும் அந்த என்னுடைய தமிழ் யாப்பிலக்கண உரை வரலாறு என்கிற அந்த சிந்தனையை நான் புதுசா உள்ள வந்தேன். ஆனா 2004க்கு பிறகு நிலைமையை தலைகீழா அடிச்சு செம்மொழி அறிவிப்பிற்கு பிறகு ஏராளமான சங்க இலக்கியம் குறித்தான ஆய்வுகள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டன. குறிப்பா 41 செவ்வியல் இலக்கியங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை உள்ளிட்ட இந்த 41 செவ்வியல் இலக்கியங்கள் குறித்து தொடர்ச்சியாக இங்க ஆய்வுகள் நிகழ்த்தப்பட ஆரம்பித்தன அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். இப்ப என்னுடைய அனுபவத்துல இருந்து நான் சொல்லும் போது முதல்ல ஒரு ஆய்வு கட்டுரை நான் எப்படி எழுத தொடங்குறேன் அப்படின்றப்ப எனக்கு நிறைய சிக்கல் இருந்துச்சு. நான் ஒரு முதுகலை முடிச்சுட்டு நேரடியா முனைவர் பட்ட ஆய்வுக்கு சேரக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமைஞ்ச சமயத்துல நான் எப்படி இந்த ஆய்வு கட்டுரை எழுதுறது, ஒரு பக்கம் எழுதுறது ரொம்ப எளிதான காரியமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு முதலா எழுதி பார்த்தப்ப எனக்கு அப்பதான் புரிஞ்சுது, ஆய்வு கட்டுரை எழுதுறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. அதுக்கு ரொம்ப நிறைய படிக்கணும், நிறைய வாசிக்கணும். நம்ம எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கிற எந்த விஷயமே நமக்கு மனப்பாடம் மற்றும் ஜேஆர்எஃப் நெட்டுக்கான தேர்வுக்காக படிச்சது, இப்படி நம்ம படிச்ச இந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள் ஆய்வு கட்டுரை சார்ந்த விஷயங்களுக்கு நமக்கு ஒத்து வராது அப்படின்றது எனக்கு அப்பதான் புரிய ஆரம்பிச்சது. ஏன்னா நம்மளாம் கருவிலே திருவுடையாடலாம் கிடையாது. நம்மளும் வாசிச்சுதான் மெதுவா தான் உள்ள வந்திருக்கிறோம். அப்ப போயிட்டு நான் பேராசிரியர்கிட்ட போய் சொல்றேன், ஐயா இது ரொம்ப சிக்கலா இருக்கும் போல, எனக்கு இது எப்படி எழுதுறதுன்னு தெரியல அப்படின்னு. அப்புறம் ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து அதை பத்தி ஒரு ஆய்வு சுருக்கம் எழுதி கொண்டு வாங்க அப்படின்னாரு. நான் உண்மையாலுமே இந்த ஒரு ஆங்கில படம் கூட தாரே சமீபாரு ஒரு படம் ஒண்ணு, ஹிந்தி திரைப்படம் ஒண்ணு இருக்கும். அது அமீர்கான் நடிச்ச படம். ஒரு பையன் தேர்வு எழுதும் போது அவனுக்கு ஒரு சிக்கல் இருக்கும் அங்க வரக்குள்ள. அதை அவன் எழுதி முடிக்கிறதுக்குள்ள அவ்வளவு போராட்டமா இருக்கும் அந்த தேர்வு அவன் எழுதுறதுக்குள்ள. அதே மாதிரி சிக்கல் நான் அடைஞ்ச அந்த ஒரு பக்க ஆய்வு சுருக்கத்தை எழுதுறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். ரொம்ப நேரம் உட்காடுறேன், எழுதுறேன், கணினி பெருசா இல்லை, நம்ம கிட்ட எதுவுமே கூகுள் வசதி எல்லாம் இல்லாத காலகட்டம். பெரிய ஆய்வு எல்லாம் நம்ம நேரடியாக நூலகங்களுக்கு தான் போய் தேடணும். நம்ம கையில இருக்கிற புத்தகங்களை வச்சுதான் நம்ம படிக்க முடியும். இன்னைக்கு நினைச்ச மாதிரி உடனடியாக தரவிறக்கம் பதிவிறக்கம்லாம் செஞ்சுக்க முடியாது. அப்ப எடுத்து ஒரு பக்கம் எழுதுறேன். ஒரு பக்கம் எழுதுறப்ப எனக்கு எவ்வளவு சிக்கல்கள் நான் சந்திச்சேன் அப்படின்றது அப்பதான் எனக்கு தோணுச்சு. ஆனா அந்த ஒரு பக்கத்தை கஷ்டப்பட்டு போராடி எழுதி எடுத்து போய் எங்க ஐயாட்ட கொடுத்தேன். வாங்கி படிச்சு பார்த்துட்டு முழுக்கவே ஒரு மாத்தி கொடுத்துட்டாரு. திருப்பியும் இங்க அடிச்சாரு அங்க அடிச்சாரு, எழுதின 20 லைனை கிட்டத்தட்ட வேற மாதிரியே ஒரு மாத்தி என்கிட்ட கையில கொடுத்துட்டாரு. ஒரு மாதிரி தோணுச்சு. நான் கேட்டேன் அவர்கிட்ட, ஐயா நான் இப்ப என்ன பண்ணணும், எப்படி நான் இதை நான் எழுதவே எனக்கு வரல, எனக்கு பெரிய சிக்கலா இருக்கு, நான் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கேட்டப்ப அவர் சொன்னாரு, போய் வாசுப மாணிக்கத்துடைய நூல்களை வாசிங்க, வையாபுரி பிள்ளை அவர்களுடைய நூல்களை வாசிங்க, மயிலைசேனி வேங்கடசாமி அவருடைய நூல்களை வாசிங்க, நாமும் வேங்கடசாமி நாட்டாருடைய நூல்களை வாசிங்க, பேராசிரியர் சேவை சண்முகம், பேராசிரியர் அகஸ்தியலிங்கம் ஒரு 10 பட்டியல் 20 பட்டியல் கொடுத்தாரு. கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி தான் இருந்துச்சு. இவ்வளவும் படிச்சு ஒரு ஆய்வு கட்டுரை எழுதுறதுக்குள்ள நமக்கு என்னடா ஆகும் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். இது தவிர அப்ப ஈபாக்கா தமிழ் மன்ற ஆய்வுக்கோவைகள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பல்கலைக்கழகம் வழியா ஒரு சிறந்த ஆய்வுக்கோவைகளை அவங்க வெளியிட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஆய்வுக்கோவை வெளியிடுறோம், ஆய்வுக்கோவைன்ற பெயர்ல வெளியிடுறோமே தவிர ஆய்வுக்கோவைகளா வெளியிடுறோமான்றது ஒரு சிக்கல் இருக்கு நம்மகிட்ட. ஆனா அந்த காலகட்டத்துல இந்த பத்திரிகைகள் இந்த வெளிவந்தது, தமிழியல் இதழ் சார்ந்து அந்த ஜேர்னலை படிக்கிறது, இப்படி சில விஷயங்களை எனக்கு பரிந்துரை செஞ்சாங்க. நான் உண்மையாலுமே நான் போய் அதை வாசிச்சு பாக்குறப்ப நம்ம எழுதுறதுக்கும் அந்த ஆய்வு கட்டுரைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நமக்கு நிச்சயமா ஆய்வு கட்டுரை எழுத வரல அப்படின்றது எனக்கு அந்த நேரத்துல புரிய ஆரம்பிச்சது. அப்பதான் நான் அப்பயும் திரும்பி யோசிச்சேன். கஷ்டப்பட்டு மாறன் அலங்காரத்தில் தொல்காப்பிய நெறிகள் அப்படின்னு ஒரு கட்டுரை நினைக்கிறேன். நான் முதல் முறையா அதை எழுதி அதை போய் ஐயாட்ட நான் கொடுத்தேன். கொடுத்த உடனே திரும்பியும் அவர் திருத்தம் செஞ்சார். திருத்தம் செஞ்சு அவர் எனக்கு கொடுத்த போதுதான் அன்னைக்கு எனக்கு ஒண்ணு தோணுச்சு,
இதுக்கப்புறம் எந்த கட்டுரைக்காகவும் நம்ம இவர்கிட்ட போய் நிக்க கூடாது ஐயா கிட்ட. நம்மளே முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி அதை ஒரு இறுதி வடிவத்துக்கு கொண்டு வந்து நம்ம போய் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்துக்காக நான் போராடி எழுத ஆரம்பிச்சேன். உண்மையிலுமே நான் 2வது கற்ற நாட்டார் பாடல்கள் மலையருவி இழப்பின் தொகுப்பின் பின்புலமும் அப்படின்னு சொல்லிட்டு, இழப்பின் தொகுப்பும் பின்புலமும் அப்படின்னு அவர் கற்ற எழுதுனேன். எழுதி அதுக்கு பிறகு அவர்தான் ஐயா தான் அந்த சிந்தனை எனக்கு சொன்னார், இது நல்ல கற்ற எழுதுங்க அப்படின்னப்ப அதை எழுத ஆரம்பிச்சேன். உண்மையிலுமே எனக்கு அப்பதான் புடிபட்டுச்சு ஆய்வு கற்ற எழுதுறது எப்படி. ரொம்ப பேசிக்கான சில விஷயங்களை பல பேர் ஆய்வு முடிக்கிற வரைக்கும் தெரிஞ்சுக்காமலே பல நேரத்துல வெளில போயிடுறாங்க. எப்படி துணை நூல் பட்டியல் கொடுக்கறது, அடிக்குறிப்புனா எங்க கொடுக்கறது, அப்புறம் இந்த பக்கம் பிராக்கெட்ல உள்ளேயே கொடுக்கறதா, பின்னாடி 1 2 3 போட்டு பின்னாடி கொடுக்கறதா, இல்ல கீழேயே கொடுக்கறதா, அப்படி பல குழப்பங்கள் பல சிக்கல்கள் அந்த காலத்துல இன்னும் கூடுதலாவே இருந்துச்சு. இன்னைக்காவது நமக்கு ஏதாவது ஒரு சந்தேகம்னா உடனே இன்னைக்கு ChatGPT நீ சொல்லு அப்படின்னு வரைக்கும் நம்ம போய் கேட்டுறோம் அதுகிட்ட ஆனா நாங்க போய் எங்க கேட்கறது, ஒன்னு ஐயா கிட்ட கேட்கணும், இல்லைன்னா எங்க முன்னாடி ஆய்வாளர்கள்ட்ட கேட்கணும், மூத்த ஆய்வாளர்கிட்ட போய் கேட்கணும், இல்லைன்னா ஆய்வு நூல்களை வாசிச்சு ஆய்வு கட்டுரைகளை வாசித்தான் தெரிஞ்சுக்கணும். அப்ப அது போல இருந்த சூழல்ல அதெல்லாம் தேடி புடிச்சு இதெல்லாம் இப்படிதான் கொடுக்கணும், 1 2 3 போடணும், இல்லைன்னா கீழே கொடுக்கலாம், இல்ல கட்டுரையோட இறுதியில கொடுக்கலாம். அது ஒவ்வொரு நெறியாளர் ஒவ்வொரு விதமா பின்பற்றாங்க. அங்கேயே எங்க பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே அரசியா கிட்ட இருந்தவங்க வேற மாதிரி போடுவாங்க, நாங்க இருந்தப்ப வேற மாதிரி போடுவோம். இப்படி ஒவ்வொரு செய்திகளா அதை புரிஞ்சிக்க ஒரு ஆய்வு அப்படின்றப்ப இது எப்படி எழுதுறது அப்படின்றது எனக்கு ஒரு பக்கம் புரிபட ஆரம்பிச்சது. தமிழ் முதலாக நான் ஒரு கற்ற ரொம்ப நாள் ஒரு 2 மாத காலம் 3 மாத காலம் யோசிச்சு எழுதின ஒரு கற்றை தமிழ் இலக்கண வரலாறு முழுமையை நோக்கிய சில விவாத குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கற்றையை எழுதுறேன். அப்ப எழுதின போது பல இலக்கணங்கள் குறித்து நிகழ்த்தப்பட்ட ஆய்வுகளை எல்லாம் சேர்த்து தொகுத்து ஒரு ஆவணப்படுத்தல் என்கிற அடிப்படையில நான் அந்த ஆய்வு கட்டுரை நான் எழுதினேன். கிட்டத்தட்ட ஒரு விரிவான கட்டுரை. அதை அப்பெல்லாம் இதழ்கள் அப்படின்னு நீங்க ஆய்வு இதழ்கள்னு போய் பாத்தீங்கன்னா பெருசா கிடையாது. அப்பெல்லாம் எது ஒரு 4-5 இதழ்கள் தான் ரொம்ப குறைவாக தான் நம்ம கிட்ட இருந்துச்சே தவிர பெருசா கிடையாது. ஏன் அது பெருசா இல்லை அப்படின்றது காரணம் என்னன்னா, இன்னைக்கு மாதிரி சூழல் அன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு 2 கட்டுரை வெளியிட்டாதான் உங்களுக்கு இன்கிரிமெண்ட், இல்ல 2 கட்டுரை இது பண்ணாதான் உங்களுக்கு அது எந்த இதுவும் கிடையாது. ஆய்வாளர்கள் கண்டிப்பா 2 கட்டுரை அப்படி போடணும் அப்படின்றது விதியா இருந்த போதிலும் கூட UGC அதுக்கு பெரிய வரையறை எல்லாம் இன்னைக்கு செய்யல. அன்னைக்கு காலகட்டத்துல பெருசா செய்யல. அப்ப நாமளா ஆர்வத்தின் அடிப்படையில எழுதின கட்டுரைகள், அது வெளியிட்ட இதழ்கள் இப்படிதான் நாங்க யோசிச்சு வச்சிருந்தோம். அப்ப புது விசைன்னு ஒரு பத்திரிகை வந்துச்சு. அது ரொம்ப நவீன ஒரு பத்திரிகை. இந்த பத்திரிகையில நம்ம வெளியிட்டா அந்த ஆய்வு கட்டுரை வெளியாகுமான்னு ஒரு சந்தேகத்தோடய நான் அனுப்பிச்சு வச்ச பிறகு ஒரு மாசம் கழிச்சு தமிழ் இலக்கண வரலாறு முழுமையை நோக்கிய சில விவாத குறிப்புகள் பெருசா போட்டு அந்த ஆய்வு கட்டுரையை வெளியிட்டு கொடுத்தாங்க. உண்மையிலுமே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா, முதல் முறையா கருத்தரங்கு தாண்டி ஒரு இதழ் வழியா ஒரு கட்டுரையை கண்ணுல பாக்குறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஆனா அது அந்த உழைப்பு எங்கேயாவது நம்ம செய்யற வேலை எங்கேயாவது பாராட்டப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. 2010-11 இணையத்துல அந்த கட்டுரையை எடுத்து போட்டு மிகப்பெரிய அளவுல விவாதிச்சு மிகப்பெரிய அளவுல அதை பத்தி பேசினா மிகப்பெரிய ஆட்கள் பலர் அது குறித்து பேசியிருக்காங்க. இன்னைக்கு நீங்க இணையத்துல போனா அந்த காலத்துல அந்த கூகுள் வழியா டிஸ்கஷன் போவோம். அந்த மாதிரியான விவாதங்களை அந்த கட்டுரையை எடுத்து போட்டு பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அப்ப 2007க்கு முன்னாடி வரைக்கும் நாங்க சில ஆய்வுதர்கள் தான். நான் வல்லினம்னு ஒரு பத்திரிகையில ஆசிரியருக்குள்ள இருந்தேன். புதுவையில இருந்து வெளிவந்த பத்திரிகை. இதே போல அதே காலகட்டத்துல பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட புத்தகம் பேசுது அப்படின்னு ஒரு பத்திரிகையில ஆசிரியருக்குள்ள இருக்கிறேன். இது தவிர வேற சில பத்திரிகைகள்ல ஆசிரியருக்குள்ள இருக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு 3 பத்திரிகைகள்ல எனக்கு அப்பயே அந்த வாய்ப்பு அமைஞ்சது. அப்ப ஆய்வுதழ்கள் அப்படின்னு நம்ம போய் தேடினா இந்த பக்கம் பார்த்தா காலச்சுவடு, உயிர்மை இதெல்லாம் அந்த காலத்திலே வந்த பத்திரிகைகள் தான். ஆனா காலச்சுவடு அன்னைக்கு அது ஒரு ஆய்வுதழா அப்படின்னா அது ஒரு சீரியஸான அது ஒரு சிறு பத்திரிகை மரபு தொடங்கி அது ஒரு இடைநிலை பத்திரிகையா அது மாறின காலகட்டமா அது அன்னைக்கு இருந்துச்சு. இப்ப எழுத்தாளர் சுந்தரராமசாமி அவருடைய காலத்துல தொடங்கப்பட்டு பின்னாடி அவருடைய மகனாருடைய கையில அது வந்தப்ப அது வேற ஒரு தருணத்துக்கு அந்த காலச்சுவடுகள் மாறுது. அப்ப காலச்சுவடுல இருந்து உயிர்மை வருது, உயிர்மையில இருந்து உயிரெழுத்து வருது. இது போல எண்ணற்ற பல இதழ்கள் இந்த காலகட்டத்துல உருவாகுது. ஆனா எல்லாமே ஆய்வுதழா அப்படின்னா அவங்க ஆய்வையே ஒரு நவீன சிந்தனை கண்ணோட்டத்தோட பார்க்கக்கூடிய இதழ்களாக இருந்தாங்க அப்படின்றத நான் பார்க்க முடியுது. அப்ப ஒரு 2009 2010 காலகட்டத்துல என்னுடைய ஆய்வுலாம் நிறைவு செய்யற காலகட்டத்துக்கு முன்னாடி பாக்குறப்ப நான் பாரதி புத்தகாலயம் வழியா சில விஷயங்கள் நான் அவங்களுக்கு சொன்னேன். நம்ம சிறப்பு மலர்களா சில விஷயங்களை வெளியிடலாம். அப்ப தமிழ் பதிப்புலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு மலர் வெளியிட்டோம். தமிழ் நூல் தொகுப்பு வரலாறுன்னு சொல்லி ஒரு மலர் வெளியிட்டோம். அதே போல அறியப்படாத தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலரை வெளியிட்டோம். அதுக்கு முன்னாடியே சென்னை பல்கலைக்கழகத்துல தமிழ் இலக்கியத்துறையில ஆய்வு தொடர்பா சிந்திச்சப்ப நாங்களாம் ஒரு ஆய்வாளர்கள் நிறைய ஜேஆர்எஃப் ஸ்காலர் இருந்தோம். அப்ப நாங்க எல்லாருமே யோசிச்சு செஞ்ச விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு ஆண்டும் ஆய்வாளர்கள் ஒரு 3 பேர் சேர்ந்து
நம்ம வந்து ஒரு ஆய்வு தொகுப்பை வந்து வெளியிடலாம், கட்டுரைகள் எழுதி வெளியிடலாம். அந்த கட்டுரைகள் தரமானதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியை நாங்க முன்னெடுத்தோம். ஏன்னா இந்த மாதிரி நிறைய ஆய்வுதல் சார்ந்த சிந்தனைகள் பெருசா இல்லாத ஒரு காலகட்டத்துல நாங்க வெளியிட நினைச்சது ஒரு ஆய்வு கோவைகளை இதுக்கு முன்னாடி வந்த மாதிரி வெளியிடலாம் அப்படின்னு சிந்திச்சப்பதான் நாங்க வந்து இப்ப முதலா நாங்க வந்து பாலை அப்படின்னு ஒரு தலைப்புல ஒரு புத்தகம் வெளியிட்டோம். அப்பதான் எங்க பேராசிரியர் அரசையா சொன்னாங்க, ஒவ்வொரு ஆண்டும் இங்க இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் அப்ப 20-25 பேர் இருந்தோம்னா ஒரு 3 பேரா சேர்ந்து ஒரு தொகுப்பை வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி வெளியிட சொன்னாங்க. அதோடைய பின்புலத்துல தொடர்ச்சியா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் அதை வந்து வெளியிட்டு இருக்காங்க. அது பாலை, குறிஞ்சி, வெற்றி இந்த மாதிரி தலைப்பு உட்தலைப்புல வரக்கூடிய சங்க இலக்கியம், வரலாறு இதெல்லாம் அந்த தலைப்புல வந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஆய்வு கட்டுரைகளை அதுல வெளியிடுறதுக்கான முயற்சிகளை நாங்க வந்து செஞ்சோம். வந்து இப்ப 2010 வரைக்குமே தமிழ் ஆய்வு போக்குகள்ல நீங்க கவனிச்சீங்கன்னா ஒரு பெரிய கட்டாயமோ நெருக்கடியோ இப்படிதான் எழுதணும், இப்படிலாம் வெளியிடணும் அப்படின்ற எண்ணமோ இங்க இல்லாதோடைய விளைவு ஆய்வாளர்கள் பெரும்பாலும் வந்து அவங்களுடைய தன்னார்வத்தின் அடிப்படையிலையும் அது சார்ந்த வேற சில பின்புலத்தில் தான் அவங்க எழுதினாங்களே தவிர ஆய்வேட்டுல கவனம் செலுத்துறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தா ஆய்வேடுகளுக்குள்ள எழுதிட்டு இருந்தாங்க. இது ரொம்ப குறிப்பா நம்ம இன்னைக்கு பேசுற அரிமா நோக்கு இதழ் 2007 முதன்முறையாக வெளிவந்தது. 2007 வெளிவந்த போது பேராசிரியர் ஜெயதேவன் ஐயா அதோடைய ஆசிரியர், தமிழ் ஆசிரியர் ஜெயதேவன் ஐயா ஒருங்கிணைப்பாளர் அந்த சமயத்தை எங்ககிட்ட வந்து ஒரு கட்டெல்லாம் வாங்கி அந்த சமயத்துல போட்டாங்க. அந்த இதழ் இன்னைக்கு வெவ்வேறு தளங்கள்ல அது பிரச்சனைகளை சிக்கல் எல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. அது வந்து ஆனாலும் அந்த நேரத்துல அரிமா நோக்கு என்கிற ஒரு ஆய்விதழ் ரொம்ப முக்கியமான ஒரு இதழாக பார்க்கப்பட்டது. இதே போல காக்கேச்சரன் ஒரு இதழ், கனையாழின்னு ஒரு இதழ். ஆனா இது கனையாழி மாதிரியான இதழ்கள் படைப்பிலக்கியம் சார்ந்தும் ஆய்வு சார்ந்தும் இரண்டு தளங்கள்ல செயல்பட்டதா இருந்துச்சு. அப்பதான் ஒரு 2010க்கு பிறகு சில பேர் வந்து ஆய்வு சார்ந்த சிந்தனைகளை முன்வைக்க ஆரம்பிச்சாங்க. அதுல குறிப்பா பேராசிரியர் இரா சீனிவாசன் அவர்கள் நடத்தின புதிய பணுவல் அப்படின்ற ஒரு ஆய்விதழ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆய்விதழா இருந்துச்சு. நல்ல கட்டுரைகளை பேராசிரியர் வந்து தொடர்ச்சியாக வெளியிட்டாங்க. வந்து அப்ப 2010 தொடங்கி 15 வரைக்கும் கூட பெருசா சிக்கல்களோ பெரிய பிரச்சனைகளோ ஆய்வு கட்டுரைகள் கட்டாயமாக்கப்பட்டதோ இப்பெல்லாம் இல்லாம தான் போயிட்டு இருந்துச்சு. 15க்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 ஆண்டுகள்ல தமிழ் ஆய்விதழ்கள்ல கட்டுரை வெளியிடணும் அப்படின்னு சொல்ற ஒரு நெருக்கடி, ஒரு கட்டாயம், ஒரு ரேங்கிங் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு கல்வி பின்புலங்கள்ல வரும்போது குறிப்பாக தனியார் கல்லூரிகள்ல இருக்கக்கூடியவர்களும் சரி, அரசு நிறுவனங்கள்ல இருந்தாலும் சரி, அதை தவிர இன்னும் ஆய்வாளர்கள் கட்டாயம் 2 கட்டுரை வந்து யுஜிசி போன்ற ஆய்விதழ்கள்ல வெளியிடணும் அப்படின்னு சொல்றப்ப அப்ப எப்படி வெளியிடுறது அப்படின்னு ஒரு சிக்கல் வந்துச்சு. வந்து இப்ப நம்மகிட்ட இருக்கிற பெரிய சிக்கல் என்னன்னா இந்த ஆய்வு கட்டுரை எழுதுறது எப்படின்றது திரும்பியும் ஒரு சிக்கல் வந்து நிறைய பேருக்கு என்னன்னா முதல் நாள் நைட்டு உட்காந்து ஆய்வு கட்டுரை எழுதி அடுத்த நாள் காலில் அமிச்சா காசு கொடுத்தா பப்ளிஷ் பண்ணிடுவாங்கல்ல அப்படின்னு ஒரு பொது மனநிலை நம்மகிட்ட கொஞ்சம் பேருக்கு உருவாயிடுச்சு. அது யாரோ கொஞ்சம் பேருக்கு அது இந்த மனநிலை உண்டு. சில பேர் ரொம்ப சீரியஸாவே எழுதி சீரியஸாவே அது ஒரு மாத காலம் 2 மாத காலம் அந்த ஆய்வு கட்டுரைகள் சார்ந்து சிந்திச்சு எழுதி அப்படி வெளியிடணும் அப்படின்ற மரபு இருவேறு நிலைப்பட்ட மனிதர்கள் தானே எங்க போனாலுமே வந்து அப்ப இந்த இருவேறு நிலைப்பட்ட மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்கள்ல இந்த திடீர்னு ஒரு தலைப்பு எடுத்து டக்குன்னு எழுதி முடிக்கிறது தான் ஆய்வா அப்படின்னா இங்க வந்து யார் ஆய்வாளர்கள் நிலை பெற்றாங்க அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா எல்லாரையும் கவனிச்சு பாருங்க. எங்க வாதியார் வந்து அடிக்கடி ஒரு வசனம் சொன்ன வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். பல மரம் பார்த்த தச்சன் ஒரு மரத்தையும் வெட்ட மாட்டான் அப்படின்னு ஒரு வசனத்தை எனக்கு ஆய்வு காலத்துல சொன்னாரு. ஏன்னா வெவ்வேறு தளங்கள்ல நான் அதை பண்றேன், நான் இதை பண்றேன், நான் அப்படி பண்றேன், திடீர்னு நாடகம் நடிக்க போவோம், திடீர்னு இதெல்லாம் போயிட்டு இருந்த சமயத்துல அவர் சொன்ன வசனம் திடீர்னு எனக்கு பிடிச்சது. அப்ப இன்னொரு வசனமும் சேர்த்தே சொன்னார். ஏதேனும் ஒரு துறையில ஆழங்கால் படுங்க, ஒரு விஷயத்த குறிச்சு தொடர்ச்சியா எழுத ஆரம்பிங்க, ஒரு விஷயத்த குறித்து பேச ஆரம்பிங்க, அந்த ஒரு விஷயம் உங்களை வந்து அடையாளப்படுத்துறதுக்கான ஒரு களமா இருக்கும் அப்படின்றத பத்தி பேராசிரியர் ஐயா வந்து சொன்னார். ஏன்னா எங்க ஐயாவை இப்ப தமிழ்நாட்டுல யாப்பு அப்படின்னு சொன்னா பேராசிரியர் ஐயா மணிகண்டன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டுக்குமே நீங்க யோசிச்சீங்கன்னா அகராதியியல் பாரா சுப்பிரமணியன் அப்படின்னா பேராசிரியர் ஜெயதேவன் அப்படின்னா அகராதியியல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடுவோம். பேராசிரியர் மாதையன் அப்படின்னு சொல்லிடுவோம். இந்த மாதிரி எத்தனையோ பேராசிரியர்களை நீங்க அடையாளப்படுத்தணும் அப்படின்னா அவர் எந்த ஃபீல்டுப்பா? தேலூர்து நாட்டார் வழக்காற்றியல் அப்படின்னு சொன்னா தேலூர் சிவசுப்பிரமணியன் நாட்டார் வழக்காற்றியல், வானமாமலை நாட்டார் வழக்காற்றியல், பக்தவச்சல பாரதி சார் அப்படின்னா இன்னைக்கு பண்பாட்டு மானுடவியல், தனஞ்சயன் இன்னைக்கு இவர் இதுல இருக்கிறாரு. நவீன இலக்கியம் சார்ந்த ஆய்வு செய்தவர்கள் யாருன்னா அவங்க எல்லாம் ஒரு பட்டியல் நம்ம வந்து நீண்ட பட்டியலை நம்ம வந்து கொடுக்கணும். அப்ப நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா யார் ஒருவர் எந்த துறை சார்ந்து தொடர்ச்சியாக இயங்கி கொண்டிருக்கிறாரோ அவர் தான் அந்த ஃபீல்டுடைய எக்ஸ்பர்ட்டா மாறுறாரு. அப்ப எங்க ஐயா இன்னொரு வருஷமும் என்கிட்ட சொன்னாரு வந்து என்ன சொன்னாருன்னா ஆய்வு என்பது தமிழ்ல நம்ம வந்து புதுசா கண்டுபிடிக்கிறதுலாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? ஒரு கொரோனாக்கு ஒரு ஒரு சயின்டிஸ்ட் ஊசி கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா அது கண்டுபிடிப்பு, அந்த கண்டுபிடிப்பு நம்மளால நிறுத்த முடியாது. அப்போ ஒரு தமிழ் சார்ந்த இலக்கியம் சார்ந்த ஆய்வுகள்ல ஒருவர் தொடர்ச்சியாக வாசிச்சு அது குறித்து தொடர்ச்சியாக எழுதி
அதுல அவர் ஆழங்கால் பட்டு புலமை பெறுவதுதான் அதனுடைய நுட்பமான விஷயம் அப்படின்றாரு வந்து. ஒரு வைவா, பிஹெச்டி வைவா கஷ்டப்பட்டு படிச்சோம், 3 வருஷம் எழுதுறோம், 4 வருஷம் எழுதுறோம், 5 வருஷம் எழுதுறோம். அதுக்கு பிறகு அதுல என்ன இருக்குன்றத ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள சொல்றது தானே உங்களுடைய வாய்மொழி தேர்வு. அப்ப நீங்க அதுல புலமை பெற்றிருக்கிறீர்களா இல்லையான்றத ஒரு ஆய்வாளர், ஒரு ஒரு பேராசிரியர் மதிப்பீடு செஞ்சு அனுப்புறாங்க 2 பேரு. ஆனா நேரடி வாய்மொழி தேர்வு ஓப்பன் வைவா வாய்ஸ்ல நமக்கு நேரடியா கேள்வி கேட்கிறப்ப அந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்றீங்களா, இல்ல அந்த விஷயங்கள் நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க, இதெல்லாம் பத்தி தான் நமக்கு ஒரு மதிப்பீடு. நம்ம ஒரு நல்ல ஆய்வாளர், அந்த ஆய்வு அது வழங்கப்படுகிறது அப்படின்றதுலாம் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்ப ஒரு துறை சார்ந்து நான் புலமை அடையிறது தான் என்னுடைய நோக்கம் அப்படின்றதையும் நான் என் மனசுல வச்சுக்கிட்டேன். அப்ப எனக்கான துறை சார்ந்து இப்ப எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க வந்து, ஒரு பழமொழியே சொல்லுவாங்க வந்து. அப்ப நம்ம எல்லாம் தெரிஞ்சவங்களா அப்படின்னா நம்ம எல்லாம் தெரிஞ்சவங்க சில நேரத்துல கிடையாது. குறிப்பிட்ட சில துறைகளை நம்ம எடுத்துக்கிட்டு, இப்ப நிறைய பேர் நமக்கு ஒரு பழக்கம் உண்டு, எங்க இருந்து கருத்தரங்குல எந்த தலைப்புல கருத்தரங்கு போட்டாலும் உடனே அதுக்கு ஒரு கட்டுரை எழுதி அமைச்சிடும். அது அதுதான் நம்மளுடைய வேலை. ஏன்னா அது நம்மளுடைய வேலை கிடையாது. ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருமே, நான் உட்பட எல்லாருமே ஒரு தலைப்புலதான் ஆய்வு செஞ்சிருக்கோம். அந்த பிஹெச்டி ஆய்வுடைய தொடர்ச்சியாக அந்த ஆய்வை நம்ம நிகழ்த்தினாலே நம்ம அதுக்குள்ள ஒரு அடையாளம் பெற முடியும் அப்படின்றது இங்க இருக்கிற பல பேராசிரியர்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா நம்ம என்ன பண்றோம், பல பேரு அந்த ஆய்வுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லாமலே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நம்ம மாறிடுறோம். ஆக்சுவலா வந்து நான் சொல்லுவேன், எங்க ஐயாவும் அதை எங்களுக்கு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஆய்வு எழுதி முடிச்ச உடனே அதை நூலாக்கம் செய்வதற்குரிய தகுதியா அது இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து திருப்பியும் ரீஎடிட் கொஞ்சம் செஞ்சாவது நீங்க வந்து அதோடைய வளர்ச்சியை நோக்கி நீங்க வந்து நூலா வெளியிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பல பேர் அப்படி வெளியிடுறத இல்லாம போயிட்டுன்னா சூழல், காலச்சூழல், நேரச்சூழல், திரும்பி அதை திருத்தம் பண்ணி மாத்தணும்னு நினைக்கிற சூழல் இப்படிலாம் இருந்த போது வந்து அதை விட்டுறோம் நம்ம வந்து. ஆனா தொடர்ச்சியாக நீங்க வந்து அதை வந்து பின்பற்றி அதே ஃபீல்டுக்குள்ள நீங்க இயங்குறீங்க அப்படின்னா உங்களால ஒரு நல்ல ஆய்வாளரா மாற முடியும் அப்படின்றத அவர் இங்கே சொன்னதை மைண்ட்ல வச்சுக்கிட்டேன். அதனால இலக்கணம், உரை, பதிப்பு, குறிப்பா இன்னைக்கு வந்து அகராதி சார்ந்த துறைக்குள்ள, ஏன்னா வளர வளர வயசு ஆக நமக்கு சில துறைகள் பிடிக்க அதுக்குள்ள நம்ம இயங்க ஆரம்பிக்கிறோம். அது மாதிரியான சில துறைகள் நோக்கி நான் நகர ஆரம்பிச்சப்ப எனக்கான பிடிச்ச துறைகள், இலக்கணமா வரலாற்று அடிப்படையில பேசணுமா நான் பேசுவேன், அதுல டெக்னிக்கலா நான் பேசணும்னா எனக்கு ரொம்ப சிக்கல். அப்ப என்னுடைய துறைனா இதான். இப்ப பதிப்பா, தமிழ் பதிப்பு வரலாறு குறித்து என்ன பேசணும்னா நான் மணிக்கணக்கில் பேச முடியும். உரை மரபுகள் குறித்து பேச சொன்னா அது எந்த உரையா இருந்தாலும் பேசுறதுக்கான சூழல் வாசிச்சு வச்சிருக்கிறோம், அதை படிச்சு வச்சிருக்கிறோம், தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் அப்படின்ற அடிப்படையில அப்ப என்னுடைய ஆய்வு கட்டுரைகளை பெரும்பாலும் நான் எந்த இடத்துல இருந்து எழுதுறேன் அப்படின்னா இங்க இருந்தா எழுதுறேன். சமீபத்துல இறையனார் கல்வியில 60வது சூத்திரம் இருக்கா இல்லையான்னு எனக்கு ஒரு பஞ்சாயத்து எனக்கு திடீர்னு தோணுச்சு ஒரு நாள். இப்ப தமிழ் மொழி மற்றும் இலக்கிய பன்னாட்டு ஆய்வுதழுக்கு நான் ஒரு கட்டுரை எழுதினப்ப எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அதுக்கு வந்து நான் வந்து சிந்திச்சப்ப இப்ப 60வது நூற்பாவை ஒருத்தர் வந்து அது இல்லவே இல்லை, அது ஓலைச்சுவடிகள் இல்லை, அது இடைச்சர்களாக நிகழ்த்தப்பட்டதுன்னு ஒரு சின்ன சிந்தனை பொறி தட்டின உடனே அதை வச்சு ஒரு விரிவான ஆய்வு கட்டுரை எழுதக்கூடிய சூழல் எனக்கு வந்து அமைஞ்சது. இதே போல 2009 உலக தமிழ் சங்கத்துல செம்மொழி நிறுவனமும் அவங்களும் சேர்ந்து ஒரு கருத்தரங்கு நடத்த சமயத்துல சிவகாமி அம்மா இருந்தப்ப அவங்க கிட்ட போய் கேட்டேன், எல்லாரையும் கூப்பிட்டுருக்கீங்க, என்ன இந்த ஆய்வுல கூப்பிடவே இல்லை, நான் நல்லா ஒரு கட்டுரை எழுதுறேன் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்க நான் எழுதுறேம்மா அப்படின்னாங்க. நீங்க இளைஞர், பரவாயில்ல, உங்க நம்பி நான் கொடுக்குறேன், நீங்க எழுதி கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. தொல்காப்பிய முதல் முழுமை பதிப்பு சாமுவேல் பிள்ளை என்கிற அந்த மனிதர் பதிப்பிச்ச அந்த பதிப்பை வச்சு நான் ஒரு கட்டுரை எழுதினேன். கிட்டத்தட்ட 3 மாத கால தேடல், ஒரு 40 பக்கம் அந்த கட்டுரை, விரிவான கட்டுரை. இன்னைக்கும் புதிய பண்ணு உள்ளது, வெளிவாய் பார்வைக்கு கிடைக்குது. அந்த கட்டுரை வழியா நான் ஒரு சில விஷயங்களை விவாதிச்சப்ப அப்ப இருந்த பேராசிரியர் சாதே சுப்பிரமணியன் ஐயா வந்து அந்த கட்டுரையை ரொம்ப மகிழ்ச்சியா பாராட்டினார். அப்ப ஒரு அறிஞர் வந்து என்னுடைய கட்டுரையும் இன்னொருடைய கட்டுரையும் அந்த அறிஞர்கிட்ட மதிப்பீடுக்கு போச்சு. அப்ப வந்து அவர் சொன்னாரு, நீங்களும் தரவுகளை நல்லா எடுத்திருக்கிறீங்க, இவரும் தரவுகளை நல்லா எடுத்திருக்கிறாரு, ஆனா அதை நெரேட் பண்ண விஷயத்துல தான் நீங்க 2 பேரும் மாறுபடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் ஒண்ணு சொன்னாரு. அது என்ன உதாரணம் அப்படின்னா, ஒரு தோசைக்கல்லு வைக்கிறோம், ஒரு மாவு இருக்குது, அந்த மாவை எடுத்துட்டு அந்த தோசைக்கல்லு காய்வதற்கு முன்பாகவே அந்த மாவை நீங்க ஊத்தி தோசையா சுட்டீங்கன்னா அது எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னாரு. ஆமா. இப்ப இவர் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா, தோசைக்கல்லு நல்லா காஞ்ச பிறகு அந்த தோசை மாவை எடுத்து மேல ஊத்துறாரு, புள்ளி புள்ளி புள்ளியா வருது, எண்ணெய் ஊத்துறாரு, திருப்புறாரு, நல்லா எடுத்து போடுறாரு. அப்ப காயாத தோசைகள்ல வெந்த தோசைக்கும் நன்கு காய்ந்து வெந்த தோசைக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுதான் ஒரு ஆய்வு தரவுகளை சேகரித்து அதை எப்படி முறைப்படுத்தி நீங்க வெளி கொடுக்குறீங்க. அப்ப அந்த படிக்கிறப்ப ஒருத்தனுக்கு சுவாரஸ்யத்தை, ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியது அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விஷயத்த பதிவு செஞ்சாங்க. இந்த ஒப்பீடு எதுக்கு அப்படின்னா, பல நேரங்கள்ல நம்மகிட்ட நல்ல தரவுகள் இருக்கும், ஆனா எப்படி எழுதுறதுன்றதுல சிக்கல் இருக்கு. நிறைய பேருக்கு, இளம் ஆய்வாளர்கள் பல பேருக்கு வரக்கூடிய சிக்கலே
எப்படி ஒன்றன் பின் ஒன்றாக அதை அடுக்கிறது, எப்படி கொண்டு போறது, எப்படி ஆய்வு கட்டுரை நிறைவு செய்வது அப்படின்றதுல பல சிக்கல்கள் இங்க வந்து இருக்கு. ஆனா அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து ஒரு ஆய்வு கட்டுரையை நாம நேர்த்தியான திரும்ப மண்டைக்குள்ள ஓடணும். என்னோட சிக்கல் வந்து எனக்கு ரொம்ப நேரம் அது சிக்கலைன்னா அது ஒரு 10 நாள் நல்லா தூக்கி ஓரம் வச்சுட்டு திரும்பி எடுத்து பார்ப்பேன். ஓ, இதைதான் நம்ம யோசிச்சோம். போன முறை தமிழின் தொன்மை நூலான தொல்காப்பியம் சொல்லியிருக்கிறோம். இப்ப என்ன சொல்றோம், தமிழ் சமூகத்தின் தொல்காப்பியம் மிக பழமையான நூலாக, இப்படி ஏதாவது ஒரு வேர்டை நம்ம மாத்துறோம். ஆக்சுவலா பிளஜரிசம் செக்ல அங்கதான் இன்னைக்கு பல நேரங்கள்ல மாத்துறாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும் பிளஜரிசம்ல எங்கடா இன்னைக்கு ஆங்கிலத்துல எழுதுறாங்கன்னா ஒரு தொடரை மாத்தி மாத்தி போடுறப்பதான் இந்த பிளஜரிசம்ல இருந்து அது சிக்காம இருக்கிறதுக்காக பல விஷயங்கள் இன்னைக்கு செய்யறாங்க பல துறை சார்ந்த ஆய்வுகள்ல. ஆனா தமிழுக்கு இன்னும் அப்படி ஒரு நெருக்கிற மாதிரியான ஒரு பிளஜரிசம் செக் நம்ம கிட்ட இன்னும் கையில வரல. அதனால நாமளும் தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா எனக்கே என்ன தோணும்னா, இந்த தொடர் நான் இதுக்கு முன்னாடி இப்படி எழுதிட்டேன், அதே தொடர் தொல்காப்பியத்துடைய பழமையை அறிமுகப்படுத்துறப்ப நான் வேற மாதிரி எழுதணும் அப்படின்றத யோசிச்சு கொஞ்சம் வேற மாதிரி எழுதுறேன். இன்னும் படிக்கிறப்ப சில விஷயங்களை சேர்த்து நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் வந்து. அப்ப ஒரு விஷயத்த நம்ம எப்படி சொல்றோம், அது எதிர்க்கிறவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி சொல்றோமா? ஏன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இங்க புத்தகம் வெளியிட்டாலே 300 காப்பி தான் வெளியிடுறாங்க. இன்னைக்கு 100 புத்தகம் தான் வெளியிடுறாங்க. வாங்கி படிக்க ஆளெல்லாம் கிடையாது. முடிஞ்சா பிடிஎஃப் அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் நீங்க பல நிலைகள்ல இன்னைக்கு காலம் மாறிடுச்சு வந்து. அப்ப நம்ம எப்படி நம்ம இதை டீல் பண்றது அப்படின்ற ஒரு சிக்கலுக்குள்ள தள்ளப்பட்டோம். இப்ப நம்ம எழுதுற ஆய்வு கட்டுரை தமிழ் சமூகமே வாசிச்சிருச்சா அப்படின்னா கிடையாது. இப்ப என்னுடைய ஆய்வு கட்டுரை வழியாக எனக்கு அறிமுகமாக கிடைத்தவர்கள் பல பேராசிரியர்கள். சேவை சண்முகம் ஐயா தவறாம பேசினாங்க வந்து, இந்த கட்டுரையை படிச்சா நல்லா எழுதிருக்கிற, இது இப்படி பண்ணு. இது போல எண்ணற்ற தமிழ் சார்ந்த அறிஞர்கள், பேராசிரியர் பெருமக்கள் இந்த ஆய்வு கட்டுரையின் வழியாக எனக்கு அறிமுகம் கிடைச்சாங்க. அந்த 4 பேர் 5 பேர் தான் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து. தீவே கோபால ஐயர் உங்க எல்லாருக்கும் தெரியும். அவரை பத்தி தான் முதல்ல அறிமுகத்துல அஞ்சலி கட்டுரை நான் தான் முதல்ல பேராசிரியர் ஜெயதன் ஐயா கேட்டு என்கிட்ட வாங்கி போட்டாரு. அவர் வந்து பாண்டிச்சேரியில இருந்த போது அவர்கிட்ட ஒரு வாட்டி நான் போனப்ப பிரெஞ்சுல சேனாவரையர் உரை வந்து பிரெஞ்சுல மொழிபெயர்த்து வச்சிருந்தாங்க. அதை மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜான் செவிலியார்ட் அப்படின்ற ஒரு அறிஞர் மொழிபெயர்த்தாரு. ஈவா வில்டன் அவர்களுடைய கணவர் தான். அவர் தான் அதை மொழிபெயர்த்து வச்சிருந்தாரு வந்து. அப்ப வந்து எங்க ஐயா சொன்னாரு, பிரெஞ்சுல இருக்கிறத போய் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னாரு. 700 ரூபாய் அந்த காலகட்டத்துல அது விலை வந்து. ஐயா 700 ரூபாங்க ஐயா, அது எத்தனை காசா இருந்தாலும் நீங்க போய் வாங்கிட்டு வந்து உங்க கையில வச்சுக்கணும். ஏன்னா யாராவது இது தொடர்பா ஏதாவது நடந்திருக்கான்னு கேட்டா உங்க துறை சார்ந்து உங்களுக்கு வந்த நூல்கள் அத்தனையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், உங்க ஆய்வு தொடர்பா வந்த நூல்கள் அப்படின்னு சொல்றோம். இன்னைக்குதான் நம்ம அதை முன்னாய்வுகள்னு சொல்றோம், ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்றாங்க. அப்ப நான் என்ன பண்றேன், பாண்டிச்சேரிக்கு போயிட்டு கோபாலையர் அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அவர்கிட்ட போய் கேட்கிறேன், ஐயா இந்த மாதிரி இந்த புத்தகம் வேணும் அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு பிரெஞ்சு தெரியுமான்னு கேட்டாரு. தெரியாதுங்க ஐயா அப்படின்னா. அப்புறம் எதுக்குன்னு கேட்டாரு. உங்க முன்னுரை ஒண்ணு தமிழ்ல இருக்கு, அதை படிச்சுக்கலாம்னு இருக்கிறேன், அதனால எனக்கு இது உதவி செய்யுங்க ஐயா அப்படின்னு கேட்டேன் வந்து. இப்ப உடனே அவர் எழுதி ஒரு 350 ரூபாய் தொகைக்கு 50% டிஸ்கவுண்ட் எனக்கு கொடுக்குறாங்க. அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வந்து நான் வச்சிருக்கேன். இன்னும் வீட்டுல பத்திரமா இருக்குது. கோபாலையர் முன்னுரையை தவிர எனக்கு பிரெஞ்சுல ஒரு வார்த்தை கூட தெரியாது. ஆனால் எனக்கு என்ன தெரியும்னா, தொல்காப்பியம் சேனாவரையம் பிரெஞ்சு மொழியில மொழிபெயர்க்கப்பட்டது. அதை வெளியிட்டவங்க பாண்டிச்சேரி பிரெஞ்சு நியூஸ்ல வெளியிட்டாங்க. அது இந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அப்படின்ற தகவல் எனக்கு தெரியும். இது யாராவது ஒருத்தருக்கு தெரியாதப்ப நான் சொல்றப்ப, ஓ அப்படியா பிரெஞ்சுலேயே சேனாவரையம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படும் போது, நான் செலவிட்ட அந்த தொகையும் என் ஆசிரியர் காட்டிய வழியும் ஏதோ ஒரு ஆய்வுல எனக்கு ஒரு சின்ன விஷயத்த சொல்றதுக்கு எனக்கு உதவியா இருக்கு அப்படின்றத நான் புரிஞ்சுக்க முடிஞ்சது. அப்ப இந்த காலகட்டத்துல இப்ப ஆய்வுதழ்கள் நமக்கு என்ன சிக்கல்களை தருது? இப்ப நான் வந்து இப்ப எழுதுறப்ப குறிப்பா உங்க எல்லாருக்கும் தெரியும், சமீப காலங்கள்ல யூஜிசி ஜர்னலுடைய நிலைகள் உங்க எல்லாருக்கும் வந்து தெரியும். உள்ள வர்றதும் வெளில போறதும், உள்ள வர்றதும் வெளில போறதும். 6 மாசத்துக்கு ஒரு முறை ஒரு பெரிய நம்ம கிட்ட வாட்ஸ்அப்ல யாராவது கேட்டுட்டே இருப்பாங்க, சார் இப்ப யூஜிசி ஜர்னலோட லிஸ்ட் அனுப்புங்க சார் அப்படின்வாங்க. பல குழுக்கள்ல நான் பாக்குறேன் யூஜிசி லிஸ்ட் அனுப்புங்க அப்படின்வாங்க வந்து. அப்ப பல ஜேர்னல்கள் இருந்துச்சு, வெவ்வேறு காரணங்களை அவங்க வந்து வெளில போக ஆரம்பிச்சிட்டாங்க. பல ஜேர்னல்களை அவங்க உள்ள வச்சிருக்காங்க. இன்னைக்கு நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஜேர்னல் அப்படின்னு பார்த்தா காலச்சுவடு இருக்குது, உலக தமிழியல் ஆய்விதழ் இருக்கு, இது தவிர பெயல்னு ஒரு ஜேர்னல் வச்சிருக்காங்க, அப்புறம் தமிழ் மொழி மற்றும் இலக்கிய அந்த பன்னாட்டு ஆய்விதழ் IJDLS அது வச்சிருக்காங்க. இது தவிர இன்னும் சில இதழ்கள் வந்து உங்கள் நூலகம் வச்சிருக்காங்க, மணற்கேணி வச்சிருக்காங்க. இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு 50,000 ஆய்வாளர், ஒரு 10,000 20,000 ஆய்வாளர் இருக்காங்க எல்லா இடத்துலயும் சேர்த்து. இது தவிர நீங்க கவனிச்சீங்கன்னா பேராசிரியர் பெருமக்கள் தனியார் கல்லூரில தான் இன்னைக்கு ஒரு 5-10 வருஷமா எல்லாரும் தனியார் கல்லூரி அடைக்கலம் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாம் இருக்கிறோம். அங்க இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் எல்லாமே இந்த ஆய்வு கட்டுரைகளை எழுதணும் அப்படின்றது. இது தவிர அரசு சார்ந்து இயங்கக்கூடிய பேராசிரியர்களுக்கு சில ரேங்கிங் சார்ந்து வரும்போது அவங்களும் இந்த ஆய்வு கட்டுரைகள் சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. அப்ப மினிமமா இருந்தது, இப்ப பார்த்தா எண்ணிக்கை ஒரு 15 அப்படின்ற எண்ணிக்கை மாறி கடைசியா சுருங்கி ஒரு 7 தான் வந்துச்சு. இதுல பெயல், தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டு அந்த ஆய்விதழ்லாம் வந்தா அரையாண்டு இதழா வேற அது இருக்கு பார்த்தா வந்து.
இப்ப ரெகுலரா வர்றது காலச்சோடு மாதிரியான இதழ், உங்கள் உலகம் மாதிரியான இதழ் தான் மாத இதழ்களா வெளிவருது அப்படின்றப்ப இவ்வளவு பெரும் போட்டி போடுறதுக்குள்ள வெளியிடுறதுக்குள்ள நமக்கு இருக்கிற பிரச்சனை நமக்கே தெரியும். திடீர்னு ஒரு புதுப்புணல் டக்குன்னு உள்ள வந்துச்சு, டக்குன்னு புதுப்புணல் வழியா சில கட்டுரைகளை வெளியிட்டு அது உடனே அந்த இதழ் வெளில போயிருச்சு. திடீர்னு பார்த்தா திருப்பத்தூர் தூயரஞ்ச கொண்டு வந்து ஒரு இதழ் உள்ள வருது, திரும்பி அந்த இதழ் பார்த்தா உடனே ஏகப்பட்ட கட்டுரைகளை போட்டா அந்த இதழ் வெளில போகுது. இப்படி உள்ள வரக்குள்ள நிறைய கட்டுரைகளை வெளியிட ஆரம்பிச்ச உடனே டக்குனு வெளில போயிடுது. இதுக்கு பேர் தான் இப்ப வந்து சொல்றாங்க, இது வந்து அது வந்து நிறைய அவங்க வந்து இந்த மாதிரி வெளியிட்டுறாங்க, முறை இல்லாம வெளியிட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க மதிப்பீடுகள் இல்லாம பியர் ரிவ்யூ இல்லாம வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஜிசியே இது எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டு தான் சமீபத்துல ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இதெல்லாம் என்னடா சாமி பண்றது அப்படின்றப்ப அவங்களுக்கு ஒரு குழப்பம் வந்துச்சு. சரி நம்ம வந்து பியர் ரிவ்யூடு மாதிரி போயிடலாமா அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் கிட்ட ஒரு கருத்து கேட்டு இதெல்லாம் வாங்கி இப்போ ஒரு அறிக்கை நமக்கு போட்டிருக்கிறாங்க. அந்த அறிக்கை இம்ப்ளிமெண்டேஷன் ஆச்சா இல்லையான்றதுல இன்னும் நமக்கு பல குழப்பங்கள் இருக்குது. இருந்தாலும் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் சார்ந்து வெளியிடுறப்ப என்ன சொல்றாங்க, இன்னும் நீங்க வந்து யூஜிசி ஆய்விதழ்கள்ல வெளியிட்டீங்கன்னா நிறுவனத்துக்கு பயன்பாடுடையதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சொல்றாங்க. இதெல்லாம் தாண்டி தமிழ் ஆய்வாளர்கள் இருக்கக்கூடிய இன்னொரு சிக்கல் என்னன்னா, இந்த ஸ்கோபஸ் ஜேர்னல் அப்படின்னு ஒண்ணு பேசிக்கிறாங்க. எல்லாரும் அது ரொம்ப நேரமா புரியாம இண்டெக்ஸ் ஜேர்னல் அப்படின்னுவாங்க, ஸ்கோபஸ் அப்படின்றாங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் மண்டையை உடைச்சுவாங்க. அப்பப்ப எனக்கு போன் பண்ணுவாங்க, என்ன ஜெய்னேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ இந்த எஸ்ஆர்எம் மாதிரியான ஒரு சூழல்ல இருக்கிறப்ப கொஞ்சம் பேர் நம்ம கிட்ட அங்கங்க போய் கேட்டு அது என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிற சூழல் எனக்கு உருவாச்சு. இது தவிர நிறைய நண்பர்கள்ட்டையும் கேட்டிருக்கேன். அவங்களும் ஆமா எங்களும் இந்த மாதிரி ஸ்கோபஸ்ல வெளியிட சொல்றாங்க, போறாங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானும் சரி கல்லூரியில ஒரு சின்ன இது வந்தப்ப கொஞ்சம் முயற்சி பண்ணி தான் பாருங்களேன் அப்படின்னாங்க. சரி நம்மளும் ஏதாவது முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு தான் ஆங்கிலம் எல்லாருக்குமே பயங்கரமாச்சே, நம்ம எல்லாருக்குமே நிறைய பேருக்கு எல்லாரும் சொல்ல முடியாது, நிறைய பேருக்கு அது சிக்கலுக்குரிய விஷயம். அதனால ஒரு ஆய்வு கட்டுரையை அவ்வளவு சரிவா எழுதுற அவ்வளவுக்கான ஆங்கில புலமை நம்ம கிட்ட இருக்காங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் கேள்விக்குறியான விஷயம் தான் வந்து. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு தமிழ் சார்ந்த தொடர்ச்சியா இயங்குறவங்க, 12ஆம் வகுப்புக்கு பிறகு கல்லூரிக்கு பிறகு தமிழ் படிக்க தொடர்ச்சியா தமிழ் ஆழங்கள் பட்டு படிக்கிறவங்களா இருக்கிறப்ப ஆங்கிலம் நமக்கு இயல்பாவே சில நேரத்துல புழக்கம் இல்லாததுனால நம்ம அதுக்குள்ள போக முடியாம மாட்டிக்கிறோம். ஒரு ஆய்வு கட்டுரை எழுதுற அளவுக்கு நமக்கு ஆங்கிலம் இருக்கா அப்படின்னா அது சிக்கலுக்குரிய கேள்விக்குரிய விஷயம் தான் வந்து. படிச்சா புரிஞ்சுக்க முடியுது, ஆனா எழுதுறப்ப எப்படி கொண்டு போறது? இந்த ஸ்கோபஸ் இண்டெக்ஸ் எல்லாமே எதுல இருக்கு அப்படின்னா அது எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்கு. சரி அப்படிதான் இருக்கா, அதெல்லாம் உண்மையா, அங்கெல்லாம் இருக்கா, நம்ம போய் வெளியிட முடியுமானா பெரும்பாலும் அது எதற்கான ஜேர்னலா இருக்குன்னா அது மெடிக்கல் சார்ந்தோ, அறிவியல் சார்ந்தோ, கணினியல் சார்ந்தோ இப்படிதான் இருக்கே தவிர நம்மள மாதிரி சோசியல் சயின்ஸ் அப்படின்னு மல்டி டிசிப்ளின் கொடுத்தா கூட சில நேரத்துல அது பார்த்தா கொஞ்சம் நேரத்துல சில ஜேர்னல்ஸ் வந்து ஃபேக் ஜேர்னலா மாறிடுது. சிலதுக்குள்ள போய் வெளியிட முடியல, எந்த ஜேர்னல்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல. இப்படி பல நிலைகளை நம்ம போய் சிக்கிக்கிட்டு அங்க முடிக்க வேண்டியதா இருக்கு. நான் இதெல்லாம் முடிவு பண்ணேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரையை 2-3 கட்டுரையை எடுத்து மொழிபெயர்ப்பு செஞ்சு அதெல்லாமும் நான் வந்து வெளியிட்டேன், வந்து முயற்சி பண்ணேன். அதையும் சரி செஞ்சுதான் பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மிகப்பெரிய தொகையெல்லாம் அதுக்கு வந்து கேட்பாங்க. இன்னொரு பிரச்சனை, நம்ம இங்கெல்லாம் வந்து கூட அங்க காசு வாங்குறதே சில நல்ல பெருமைக்குரிய விஷயம். அதுல Q1 ஜேர்னல், Q2 ஜேர்னல், Q3 Q4 அப்படின்னுவாங்க. இந்த Q3 Q4 எல்லாம் பெருசா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. Q1 Q2 ஜேர்னல்ல வெளியிட்டாதான் ரொம்ப ரெஸ்பெக்ட் ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க. இம்பாக்ட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அது வந்து நிறைய சொல்லுவாங்க. அதோடைய இது இவ்வளவு தூரம் இருக்கணும், சைட்டேஷன் இவ்வளவு தூரம் ஆயிருக்கா அப்படின்னா சொல்லிட்டு நமக்கு நிறைய அவங்க பேசுற உலகமே வேறையா இருக்கும். நம்ம பார்த்தா என்னடா தொல்காப்பியர் சிலப்பதிகாரம்லாம் எழுதி எல்லாம் பப்ளிஷ் ஆகுமானா ஆகாது. நான் ஒரு கட்டத்துக்கு மேல பார்த்தா ஒரு 3 கட்டுரை அப்படி இப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி வெளியிட்டு பார்த்தேன். கடைசியா பார்த்தா அது எல்லாமே என்ன சொல்லிட்டாங்க, டமால் டமால் ஒரு சேனல் 2 சேனல்னா அது குளோனிங் சேனல் அப்படின்ட்டாங்க. என்னடா அந்த குளோனிங்னா என்னடான்னு எனக்கு ரொம்ப நேரம் புரியவே இல்லை. அது என்ன குளோனிங் சேனல் அப்படின்னு பார்த்தா உண்மையாகவே ஒரு இதழ் இருக்கும், அதே போல இன்னொரு இதழை உருவாக்குறது அப்படின்றது ஒரு குளோனிங்க கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி ஒண்ணு உருவாக்குறது குளோனிங் தானே. அப்படி உருவாக்கிட்டு ஒரு பெரிய காசை சுருட்டிக்கிட்டு கம்முன்னு காணாம போயிடுறது அப்படின்ற மாதிரி அவங்க வச்சிருந்துருக்காங்க. இப்ப இந்த அரிமானுக்கெல்லாம் கூட திடீர்னு இன்ஜினியரிங் சார்ந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஆன்லைன் சேனல்ல ரன் ஆயிட்டு இருந்துன்றத நிறைய நண்பர்கள் கண்டுபிடிச்சு சொன்னாங்க வந்து. அது மாதிரியான சிக்கல்லாம் கூட அதுக்குள்ள வருது வந்து. அப்ப இந்த ஜேர்னலை கண்டுபிடிச்சு அதோட ஒரு உண்மைத்தன்மையை கண்டுபிடிச்சு அது லைவ்ல இருக்கான்னு கேட்பாங்க. முக்கியமான விஷயம் லைவ்ல இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம போய் பார்ப்போம், லைவ்ல எல்லாம் இருக்கும், கண்ணுல காட்டும். ஆனா நம்ம தான் சரியா பார்த்தோமா இல்ல மாயையா அப்படின்லாம் நமக்கு தோணும். திடீர்னு பார்த்தா அது காணாம போயிருக்கும் ஒரு 6 மாசம் கழிச்சு. எப்படி அது இவ்வளவு நாள் அந்த ஸ்கோபஸ் பேஜ்ல காமிச்சது இன்னைக்கு திடீர்னு காணும் அப்படின்னு பார்த்தா அது மாயை, நம்ம காணல் நீர் மாதிரி அது திடீர்னு காணாம போயிருக்கும். நம்ம கட்டின காசு என்னடா ஆச்சு, கட்டுற என்னடா ஆச்சு அப்படின்னா பார்த்தா நமக்கு அது தோணும். ஆனா என்ன ஒரு நல்லது நினைச்சுன்னா நான் உழைச்ச உழைப்புக்கு அந்த கூகுள் ஸ்காலர்ல சைட்டேஷன் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, யாரோ ஒருத்தவங்க சிங்கப்பூர்ல அந்த மொழிபெயர்த்த கட்டுரையை எடுத்து அவங்க அதை கோட் பண்ணதுடைய விளைவு என் பேர்லயும் கூகுள் ஸ்காலர்ல போனோடனே ஒரு சைட்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வந்து உட்கார்ந்துச்சு. நம்ம செலவு பண்ணதுக்கும் உழைச்சதுக்கும் நமக்கு கிடைச்ச ஒரே ஒரு விஷயம் இந்த சைட்டேஷன்ரா அப்படின்ற மாதிரி அதுல வந்து வந்துச்சு. ஏன்னா நம்ம எனக்கு நிறுவனம் சார்ந்த பின்புலத்துல வேலை செய்யறப்ப இதெல்லாம் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்றப்பதான் அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கரமா வந்து இது பண்ணுவாங்க. அப்ப நம்ம அது சார்ந்தும் பல விஷயங்களை சிந்திக்க வேண்டியதா இருக்கு.
அப்ப இன்னைக்கு தமிழுக்கு ஸ்கோபஸ் சார்ந்தோ இல்ல இண்டெக்ஸ் சேனல் சார்ந்தோ இவங்க சொல்ற எல்லா கேட்டகரிலையும் இருக்கானா? இல்ல. ரொம்ப சிக்கல் அது வந்து. அப்படி யாராவது நம்ம முயற்சி பண்ணி எங்கேயாவது போறோம்னா நம்ம பல நேரத்துல நம்ம நஷ்டம் தான் பட வேண்டியதா இருக்கு அப்படின்றதையும் இன்றைய காலச்சூழலுக்கு புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு வந்து. அப்ப என்ன பண்றது அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற சோர்ஸ் தான். இப்ப உங்கள் நூலகம் இருக்குது, மணற்கேணி இருக்குது, காலச்சூடு இருக்குது. அப்படி இல்லைன்னா பியர் ரிவ்யூடு ஜேர்னல் அப்படின்னு இப்ப நம்ம சொல்றோம்னா, பியர் ரிவ்யூடு என்ன அப்படின்னா உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் வல்லமையில நான் இருந்த சமயத்துல வல்லமையிலான ஆசிரியர்களுள்ள யூஜிசி ஜேர்னலா இருந்த சமயத்துல நான் இருந்த சமயத்தை அதோட மதிப்பீட்டு குழுவிலையும் நான் பணி செஞ்சேன். எந்த ஜேர்னல் சான்லாக்ஸ்ல இருந்திருக்கிறேன். முடிஞ்ச அளவு சில ஜேர்னல்லாம் நான் அந்த நேரத்துல இருந்த சமயத்துல அந்த குழுவுல நான் வேலை பார்த்திருக்கிறேன். அப்ப வேலை பார்த்த சமயத்தை சில பேர் கட்டுரைன்னு அனுப்புவாங்க. இந்த கட்டுரைகள்லாம் எங்களுக்கு வரும். யாருக்கு அனுப்புறாங்கன்றது அவங்களும் சொல்ல மாட்டாங்க. யார் மதிப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு கட்டுரையாட்டி சொல்ல மாட்டாங்க. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது இந்த டபுள் ஸ்கிரீன் அப்படின்னுவாங்க. ஒரு மாதிரி டபுள் பிளைண்டட் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த மதிப்பீடு ரொம்ப ரகசியமா வச்சிருக்கிறது தான் இந்த பியர் ரிவ்யூடுன்றது ரொம்ப முக்கியமா அதை செய்யணும். வல்லமையில அது ரொம்ப நல்லா செஞ்சார் அண்ணாகரன் அவர்கள் என்கிட்ட அவர் அதை வாங்கிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, என்கிட்ட இப்ப ஒரு கட்டுரை அனுப்புறாருன்னா நான் மதிப்பீடு செஞ்சு அந்த கட்டுரையை 2-3 வகையில சொல்லுவோம். இல்ல இது ஆய்வு கட்டுரைக்கான தரத்தோட இல்ல, இது பொது கட்டுரையா இருக்கு. ஒரு 10வது 12வது வகுப்பு மாணவர் எழுதுற மாதிரி ஒரு பொது கட்டுரையா இருக்கு. இது ஒரு ஆய்வு கட்டுரையா அடிக்குறிப்புகளோட துணைநூல் பட்டியலோட மிக நேர்த்தியா அதை கொடுத்தா அந்த கட்டுரை நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி திருப்பி போடுவேன். மேபி அதை திரும்பி போய் அவருக்கு வரக்குள்ள சிலது வராமலே போயிடும். 2வது சில பேர் நல்லா எழுதியிருப்பாங்க. ஆனா சில மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாங்க. அப்ப அதை மட்டும் சொல்லி நான் சொல்லியிருக்கேன் 3வது உண்மையிலுமே இந்த கட்டுரை வெளியிடுவதற்கு தகுதியான கட்டுரை ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பத்தியில மதிப்பீடெல்லாம் எழுதி கூட நம்ம கொடுத்திருப்போம். இப்படியான செயல்பாடுகளும் இந்த ஆய்வு மரபுக்குள்ள செய்யறதுக்கான சூழல் எனக்கு அமைஞ்சது அப்ப ஒரு கட்டுரையை எப்படி மதிப்பீடு செய்யறது எனக்கு அந்த காலத்துல தெரியாது. அப்பெல்லாம் பியர் ரிவ்யூடு ஜேர்னல்ஸ்ல எல்லாம் செய்யணும்னா கூட தெரியாது. ஆனா அதெல்லாம் ஒரு அனுபவமா அவர் கொடுத்தப்ப நான் கத்துக்கிட்டப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. இனம் சார்ந்த இனம் அப்படின்னு ஒரு ஆய்வுதழ் வருது. அவங்க அதை மாதிரி பண்றாங்க. இது மாதிரி பெயல் அவங்க அது மாதிரி மதிப்பிட்டு அவர் முதலா செந்திலையா பெயல் வெளியிட்ட போது முதல் கட்டுரை நான் பெயல்ல என்னுடைய முதல் ஆய்வுதழ், 2வது என்னுடைய பெயல் கட்டுரை வந்துச்சு. அப்ப நான் கலித்தொகையை பத்தி நச்சினார்கனியருடைய பத்தி ஒரு கட்டுரை அதுல எழுதி கொடுத்திருந்தேன். அது வெளியிட்டுச்சு. சமீபத்துல காலச்சூழல்ல ஒரு கட்டுரை. அப்ப நீங்க எந்த ஆய்வுதழை நீங்க வெளியிடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆய்வுதழை முதல்ல நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். என்ன மாதிரி மொழிநடையை எதிர்பார்க்கறாங்க. இப்ப காலச்சூடுக்கு நான் எழுதுறப்ப என்னுடைய ஆய்வு முறையை ரொம்ப நான் ட்ரெடிஷனல் ஆய்வு மெத்தடாலஜியில் நான் எழுதுறேன்னா அவங்க உள்ள எடுக்க மாட்டாங்க. அப்ப நான் ஒரு நவீன தன்மையோடு கூடிய ஒரு புதிய சிந்தனை மரபுகளை உள்வச்சுதான் நான் காலச்சூழல் ஒரு கட்டுரை எழுதணும் அப்படின்றத நான் ரொம்ப முக்கியமா அதுல வச்சிருக்கிறேன். இப்ப அதுக்கேத்த மாதிரி நான் ஒரு சிந்தனை மரபோட ஒரு கட்டுரை எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். அது அவங்க போயிட்டு பல நிலைகள்ல மதிப்பீடு செஞ்சு அதுக்கு பிறகு காலச்சூழல் அது வெளியிடுறாங்க அப்படின்றப்ப பார்க்க முடியுது. இப்ப நான் தமிழியல் உலக தமிழாசிரியத்துல மாந்து சங்கலிகேத்திர மாந்து என்கிற ஒரு சொல்ல பத்தி விழுந்த சொல் வாழ்ந்த வரலாறு அப்படின்னு ஒரு கட்டுரையை நான் எழுதி அமைச்சேன். அந்த கட்டுரையை அதே மாதிரி மதிப்பீடு செஞ்சு வெளியிட்டு கொடுத்தாங்க. அது மாதிரி வெளியிட முடிஞ்சது. பெயர்ல அது மாதிரி வெளிவருது, புதிய பணம் வெளியே வருது. அப்ப நான் தான் இப்ப முடிவு பண்ணணும் என் கட்டுரை பப்ளிஷ் ஆகுதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. இப்ப போய் யாருக்கிட்டையாவது நான் போய் எனக்கு கட்டுரையை வெளியிடுங்கன்னு கேட்டா வெளியிட மாட்டாங்க. இப்ப என் கட்டுரைய ஒரு குறைந்தபட்சம் இந்த எதிர்க்கிறவர்களுக்கு படிச்சா என் கட்டுரை முதல்ல புரியுதா? 1. 2வது ஏதோ ஒரு புதிய சிந்தனையை நான் அந்த கட்டுரைக்குள்ள சொல்லியிருக்கேன். பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்றோம், பார்வைகள். இங்க எல்லாருக்குமே எல்லாமே முன்னாடியே செஞ்சுட்டாங்க சார். நான் என்ன சார் பண்றது அப்படின்னா நம்ம தான் யோசிக்கணும். நம்ம தான் இப்ப ஏற்கனவே செய்யப்பட்ட ஒரு விஷயத்துல இருந்து ஒரு புதுசான ஒரு தலைப்பு எடுத்து அந்த தலைப்புக்கு நம்ம நியாயம் சேர்த்து அந்த கட்டுரையை நம்ம எழுதணும் அப்படின்னா நிச்சயமா சக்சஸ் ஆகும்ன்றது எனக்கு சில நேரத்தில் தெரியும். இப்ப நான் சொன்னேன் தமிழ் இலக்கண வரலாறு முழுமையை நோக்கிய சில விவாத குறிப்புகள் நான் 2005 வெளியிட்ட கட்டுறேன். இன்னைக்கு 25 இருக்கிறேன். அதுக்கு பிறகு 20 வருஷம் நடந்த ஆய்வுகளை மட்டும் தொகுத்து ஒருத்தர் ஒரு கட்டுரை எழுதுனா அது நல்ல கட்டுரை. ஆனா இது வரைக்கும் யாராவது செஞ்சாங்களா அப்படின்னா இல்ல. தொல்காப்பிய ஆய்வடங்கள் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வந்திருக்குது. இது மாதிரி சில ஆய்வடங்கள் வந்திருக்கே தவிர எனக்கு முன்மாதிரியா இருந்தது தெரியுங்களா? தமிழ் இலக்கண ஆய்வடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 1985க்கு முன்னாடி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில துரை பட்டாபிராமன் ஐயா போட்டிருந்தாங்க. இப்ப நான் என்ன பண்றேன், என்னென்ன ஆய்வடங்கள்லாம் வந்திருக்குன்றதையே முதல்ல தொகுக்கிறேன். ஏராளமான தேடல் அதுல இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு மாதிரி உட்கார்ந்த இடத்துல இருந்து தமிழ் இணைய கல்வி கழகத்தையோ archive.org ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு இல்ல நூலகம்.org திறந்து வச்சுக்கிட்டு நான் தேட முடியாது. நேரடியா மறைமலடிகள் நூலகம், கன்னிமரான் நூலகம் சென்னையில இருந்ததுனால அது ஒரு வாய்ப்பு வசதி எனக்கு இருந்துச்சு. அது தவிர அங்க இருக்கக்கூடிய ரோஜாமுத்தி ஆராய்ச்சி நூலகம், அது தவிர இருக்கக்கூடிய தேவநாய பவன நூலகம், இது இல்லாம இங்க இருக்கக்கூடிய தஞ்சை இந்த பக்கம் தஞ்சாவூர்ல தஞ்சை நூலகத்துக்கு தஞ்சை பல்கலைக்கழகம் போயிருக்கிறேன். ஏராளமான நூலகங்களுக்கு போய் தேடி 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 அங்க இருந்தா தொகுத்து இதை ஆவணப்படுத்தி பட்டியலிட்டு ஒரு கட்டுரையா எழுத முடிஞ்சது. ஆனா இன்னைக்கும் நான் பாக்குறேன் இந்த 20 வருஷத்துல நான் சொல்றது 20 வருஷம் முன்னாடி இந்த 20 வருஷத்துல
இந்த இந்த நூல்களை ஆவணப்படுத்தி யாராவது புதுசா கட்டுரை எழுதியிருக்கிறாங்களா அப்படின்னு தேடி பார்க்கிறேன். எங்கேயுமே கிடைக்கல. திரும்பியும் அந்த வேலையை நானே தான் செய்யணும் அப்படின்றப்ப வேற வழி இல்லை. இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல இந்த தரவுகள்லாம் சேகரிச்சு இன்னும் தமிழ் இலக்கண வரலாறு முழுமையா எழுதப்படலை அப்படின்றத நான் சொல்லுவேன். நீங்க கேட்கலாம், தமிழ் இலக்கண வரலாறு தான் எழுதிட்டாங்களே சார், சோமலவர் ஐயா எழுதியிருக்கிறாரு, இளங்குமரன் ஐயா எழுதியிருக்கிறாரு, இன்னும் ஏன் இலக்கண வரலாறு எழுதணும் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கலாம். இன்னும் பாருங்க, ஆய்வுகள் இடைகள் நம்ம நிறைய நினைச்சுக்கிறோம் எல்லாம் செஞ்சுட்டாங்க அப்படின்ட்டு. இங்க முக்காவாசி வேலை இன்னும் செய்யப்படாமலே இருக்குது பல நிலைகள்ல வந்து. இப்ப இலக்கண வரலாற தமிழ் வரலாற்று இலக்கணம் ஆவருப்பிள்ளை ஒண்ணு எழுதியிருப்பாரு. இப்ப சமீபத்துல ராஜாராம் ஐயா வந்து காலச்சோழியா இலக்கணவியல் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருப்பாங்க. இது மாதிரி எழுதியிருக்கிறாங்களே தவிர ஒரு காலந்தோறும் மூவர்ணாசலம் பிள்ளை வந்து 9ஆம் நூற்றாண்டு தொடங்கி 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இலக்கிய வரலாறு எழுதினார். இப்ப முன்னாடி இருக்க இலக்கிய வரலாறு பின்னாடி இருக்க இலக்கிய வரலாறு முழுசா யாராவது எழுதுறாங்க நூற்றாண்டு வாரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன கிடைக்காது. ஏன்னா அந்த வேலையை யார் செய்யறது? யாராவது ஒருத்தர் செஞ்சுதான் ஆகணும். ஆனா ஒரு மனுஷன், ஒரு மூவர்ணாசலம் பிள்ளை என்ற ஒரு மனிதர், அவர் வந்து இவ்வளவு வேலையை ரொம்ப அற்புதமா செஞ்சு 9ஆம் நூற்றாண்டு தொடங்கி 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தன் வாழ்நாள் முழுக்க அர்ப்பணிச்சு ஒரு இலக்கிய வரலாறு எழுதி இவ்வளவு தூரம் நம்ம கையில கொடுத்துருக்கிறாரு. நம்ம கண்ணிலேயே பல பேர் பார்க்காம கூட இருந்திருக்கும் அந்த இலக்கிய வரலாறு. ஆனா அந்த 9ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வரலாறையோ, இந்த மற்ற இலக்கிய வரலாறு விட்டுருங்க, ஒரு நூற்றாண்டு வழிகளான வரலாறையோ, அதுக்கு பிறகு இன்னி வரைக்கும் ஒரு 17ஆம் நூற்றாண்டு வரலாறு, 18ஆம் நூற்றாண்டு வரலாறு, 19ஆம் நூற்றாண்டு வரலாறு, இப்ப மயிலட்சியன் எழுதியிருக்கிறார். 19ஆம் நூற்றாண்டு தமிழ் இலக்கியம்னு ஒண்ணு எழுதியிருக்கிறார். ஆனா இன்னும் அது விரிவாக்கம், 19ஆம் நூற்றாண்டுல அவ்வளவு பெரிய மாற்றம் நடக்குது. இதெல்லாம் பத்தி பேசி ஒரு ஆய்வு இங்க உருவாயிருக்கா அப்படின்னா இன்னும் உருவாகணும். இப்ப ஒரு சின்ன கட்டுரை நம்ம யோசனை திரும்ப 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 செய்யப்பட்ட ஆய்வுகளின் மீதாகவே நம்ம பல நேரத்துல செஞ்சிடறோம். நம்ம கண்ணில் படலைன்னா ஆவணப்படுத்துறதுக்கு நம்ம அவ்வளவு வீக்கா இருக்கு. இங்க பாருங்க, இப்ப நீங்க போய் நம்ம ஆய்வு எத்தனை ஆய்வு தமிழ்நாடு ஃபுல்லா நடந்திருக்கு, எந்த காலகட்டத்துல 25ல இருக்கிறோம். இன்னைக்கு போய் நீங்க தேர்ந்தீங்கன்னா கூட இப்ப வந்து தமிழியல் ஆய்வுன்னு ஒரு இணையதளத்துல மனோரணையா வந்து செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா அதுவும் நம்ம அப்டேட்டட் வெர்ஷனா மாறிக்கிட்டே இருக்கானா? கிடையாது. உலக தமிழ் இது வரைக்கும் நிகழ்த்தப்பட்ட ஆய்வுகள் ஒரு பட்டியல் கொடுத்திருப்பாங்க. போனீங்கன்னா அவங்க வெப்சைட்ல வந்து கொடுத்திருப்பாங்க. இது தவிர ஒரு ப்ராஜெக்டா ஒருத்தர் செஞ்சு போட்டிருக்கிற ஆய்வு அந்த பட்டியலும் ஒண்ணு இணையத்துல கிடைக்குது. இது தவிர சோத்கங்காவை நம்பி நம்ம போனா எல்லாமே அதுக்குள்ள வந்துருச்சுன்னா இன்னும் வரல நமக்கு. அப்ப நமக்கு இருக்கிற பெரிய சிக்கல் என்னென்ன தலைப்புலாம் ஆய்வு நிகழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்ற பட்டியல் நம்ம கிட்ட இல்லை. இன்னைக்கும் இதே சமகாலத்துல ஒரு 20,000 பேர் ஆய்வு பண்றாங்க, ஒரு 10,000 பேர் ஆய்வு பண்றாங்க தமிழ்நாடு இல்லாம. எந்த தலைப்புல யார் ஆய்வு பண்றாங்க, எங்க ஆய்வு பண்றாங்க, நாள்தோறும் ஒரு ஆய்வேடு வந்து டாக்டரேட் வாங்கிக்கினே இருக்கிறாங்க, என்னதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, திரும்ப திரும்ப நம்மளே பண்ண வேண்டியதா இருக்குது. ஏன்னா நமக்கு அதை பத்தியான அறிதல் இல்லை, அதுக்கான ஆவணங்கள் இல்லை. நம்மகிட்ட டாக்குமெண்டேஷன் தானே பிரச்சனையே நம்ம கிட்ட வந்து. அப்ப இந்த டாக்குமெண்டேஷனை நம்ம சரியா வந்து மாத்திட்டு சில வேலைகளை செய்ய வேண்டியிருக்கு. உண்மையிலுமே ஆய்வு கட்டுரைகளுக்கான இதழ்கள் உங்க எல்லாருக்கும் நான் வந்து இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் என்னென்ன இதழ்கள் இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, ஏன் நம்மளால அதை வெளியிட முடியல பல நேரங்கள்ல, ஏன் அது வெளிவருது, யூஜிசி ஆய்வுதர்களுக்கும் பியர் ரிவ்யூட் ஆய்வுதலுக்கும் என்ன சிக்கல், ஸ்கோபஸ்ல போனா என்ன பிரச்சனை, இது அத்தனையும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு நல்ல ஆய்வு கட்டுரை, ஒரு உண்மையாலுமே நான் ஆய்வாளர்களுக்கு எல்லாம் சொல்லுவேன், ரொம்ப சிரத்தை எடுத்து ஒரு ஆய்வு குறித்து ஒரு பொருண்மையை வித்தியாசமா முதல்ல சிந்திங்க. அதுக்கு பிறகு அதை எடுத்து வச்சு எப்படி ஒரு நல்ல ஆய்வு கட்டுரையா மாத்துது. உங்களுக்கு புரியலையா, முன்னாடி இருக்கக்கூடிய முன்னோடி ஆய்வாளர்களை வாசிங்க, எப்படி வாசிச்சு அவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. சில நல்ல மேலை நாட்டு ஆய்வுகள் எல்லாமும் நம்மகிட்ட இருக்குது, அவங்க எல்லாமும் சேர்த்து படிங்க. படிக்கிறப்ப எப்படி ஃபுட் நோட் கொடுக்குறாங்க, எப்படி வந்து துணை நூல் பட்டியல அழகா கொடுக்குறாங்க, எத்தனை நூல்களை கொடுக்குறாங்க, எவ்வளவு தூரம் பாருங்களா, அது தொடர்புடைய அவ்வளவு நூல்களை அவங்க தேடி இருக்கிறாங்க, படிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு நல்ல ஆய்வு கட்டுரையை எழுத முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் சொல்லுவேன். ஆய்வாளர்கள் முயற்சி பண்றாங்க. எனக்கு வந்து என்ன மாதிரி நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கே அது சுத்தமா தெரியாத விஷயம். ஆய்வுனா 2003 நான் தொடங்கினப்ப மணியன் ஐயா கிட்ட நான் போய் மல்லு கட்டின சமயத்துல இப்படிதாயா அப்படின்னு ஒரு வழியை காட்டினார். நானு அந்த வழியை பின்பற்றி கொண்டு அது தொடர்ச்சியா நான் ஒரு ஆய்வு கட்டுரை எழுத ஆரம்பிச்சேன். ஏதோ பத்திரிகைகள்ல நான் எழுதுறது நல்லா இருக்குன்னு சொல்லி வெளியிட ஆரம்பிச்சாங்க. அதோடைய தொடர்ச்சி தான் நான் இன்னைக்கும் நம்பிக்கையோட ஒரு கட்டுரை எழுதுனா அது வெளியிட்டுருவாங்க. யாருகிட்டையும் போய் எங்க ஐயா இன்னொரு விஷயமா எனக்கு சொன்னார். அது எவ்வளவு பல நேரங்கள சாத்தியப்பட முடியாம போச்சு. ஏன்னா நம்ம இருந்த வேலை செய்யற சூழல்கள் அப்படி. ஒரு கட்டுரையை காசு கொடுத்து வெளியிடக்கூடாது, நம்ம எழுதுற விஷயத்துக்கு காசு வாங்கிக்கிட்டு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பொதுவா அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். எங்க போனாலும் நம்ம வந்து காசு கொடுத்து இதை வெளியிட்டுருங்க அப்படின்னா அதோட தரமே வேறையாயிரும், காசு கொடுத்துட்டா போட்டுருவாங்கன்னு ஒரு மனநிலை வந்துடும், அதனால கொஞ்சம் நல்ல ஆய்வா எழுதுங்க, கவனம் பெறும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலுமே நான் வந்து என்னுடைய தமிழ் யாப்பிலக்கண உரை வரலாறு 7 ஆண்டு காலம் என்னுடைய ஆய்வு நடந்த சமயத்துல பல துயரங்களை நான் அடைஞ்சிருக்கிறேன். ஏன்டா இந்த ஆய்வு இப்படி மல்லு கட்டிட்டு கிடக்குறோம்,
3 ஆண்டுகள்ல பட்டம் வாங்கிட்டு போயிடுறாங்க, 2 ஆண்டுகள்ல பட்டம் வாங்கிட்டு போயிடுறாங்க அப்படின்னு தோணுன சமயத்துல அந்த ஆய்வுக்கு நான் செய்த அந்த நேர்மை எனக்கு வந்து அது குடியரசுத் தலைவர் விருந்தா இருந்தாலும் சரி, நிறைய விருதுகள் அது வாங்கி கொடுத்துச்சு. நம்ம எப்ப எதுக்கு நேர்மையா இருக்கிறோமோ அது நம்மளை எங்கேயும் கைவிடாது, காப்பாத்தும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் வந்து கத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட 124 ஆண்டுகால வரலாற்றுல செந்தமிழ், செந்தமிழ் செல்வி, தமிழ் பொழில் முதலான ஆய்வு மரபு தொடங்கி, அதுக்கு பிறகான ஆய்வுகள் தொடங்கி, இன்னைக்கு நம்ம கையில தான் இந்த தமிழ் ஆய்வுலகம் நம்ம கையில இருக்குது. அடுத்து வர தலைமுறைக்கு நம்மள மாதிரி முன்னோர்கள் எப்படி சிந்திச்சாங்களோ, அடுத்து வர தலைமுறைக்கு நம்ம எழுதின ஒரு கட்டுரை, நம்ம எழுதின 2 கட்டுரை, தொல்காப்பியர் 100 புத்தகம் எழுதினார், திருவள்ளுவர் 100 புத்தகம் எழுதினார். ஒரு புத்தகம் எழுதி தன் வாழ்நாள் முழுக்க செதுக்கி 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 அவர் எழுதின ஒரு புத்தகம் தான் தொல்காப்பியர் என்ற மனிதருக்கும் பேர் வாங்கி கொடுத்து நமக்கும் சேர்த்து பேர் வாங்கி கொடுக்குது, நமக்கும் காசு வாங்கி கொடுக்குது. திருவள்ளுவர் எழுதின ஒரு புத்தகம் தான் அவருக்கு பேர் வாங்கி கொடுத்து நமக்கும். காலம் முழுக்க ஒரு ஒர்க்கு தான் பண்றாங்க. நான் V.I. சுப்பிரமணியன் பேசுற வாய சுப்பிரமணியன் மொத்தமா எழுதின கட்டுரை 2 தொகுப்பா போட்டாங்க. வாய சுப்பிரமணியன் கட்டுரைகள் சொல்லி அடையாளம் பதிப்பகம் வெளியிட்டாங்க. என்னடா அந்த மனுஷன் வேற எதுவுமே செய்யலடான்னு போய் தேடி பாக்குறேன். ஒரு சொல்லடைவு ஒண்ணு பண்ணிருக்காரு. இன்னும் கொஞ்சம் தான் அவர் செஞ்ச வேலை ரொம்ப கம்மி. ஆனா காலத்துல அவர் நிலை பெறுகிறார் அப்படின்றப்ப நம்ம செய்யற வேலைகள் சில நேரங்கள்ல குறைவா இருந்த போல வசவசன்னு எழுதணும்னு அவசியமே கிடையாது. பாக்குற கட்டுரைகள்லாம் அனுப்பணும்னு அவசியமே கிடையாது. நீங்க தெரிவு செய்யுங்க. ஒரு வருஷத்துல 2 கட்டுரை, அதிகபட்சம் நம்மகிட்ட 2 கட்டுரை தான் கேட்பாங்க நிறுவனத்துல இருந்து. 2 கட்டுரை வெளியிட்டா போதும் அப்படின்னாங்கன்னா 6 மாத காலம் ஒரு ஆய்வு கட்டுரைக்கான நேரத்தை நம்ம செலவிட்டோம்னா ஒரு 3 மாத காலமாவது தொடர்ச்சியா இயங்கணும்னா ஒரு நல்ல ஆய்வு கட்டுரையை எழுதி இன்னைக்கு வரக்கூடிய எந்த பத்திரிகை பட்டியல்லாம் நான் என்கிட்ட இருக்கு, நான் அந்த குழுவுல கூட நான் கொடுக்குறேன். அந்த பட்டியல் கொடுக்கறது என்னோட நோக்கம் இல்லைன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒரு நல்ல ஆய்வு கட்டுரையை நம்மளால அந்த சமூகத்துக்கு கொடுக்க முடிஞ்சதுன்னா ஒரு தமிழ் முனைவர் பட்ட ஆய்வு முடிச்சவங்களா, ஒரு பேராசிரியரா அடுத்து வர தலைமுறைக்கு புதிய சிந்தனைகளை விதைத்தவர்களாக நம்ம நிச்சயமாக நம்மளுடைய பேரும் இந்த வரலாற்றுல ஏதோ ஒரு மூலையில எங்கேயோ ஒரு இடத்துல நிற்கும் அப்படின்ற நம்பிக்கையில தான் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். அது போல இங்க இருக்கிற பலர் இருக்கிறீங்க, எல்லாருமே வந்து பல பேராசிரியர்கள் இப்படிதான் நீங்க வேலை செய்றீங்க. இன்னும் நம்ம எல்லாருக்கும் ஒரு அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இதை நகர்த்தி கொண்டு போறப்ப தமிழும் வளம் பெறும், நாமும் வளம் பெறுவோம். உண்மையாலுமே தமிழ் ஆய்வு மரபுடைய புதிய சிந்தனைகளும் நம்ம வந்து மாறும் அப்படின்றதோடைய இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய சோனா கலை அறிவியல் கல்லூரிக்கு, நிர்வாகத்தினருக்கு, இதை ஒருங்கிணைத்த பேராசிரியர் பெருமக்களுக்கு, துறைத் தலைவர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாலுமே எவ்வளவு பேசினாலும் கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறவங்களால தான் நிறைய அதை நான் பேச முடியும். எதற்கு இங்க 100 பேருக்கு மேல இங்க இருக்கிறீங்க. ஏதோ ஒரு வகையில என்னுடைய பேச்சு ஏதாவது ஒரு வகையில துணையா இருந்துச்சுன்னா அது எனக்கு கிடைச்ச பெரும் பேரு அப்படின்னு நான் நினைப்பேன். அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆய்வு கடலையும் அலைக்கடலையும் எளிமையாக கடந்து போவதற்கு உரிய சீரிய வழியினை காட்டியுள்ள இணை பேராசிரியர் முனைவர் ப. ஜெய்கணேஷ் ஐயா அவர்களுக்கு இணைய தமிழ் மன்றம் மூலமாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆய்வு குறித்த ஐயங்கள், சிந்தனைகள், அரிய செய்திகள் வேண்டுவோர் கலந்துரையாடலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சொல்லுங்க. வணக்கம் ஐயா. ஆனா உங்களோட எனக்கு இந்த ஸ்கோபஸ் தொடர்பாக தான் நிறைய, ஏன்னா இன்னைக்கு கூட பல்கலைக்கழகத்துல விசி வந்து அது தொடர்பாக கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேர உரையாடல் போயிட்டு இருந்தது. வெளியிடுறதுக்கான சாத்தியம் இல்லையானா உங்களோட நான் வந்து ஹை டெக்னாலஜி லெட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜேர்னல்ல நான் உங்களோட பார்த்துருந்தேன். ஸோ அதனால ஸ்கோபஸ்ல வந்து நம்ம ஆங்கிலத்துல மொழிபெயர்ப்பு பண்ணி ஸ்கோபஸ்ல கொண்டு போவதுக்கான சாத்தியம் இருக்குங்களாங்க ஐயா, தமிழ் தாண்டி? அதுதான் இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, குளோனிங் சேனல் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுதான் நம்மகிட்ட இருக்கே தவிர நமக்கு லிங்குஸ்டிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வசதி உண்டு. லிங்குஸ்டிக்ஸ் தொடர்பாவோ இல்லைன்னா இன்னொரு விஷயம் நம்ம பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க உங்களுடைய கணினி துறை சார்ந்த பேராசிரியர்களோட இணைஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப வசதி. இல்லைன்னா வேற ஏதாவது கல்லூரிகள், ஏன்னா ஒரே கல்லூரியில ஃபர்ஸ்ட் ஆத்தர் செகண்ட் ஆத்தர்ன்ற பிரச்சனை எல்லாம் உண்டு நமக்கு. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஆத்தரா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த இன்கிரிமெண்ட் உண்டு, உங்களுக்கு எப்படி இருக்க முடியும் அப்படிலாம் சில வரையறைகள் பல கல்வி நிறுவனங்கள் நமக்கு கொடுக்குறாங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஆத்தரா நம்ம கல்லூரியிலே சேர்ந்து போட்டோம்னா சிரமம். அப்ப நீங்க வேறொரு கல்வி நிறுவனத்துல இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா, கணினித்துறை சார்ந்தவர்களா இருக்கிறவங்க, இல்ல பயாலஜி ரிலேட்டடா இருக்கிறவங்க, ஏன்னா பயாலஜில தான்
சயின்ஸ்ல ரொம்ப குறிப்பா அதிகமா எங்கள ஸ்கோபஸ்ல வெளியிடுறவங்க யார் பாத்தீங்கன்னா பயாலஜி துறை, அது தவிர பயோகெமிஸ்ட்ரி, இப்படிதான் மெடிக்கல்ல சார்ந்து இப்படிதான் நிறைய வெளியிடுறாங்க வந்து. நான் கவனிச்சு பாக்குறேன் எல்லாரையும். அது தவிர கணினி துறைகள் சார்ந்து வெளியிடுறாங்க. மத்த நீங்க ஆர்ட்ஸ் நீங்க எங்க வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு பிரச்சனை தான். அது விஸ்காமா இருந்தாலும் சரி, எந்த துறையா இருந்தாலும் ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்னா சிக்கல். காமர்ஸ்லயும் அது 1-2 ஜேர்னல் தான் வருது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஜேர்னலை பிடிச்ச உடனே ஒரு 50 கட்டுரை அனுப்புவாங்க. 50 கட்டுரை ஆன உடனே அவன் என்ன பண்ணுவான், இது குளோனிங் அப்படின்னு முடிவு பண்ணி அதை தூக்கி விட்டுருவான் லிஸ்ட்ல இருந்து வந்து. அப்ப நம்ம ரொம்ப அழகா பண்ண வேண்டியது, இன்னொரு டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து நம்ம கட்டுரை வெளியிடலாம். அதுல உங்க ஐடியா அதுல இருக்கணும் வந்து. நீங்க அப்படி வெளியிட்டீங்கன்னா தான் உங்க கட்டுரை நிக்குமே தவிர, நமக்கான இதழ்கள் நீங்க போய் தேர்ந்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. நீங்க மேலைநாட்டுல இருக்கிற சில ஆய்வறிஞர்களுடைய, இப்ப ஃபாரின்ல ஒர்க் பண்றாங்கல்ல தமிழ் சார்ந்த பேராசிரியர்கள், அவங்களுடைய பயோடாட்டால போய் நீங்க எடுத்து சர்ச் பண்ணி நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னாலும், அவங்க வெளியிட்டு இருக்கிற பல இதழ்கள் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அது ஸ்கோப்பஸா இல்லாம தான் இருக்கும் பல நேரத்துல. அது ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. இன்னொன்னு, நீங்க சயின்ஸ், அது இண்டெக்ஸ்னாலே சயின்ஸுக்குள்ள போயிடும். நீங்க வந்து தொல்காப்பியம் அப்படின்னு நீங்க டைப் பண்ணியோ, நீங்க சிலப்பதிகாரம் அப்படிலாம் டைப் பண்ணியோ நீங்க போட்டீங்கன்னா அதுக்குள்ள அது அக்செப்டே ஆகாது. அது இங்க பலமுறை நான் இங்க பேசி நான் ஆர்கியூ பண்ணிருக்கிறேன் வந்து. ஆனாலும் எங்களுக்கு வந்து அது புரிஞ்சுக்கிட்டாங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேல. சரி, நாங்க என்ன சொல்லுவோம்னா, இப்போ ஒரு அறிவியல் துறையில என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்க வச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து நாக்குக்கு நான் என்ன கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா, புத்தகங்களை நாங்க கொடுக்குறோம். எங்களால ஆய்வு நூல்களை கொடுக்க முடியும், புக் சாப்டர்ஸ் கொடுக்க முடியும். அப்ப வந்து யூஜிசி மாதிரியான ஜேர்னல்ல கொடுக்க முடியும், பியர் ரிவ்யூடு ஜேர்னல் கொடுக்க முடியும். எங்களால என்ன முடியும் அப்படின்னா, அந்த மொழி சார்ந்த விஷயங்களை தனியா பாருங்க, ஒரே மாதிரி பார்க்காதீங்க அப்படின்றத நான் இங்க நிறைய பேசியிருக்கோம். எங்க மேல இருக்கிறவங்க பல வகையில அதை ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க கிட்ட வந்து ஆமா எங்களுக்கு சூழல் புரியுது, இது கிடையாது, நீங்க இப்படி எல்லாம் வேலை செய்யுங்க அப்படின்னுவாங்க. இன்னொன்னு, எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை பேட்டன்ட் பண்ணணும்ன்ற இன்னொரு சிக்கலுக்குள்ள நம்ம தள்ளப்பட்டோம். அது அடுத்த பிரச்சனை ஐயா, அது அடுத்த பிரச்சனை. பேட்டன்ட் வந்து பண்ணுங்க அப்படின்னுவாங்க. இப்ப எங்களுக்கு சமீபத்துல வந்த ஒருத்தர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, அது ஆர்ட்ஸுக்கு ரொம்ப கஷ்டங்க, சயின்ஸுக்கு வந்து எளிமையா பண்ணிட முடியும், ஆர்ட்ஸுக்கு வந்து அது பெரிய சிக்கல். நீங்க ஒரு பேட்டர்ன் பண்ணிருக்கீங்களா ஐயா? நாங்க 2 பண்ணிருக்கிறோம். நாளா 2 பண்ணிருக்கோம். அது வேற கான்செப்ட்ல நான் 2 பண்ணோம், 2 பேட்டன்ட் பண்ணோம். ஆனா அதுக்கும் நிறைய விஷயங்கள் நாங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு வந்து. இப்ப நான் சொல்ற பாருங்க, ஒரு அட்டையை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ண கொடுக்குறீங்கன்னா ஒரு வார்த்தைக்கு இவ்வளோன்னு நீங்க வந்து கொடுக்கணும். அதுக்கு வந்து ஒரு வேர்டு டிரான்ஸ்லேட்டருக்கு வந்து ஒரு வேர்டுக்கு நீங்க இவ்வளோன்னு கொடுக்கணும். இது வந்து நான் 2011 சூழிய திறனாய்வு தொடர்பா ஆய்வு எடுக்கும் பொழுது தமிழ்ல நிறைய இல்லைங்க ஐயா. இக்கோகிரிட்டிசிசம் சொல்றோம்ல, அந்த 2011லயே பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தைக்கு வந்து 60 பைசா கேட்டாங்க. எங்களோட என்னோட நெறியாளர் ஸ்ரீவிதி அம்மா என்ன பண்ணாங்க, ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி வாங்குங்க, உட்காந்து நீங்க முடிஞ்சா பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் 5 பக்கத்துக்கு கிடைச்ச நோட்ஸ் கிட்டத்தட்ட நான் ஒரு 80 பக்கத்துக்கு உருவாக்கினேன். சோ அந்த மாதிரியான சிரமங்கள் இருக்குன்ற. நான் ஒரு பல்கலைக்கழகம் போகும்பொழுது ஸ்கோப்பஸ் இருக்கா விசி கேக்குறாரு, ஸ்கோப்பஸ் இருக்கா சார், தமிழுக்கு ஸ்கோப்பஸ் இல்லைன்றத வந்து ஆங்கிலத்துல சொல்ல ட்ரை பண்ண காதுல வந்து வாங்கவே இல்லை. இன்னைக்கு 1.5 மணி நேரம் மீட்டிங் ஸ்கோப்பஸ்ல வந்து யார் போட போறீங்க, என்ன பண்ண போறீங்க, இன்னைக்கு 1.5 மணி நேரத்துக்கு நம்ம அதை தமிழ்ல புரிய வைக்கிறதுக்கு சிக்கலா இருக்குங்கிற. நான் வேற ஒண்ணும் இல்ல. அது என்ன இன்னொரு பிரச்சனை, இப்ப என்ன சொல்றதுன்னா, நீங்க லிஸ்ட் எடுத்து கொடுங்க, நாங்க பப்ளிஷ் பண்ணி தரங்க அப்படின்றது. அதுதான் அது என்ன ஈஸி இல்ல. நீங்க எனக்கு இது கேள்வியா இல்லாம உரையாடலா இருக்கு. இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, பசங்களோட சிலபஸ புத்தகமா மாத்திருக்கோம். இருக்கிற சிலபஸ் வந்து புக்கு மாதிரி. பிசி ப்ரோவோக்கு என்ன கேக்குறாருன்னா, இத வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பையனுக்கு இதே தான் படிப்பானா அப்படின்னு கேட்டாரு. ஆமாங்க அப்படின்னு சொல்றேன். இதை படிச்சு என்ன பண்ண போறான் அப்படின்னு கேக்குறாரு. மொழிய வந்து இல்ல சார், இது வந்து வேல்யூ கத்துக் கொடுக்கும், விழுமியத்தை கத்துக் கொடுங்கறத அவர்கிட்ட 1/2 மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருக்கு. அதர் டிபார்ட்மெண்ட் பையன் ஏன் தமிழ் படிக்கணும்னு கேட்கிற அளவுக்கு இவங்க வந்துட்டாங்க. மல்லு கட்டுறதா இருக்குங்க, வேற ஒண்ணும் இல்ல. சிக்கல் தாங்க சதீஷ் வந்து. நம்ம தாங்க வேற வழி இல்ல. நம்ம வேலை செய்யற இடங்கள்ல நம்ம தான் உங்களுக்கு பேசி இதோட சிக்கல் எல்லாம் புரிய வச்சோம்னாலே போதும்னு நினைக்கிறேன். வேற மாதிரி வேலைகளை செஞ்சு நம்ம அவங்க கிட்ட கொடுத்தோம்னா ஒரு விஷயம் நான் சொன்னா, நீங்க அந்த இறையனார அகப்பொருள் நான் கட்டுரை பார்த்தேன். பணம் இல்லாம ஒரு ஜேர்னலை போடுறது, நான் அதுலயுமே அதே இதழில் ஒரு கட்டுரை பண்ணியிருக்கேன். சூழிய திறனாய்வு நோக்கில் ஆத்தங்கரையோரம் நாவல் அப்படிங்கிற ஒரு கட்டுரை. நான் ஒரு கட்டுரை அனுப்புனேன், நீங்க சொல்ற மாதிரி நான் ஒரு கட்டுரை அனுப்புனேன். அவங்க திரும்பியும் ரிவ்யூ பண்ணி இதை மாத்துங்க அப்படின்னு ஒரு 3-4 தடவை திருப்பி அனுப்புனாங்க. ஃபைனலா என்கிட்ட கட்டுரை வரும்பொழுது அது நான் எழுதின கட்டுரை மாதிரியே இல்லை. திரும்ப அதை திருத்தும் பொழுது ஒரு வடிவத்துக்குள்ள வந்தது. பணம் இல்லாம ஒரு ரூபாய் கூட செலவு பண்ணல. ஆனா இதழ்ல கட்டுரை வெளியாகும் போது அவ்வளவு சந்தோஷப்பட்டார். என்னோட நெறியாளரும் சந்தோஷப்பட்டார். எனக்கு அது ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சு. தொடர்ந்து பயணிக்கிறோம், தொடர்ந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருக்குங்க ஐயா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஒரு விஷயம் அவங்க நல்லா பண்ணாங்க, உங்க மகேஸ்வரி மேடம் வந்து நல்ல விஷயம் ஒண்ணு என்ன பண்ணாங்க அப்படின்னா,
சமகாலத்துல வந்து ஆய்வுதழ்கள்ல இருந்து ஒரு 5 கொட்டேஷனை நீங்க போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப வேற அரண் மாதிரியோ சன்லைக்ஸ் மாதிரியோ இப்ப மற்ற ஜேர்னல்கள்ல நம்ம எழுதுற ஆய்வு கட்டுரைகள் தொடர்பாக வரக்கூடிய இதை எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொன்ன விஷயம். பொதுவா நம்ம எல்லாமே ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்ததை கோட் பண்ணிட்டு போவோம். அவங்க அதுல ஒரு முக்கியமான விஷயமாவே அதை ஃபாலோ பண்ணாங்க. அது எனக்குமே அது சில நேரங்கள்ல அதை சொன்னப்ப நானுமே திருத்தம் செஞ்சு கொடுத்துருக்கிறேன். நீங்க சொல்ற பிளாகரிசம் என்னன்னா, என்னோட கட்டுரையோட முதல் 5-6 பக்கத்தை அதே இதுல வெளியிட்டு இருக்காங்க. ஒரு கொட்டேஷன் மாத்தாம அப்படியே எடுத்து துணைநூறு பட்டியல் மாத்தாம அப்படியே வெளியிட்டு இருக்காங்க. அதை நான் அவங்க கவனத்துக்கு கொண்டு போனேன். நீங்க சொல்ற மாதிரி ஆங்கிலத்துல கண்டுபிடிக்கிற மாதிரி இப்ப நமக்கு அதுக்கான வசதி வாய்ப்புகள் இல்லைன்றதும் அறிவு திருட்டுங்கிறதுமே பெருசா நடந்துகிட்டு இருக்கிறதுமே கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஒரு கட்டுரையுடைய நான் ஒரு 17 பக்கத்துக்கு 11 பக்கத்துக்கு போட்டிருந்தேங்க ஐயா. 6 பக்கத்தை அப்படியே காப்பி பண்ணி அப்படியே பயன்படுத்திருக்காங்க. துணைநூறு பட்டியல் கூட மாத்தாம கொட்டேஷன் கூட மாத்தாம எடுத்து எழுதிருந்தாங்கன்னா கூட நமக்கு மனசாரிடும். நீங்க சொல்ற மாதிரி ஆங்கிலம் மாதிரி இல்லாம நிறைய சிக்கல்கள் இருக்கு. இத பேசணும்னா நம்ம உரையாடல நிறைய சிக்கல்கள் தான் பேசுற மாதிரி இருக்கும் போல. இல்ல நிறைய உலகம் பூராவே இந்த சிக்கல் இருந்தால்தான் பிளஜரிசம் கண்டுபிடிச்சாங்க. பிளஜரிசம் ஏமாத்துறது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அது வேற கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. புரியுது. அதனால நம்ம பாதி பேர் அது எப்படி ஏமாத்துறதுன்றதையும் சேர்த்தே கண்டுபிடிக்கிறாங்க. அது நல்ல விஷயம். நம்ம வந்து அதை வந்து ஒண்ணும் பண்ண முடியல. நம்ம என்ன சொல்றது, அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஆய்வுன்றதுங்க எப்பயுமே சதீஷ் எல்லாருக்கும் வந்துடாதுங்க. யாரோ கொஞ்சம் நேர்மையா செய்யறவங்களுக்கு தான் அதான விஷயங்கள். அதை நோக்கிதான் இப்ப நான் இங்க எல்லாருக்கும் நான் பேராசிரியர் எல்லாருக்கும் சொல்றதே அவங்க எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே ஏதோ ஒரு நேர்மையா உழைச்சிருப்பாங்க. அதைதான் செய்யணும்னு நினைக்கிறோம். நம்ம வந்து நன்றி. வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இந்த குமிழி தூம்பு மெக்கானிசம் ஆஃப் குமிழி தூம்பு அது ஸ்கோபஸ்ல போடுறதுக்கு வாய்ப்புகள் ஏதா இருக்குமாங்க ஐயா? என்னதுங்க புரியல எனக்கு. மெக்கானிசம் ஆஃப் குமிழி தூம்பு நம்மளோட இந்த சோழர்கால நீர் மேலாண்மைக்கு குமிழி தூம்பு அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லைங்க ஐயா? சரிங்க. அத நம்ம அதான் இப்ப சோசியல் சயின்ஸ் ரிலேட்டடா நிறைய ஜேர்னல் வருது மேடம். அதாவது நம்ம நேரடியா இந்த ஜேர்னல் அணுகிறத விட இப்ப அதுல வந்து யாராவது அந்த துறை சார்ந்து இருக்கணும் நீங்க சேர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தரோட. ஆமா, நீங்க அவங்கள வச்சு இப்ப ஹிஸ்டாரிக்கல் ரிலேட்டடா என்னென்ன ஸ்கோபஸ் வந்திருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்க உண்மையாலுமே ரொம்ப நல்லா வந்து நமக்கு வந்து இது பண்ணுவாங்க. அப்படி யாராவது சேர்ந்துருங்க, அதான் பெட்ரு. அது நம்ம காலேஜ்ல சேர்றதை விட வெளி காலேஜ்ல யார்கிட்டயாவது நல்லா ஸ்காலர்ஸ் யாராவது நல்ல ஸ்காலர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட சேர்ந்து ஸ்கோபஸ்க்கு போங்க. அப்பதான் நமக்கு வந்து நல்லா லாங்குவேஜ் ப்ராப்ளம் வரும் இல்லைங்க. நம்ம ஆங்கிலத்துல தானே அதுல போட வேண்டியது வரும். அப்ப அது ஆங்கிலம் தான். நீங்க வந்து நீங்க கூகுள் ஸ்காலர்ல உங்க கட்டுரை இண்டெக்ஸ் ஆகுதுனாலே நம்மளது ஆகாது. அது ஒரு சிக்கல் இருக்குது. அது ஆங்கிலத்துல அது வரணும். அதனால அவங்க ஆங்கிலம் தான் எல்லாமே அப்படின்னு வச்சிருக்காங்க. யூனிவர்ஸ் லாங்குவேஜ் ஆங்கிலங்கிற மாதிரி தான் இருக்கு. சரிங்க. என்னதான் கிளாசிக்கலா இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க யூனிவர்சலுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துடுறாங்க. என்ன தெரியுங்களா, ரேங்கிங்ல அது அப்படித்தாங்க வச்சிருக்காங்க. அதனால நிறுவனங்கள் வந்து நாங்க கேட்கறத தப்புன்னு சொல்ல மாட்டோம். நாங்க எப்பயுமே எங்க நிறுவனங்களை சார்ந்து குறை சொல்ல மாட்டோம். ஏன்னா அவங்க எப்ப நீங்க கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கான்ட்ரிபியூட் ஆகும்பா அப்படின்னுவாங்க. சூழலை புரிய வச்சுட்டு வேற மாதிரி வேலை செஞ்சு கொடுக்கறதா நாங்க யோசிக்கிறது எப்பயுமே வந்து. அதனால அப்படி யோசிக்கிறேன். சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வணக்கம் ஐயா. மேடம். வணக்கம் மேடம். மகேஸ்வரி, கரந்தை தமிழ்ச்சங்கம். வணக்கம் மேடம். தொடக்க கால இதழ்கள்ல இருந்து செந்தமிழ் செல்வி, பெருமைமிகு தமிழ் பொழில் வரை நினைவு கூர்ந்து இந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த FDPக்கே நாங்க வந்தோம். ஜெயகணேஷ் சார் பேசுறாருன்னு ஒரு Facebookல ஒரு ஆட் பார்த்தோம். சரி என்ன பேசுறாருன்னு பார்ப்போம். நம்ம இது தர்மர் வேலை பார்க்கறது தான் வந்தோம். அப்படிதான் நாங்க எங்க கல்லூரியில இருந்து 7 பேரு இணைஞ்சிருக்கோம். இதுல ஒரு ஜெயகணேஷ் பேசுறாரு, அதுவும் ஆய்வுகள் குறித்து பேசுறாரு. ஏற்கனவே எனக்கும் அவருக்கு ஒரு மோதல் போயிட்டு இருந்துச்சு. தமிழ் பொழியில மறந்துட்டாரே, இங்கேயும் மறந்துடுறாரோ அப்படின்றதுக்காக வேண்டிதான் வந்தது. அப்புறம் தான் இது தெரியும். இது ஒரு 7 நாள் கருத்தரங்கு அப்படின்றது நேற்றைக்கும் அருமை நண்பர் பேசும்பொழுது ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வை முன்னெடுத்திருக்காங்க. கல்லூரிக்கும் அதனுடைய தமிழ்துறை தலைவருக்கும் முதலில் நன்றி. எங்களுடைய தமிழ் பொழில் இதழ் வந்து நீங்க குறிப்பிட்டது மாதிரிதான் அந்த காலகட்டத்துல வந்த இதழ்கள் எல்லாமே மிக சரியான ஒரு ஆய்விதழ்களாக வந்தது அப்படின்றது மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இதை இந்த கல்வியாளர்கள் முதல்ல தெளிவா விளங்கிக்க மாட்டேன்றாங்க. நீங்க கொடுத்த நெருக்கடியில ஒரு முறையான ஆய்வு வராம போகுது, அவ்வளவுதான். நீங்க கண்டிப்பா 2 வேணும்ன்றாங்க. திரும்பவும் நீங்க சொன்ன மாதிரியே அரிமா நோக்குல போட்டு இன்னைக்கும் பெரிய பெரிய மன உளைச்சல்ல இருக்கிற பேராசிரியர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அந்த இதழில இருக்கக்கூடிய அத்துணை சிக்கல்கள், புது புனல் வந்தது, இப்படியே இப்ப ஒரு 7 இதழ் தான். நீங்க சொன்னது
இன்றைய சூழல்ல இருக்கக்கூடிய அத்துணை உண்மைகளையும் உங்களுடைய உரையில் இருந்தது. இதனுடைய மாற்று சக்தி என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க எந்த நெருக்கடியும் கொடுக்காம இத்தனை ஆய்வுகள் இத்தனை கட்டுரைகள் வேணும் அப்படின்றதெல்லாம் இல்லாம ஒரு முறையான ஒரு சூழல் வந்து உருவாக்கணும்னா மிக சரியான ஆய்வு நமக்கு கிடைக்கும். என்னை பொறுத்தவரையிலும் எனக்கு அதுதான். ஏன்னா ஏதோ ஒண்ணு கண்டிப்பா வேணும் அப்படின்னு நினைக்கிறதாலதான் நம்ம திருப்பி வந்து ஒரு குறுக்கு வழியை பிடிச்சி ஒரு கட்டுரை வந்தா போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. வாசிப்பு தன்மை என்பதும் இன்னைக்கு குறைஞ்சிருச்சு. வாசிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு மிக சரியான ஒரு ஆய்வு கட்டுரையை எழுத முடியுமான்றது தெரியல. ஆய்வு இதழ்கள் தங்களுடைய போக்கையும் மாற்றிக்கிட்டாங்க. ஒரு காலகட்டத்துல தமிழ் பொழில் இதழில் வந்த கட்டுரைகளுக்கு மறுப்பு கட்டுரைகள்லாம் வந்தது. அது நூற்றாண்டுல இருக்கு. தமிழ் பொழில் நூற்றாண்டு, இந்த ஆண்டு நூற்றாண்டு. இன்னைக்கும் மிக சிறப்பா வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இதழா நாங்க அதை பார்த்துட்டு இருக்கோம். அதற்குள்ள அத்துணை தகவல் இருக்கு. அந்த தகவல் எல்லாமே இன்னைக்கு நிறைய பெரிய ஆளுமைகள்லாம் புத்தகம் போடுறாங்க. அதை வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா தமிழ் பொழில் இதழில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் தான். அந்த வகையில மிக சரியான ஒரு இன்றைய சூழல்ல மிக சரியா பேசக்கூடிய ஒரு வாதத்தை நீங்க முன் வச்சிருக்கீங்க. ரொம்ப அருமையா இருந்தது உங்களுடைய உரை. 2வது முறையாக கேட்கின்றோம். மகிழ்ச்சி, நன்றி, வாழ்த்துக்கள். தொடர்ந்து பயணியுங்கள். தமிழ் பொழிலையும் தங்களுடைய உரையில் சிறப்பாக நினைவு கூர்ந்தமைக்கு தமிழ் பொழிலின் இன்றைய இதழாசிரியர் என்ற வகையில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. உங்களுக்கு சொல்றேன், முறையா பேராசிரியர் தெய்வச்சிலையார் உரை இருக்கு பாத்தீங்களா, உங்களுக்கு தெரியும். அது இங்க இருக்க நிறைய பேருக்கு தெரியும். எங்களுடைய தமிழ் சங்கத்தினுடைய பேராசிரியர் உரைன்னு தான் தமிழ் சமூகம் வந்து முறையா பதிப்பிக்க ஆரம்பிச்சாங்க. பின்னால தமிழ் பொழில தான் ஒரு கட்டுரை எழுதி அது வந்து தெய்வச்சிலையார் உரை, அது வந்து பேராசிரியர் உரை கிடையாது அப்படின்ற செய்தியும் அது வழியாதான் வெளிப்பட்டு அந்த உண்மையில பின்னாடி கறந்தைதான் அதை மாத்தி வெளியிட்டாங்க. அதை வந்து ரொம்ப சிறப்பா, அது கிட்டத்தட்ட பாதி அச்சுல போய் அப்புறம் திருப்பி அதை வந்து புதுசா வெளியிட்ட மாதிரி நமக்கு ஒரு மரபு உண்டு. அப்ப ஒரு ஆய்வுதழ் பாருங்களேன், 2 உரைகளை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கு. நான் அதான் ஆச்சரியமா சொல்லுவேன். வந்து ஒரு ஆய்வுதழுடைய நோக்கம் இன்னைக்கு என்னவா இருக்குன்றதான் தாண்டிட்டோம். அன்னைக்கு ஒரு ஆய்வுதழ் அப்படின்றது சில புதுமைகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, சில புதிய விஷயங்களை தமிழ் சமூகம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆய்வுதழ் அப்படிதான் இருக்கணும். நான் வந்து சென்னை பல்கலைக்கழகத்துல இருந்தப்ப எங்க பேராசிரியர் அரசையா வந்து மாற்று வழின்னு ஒரு பத்திரிகை நிறைய பேருக்கு தெரியும், சிறப்புதழ்களா வெளியிட்டோம். நாங்க வந்து கால்டுவல் சிறப்புதழ், பதிப்பு சார்ந்த சிறப்புதழ், தொடர்ச்சியா சிறப்புதழ்களா வெளியிட்டோம். அப்ப நாங்க ஒரு நாள் ஒரு அறையில உட்காந்து பேசணும். நானு இன்னொரு 3 பேர் 4 பேர் ஐயாவோட உட்காந்து பேசுறப்பதான் அந்த இதழ் சார்ந்த விஷயங்களுக்கு வெளிப்பட்டுச்சு. ஒரு மாற்று வழின்னு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அது ஒரு 10 வருஷம் ரொம்ப சிறப்பா அந்த இதழ் வெளி வந்துச்சு. மாதிரி இன்னைக்கு நாங்க தமிழ் தடம் ஒரு இதழ்ல நாங்க வேலை பார்க்குறோம். தமிழ் தடத்துக்கு இளம் ஆய்வறிஞர் விருது வருஷாந்தோறும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏதாவது இந்த ஆய்வு தாகம் வந்து எங்கேயாவது விரட்டிக்கிட்டே இருக்குது. இன்னும் 2 சேனல் இருக்கிற அவ்வளவு வேலை நெருக்கடியில யாராவது இந்த எடிட்டோரியல் போர்டுல வேலை செய்றீங்களா ஜெய்கணேஷ்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து வர வச்சுட்டு இந்தாங்க நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி போய் நான் வேலை பார்க்குறேன். ஏன்னா ஒரு நல்ல ஆய்வு கட்டு நம்ம படிச்சிட மாட்டோமா ரிவ்யூ பண்றப்ப, ஒரு அது நமக்கு புதிய செய்தியா இருக்காதா அப்படின்னா எனக்கு தோன்றத்தோடைய விளைவு தான் இந்த ஆய்வு சார்ந்த விஷயங்கள். இது ஏராளமான இது மேடம். அதனால மேடம் எனக்கு தமிழ் பொழில் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது 1950களுக்கு முன்னாடி இந்த 3 இதழ்களை தவிர்க்கவே முடியாது மேடம். வரலாறு அங்கன்னு தான் மேடம் ஆரம்பிக்கணும். ரொம்ப சிறப்பான வரலாறு எழுதணும். இந்த 3 இதழ்களை நடத்தின பெரியவங்க அத்தனை பேருக்குமே நான் நன்றி தெரிவிக்கணும். இந்த நேரத்துல வந்து உண்மைதான் ஐயா, உண்மைதான். நீங்க சொன்ன ராகவ ஐயங்கார் 2 பேருமே சதாசிவ பண்டார், அது போகும் பெருசா நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய நம்மளுடைய கல்லூரிக்கு தான் நாங்க தமிழ்துறை பேராசிரியர் நாங்க இன்னும் ரொம்ப ஆச்சரியமாவே கேட்டோம். அது இந்த இளையவெளி கருத்தரங்கு அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் இப்ப தவிர்க்கப்படுது. ஏன்னா அது பாட்டிக்கு ஓடிட்டு இருக்கோம், நம்ம பாட்டிக்கு பயணிச்சுட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசுறதுக்கும் யோசிக்கிறாங்க ஆளுமைகள். அந்த வகையில் ஆனா உள்ளபடியே ஒரு 150 பக்கம் நபர்கள் வந்து மிக ஆர்வமாக கேட்ட ஒரு அரங்காகவே நான் இது இருந்துச்சு. அதனால துறை தலைவர் ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றி. ஐயா, உங்களுடைய கருத்தாக்க பணிகள் தொடரட்டும். ஜெயகணேஷ் ஐயா, ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு உங்களுடைய இந்த பணி. நன்றி நன்றி நன்றி. மகேஸ்வரி அம்மா, உங்களுக்கு நாங்க ரொம்ப நன்றி தெரிவிக்கிறோம். அதே போல ஜெயகணேஷ் ஐயா அவர்களும் நம்மளுடைய தமிழ் பொழில் நூலை வந்து சரியான தருணத்துல சரியான நாள்ல, அதாவது தமிழ் பொழில் ஆய்வுகளோட 100ஆண்டு தினம்னு சொல்லி குறிப்பிட்டீங்க. ஸோ உங்களுடைய நோக்கம், நீங்க எதை நினைச்சு உங்களுடைய சிந்தனை வந்து நிறைவு பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி இணைந்து வந்தீங்களோ அதைய வந்து சோனா தமிழ்துறை இணையத்தமிழ் மன்றம் நிறைவு செய்திருக்குதுங்கிறது நாங்க வந்து முழுமையா நம்புறோம்மா. சரியா நம்மளையெல்லாம் முக்கோணத்துல வந்து இந்த இணையத்தமிழ் மன்றம் நம்மளை இணைச்சிருக்குங்கிறது இந்த தருணத்துல கல்லூரி சார்பாகவும் துறை தலைவர் ஐயாவுடைய சார்பாகவும் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். தஞ்சை, சென்னை, சேலம் 3 பேருமே நம்ம ஒரு 3 புள்ளிகளை வந்து இணைந்திருக்கிறது. ஐயா தான் முக்கியமா வந்து ஜெயகணேஷ் ஐயா தான் நாம வந்து இந்த இடத்துல நம்ம
மிக பெருமையா மிக சிறப்பாக நம்ம சொல்ல வேண்டும். அந்த தமிழ் பொழில் ஆய்வுகளை மறக்காம கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு. நீங்க அதே போல மற்ற பேராளர்கள் எதை நோக்கி எதை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் சொல்லி வந்திருக்கிறீங்களோ அதை வந்து சோனா தமிழ்துறையும் இணைய தமிழ் மன்றமும் அடுத்தடுத்த நாட்கள் நிறைவு செய்து தரும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி மகேஸ்வரி அம்மா, ஐயாவுக்கும் சிறப்பு விருந்தினர் ஐயாவுக்கும் நன்றி. அடுத்ததாக வேற பேராளர்கள் ஏதாவது சீரிய சிந்தனைகள் வேண்டும்? ஐயா வணக்கம். 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 திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜ்ல இருந்து ராஜா பேசுறேன் ஐயா. ஐயா வணக்கம், சொல்லுங்க. எனக்கு இந்த ஆய்வு கட்டுரை எழுதுறதுல நிறைய சிக்கல்கள் இடர்பாடுகள் இருந்துகிட்டே இருக்குங்க ஐயா, எப்படி அமைய வேண்டும் அப்படின்ட்டு. அப்படியும் நம்ம ஆன்லைன்ல பார்த்தாதான் அதுக்கு கருத்து திருட்டு மாதிரி இருக்கு. நீங்க சொன்னீங்க வாசுபமானிக்கு உள்ளிட்ட சில புத்தகம்லாம் சொன்னீங்க, அதை படிச்சா நல்லா எழுதலான்ட்டு. சோ அது மாதிரி இன்னும் வேற உங்களை மாதிரி பேராசிரியர்கள் ஏதாவது கட்டுரை எழுதிருக்கீங்களா? அதை படிச்சதுக்கு அப்புறம் எழுதுறதுக்கு ஒரு எதுங்க புரியல. அதுக்கப்புறம் நான் எழுதுந்தா நீங்க எழுதுனது ஏதாவது இருக்குங்களாங்க, எப்படி ஒரு ஆய்வு கட்டுரை அமைய வேண்டும் அப்படின்றது? இல்ல, ஆய்வு கட்டுரை அமைய வேண்டும்னு நான் எழுதல. நான் எங்க ஆய்வாளர்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, திரும்பி இப்ப என்ன சொல்றதுன்னா, இப்ப இருக்கிற கரண்ட்ல இருக்கிற சில ஆய்வாளர்கள் எழுதின கட்டுரைகளை வந்து வாசிங்க. இப்ப 2000க்கு பிறகு தமிழ் சார்ந்த ஆய்வுகள் எழுதின சில ஆய்வு கட்டுரைகள் நீங்க வாசிச்சு பாருங்க. அந்த ஆய்வு கட்டுரைகள் தாங்க நம்மளுடைய திறவுகோலே. வந்து நான் வந்து ஆய்வு கட்டுரை எழுதுறது எப்படி, இப்ப நீங்க சமைக்கிறது எப்படின்னு யூடியூப்ல பார்த்து சமைக்கிற மாதிரி தான் அது வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம திரும்ப 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 செய்து பார்க்கும் போதுதான், தொடர்ச்சியா நம்ம எழுதி எழுதி பாக்குறப்பதான் நமக்கு வந்து சில மாற்றங்கள் நம்ம கிட்ட வரும். அதான் உண்மை. நான் வந்து கிழித்து போட்ட காகிதங்களுடைய எண்ணிக்கையை சொல்லவே முடியாது. ஏன்னா அப்ப அதான் தட்டச்சுலாம் செய்ய தெரியாத காலம், வந்து கணினியும் இல்லாத காலம், வந்து அவ்வளவு எழுதி போட்டுக்கிறோம். அதனால நீங்க என்னன்னா ஒரு 10 எழுதணும்னே சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடாது. நம்ம படிச்ச உடனே ஆஹா, அச்சுல பார்த்த உடனே ஆஹா நம்ம தான் ஆக சிறந்த கட்டுற உலகத்துல எழுதிட்டோம்னா சிக்கல், பிரச்சனை நம்ம கிட்ட தான். அப்ப எழுதி பார்த்துட்டு யார்ட்டையா கொடுத்தோம்னா, இல்ல ஒரு வாரம் கழிச்சு 20 நாள் கழிச்சு எடுத்து படிச்சு பார்த்தோம்னா, முதல் கவிதை ஒண்ணு எழுதி முடிச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு படிச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் அந்த ஆய்வு கட்டுற சில பேருக்கு அமைஞ்சிடும். சில பேர்லாம் எக்ஸலண்டான கருவிலை திருவுடையாரெல்லாம் சில பேர் இருப்பாங்க. நம்ம அவங்க எல்லாம் ஒப்பிடல. நம்மள மாதிரி சராசரிகளா இருக்கக்கூடியவங்க, என்ன மாதிரி சராசரி நம்மளும் சொல்லக்கூடாது, என்ன மாதிரி சராசரியா இருக்கக்கூடியவங்க படிச்சு 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 தேடி கத்துக்கிட்டு தாங்க விஷயம். எழுதி பாருங்க, ஒண்ணும் இல்லைங்க. நீங்க எழுதி பாருங்க, ஒரு தலைப்பு செஞ்சீங்க, அதை எப்படி எழுதணும்னு யோசிங்க. அதுக்கு துணையா சில ஆய்வு கட்டுரைகளை எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. நல்ல ஆய்வு கட்டுரை வருங்க. கண்டிப்பா. ரொம்ப நன்றிங்க ஐயா. சோனா கல்லூரிக்கு நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. செல்வராஜ் ஐயா, உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருக்குங்களாங்க ஐயா? கேள்வி மட்டும் இல்ல, ஏதாவது மாற்ற கருத்து இருந்தாலும் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்குவேன். புதுசாதான் இருந்தாலும் சொல்லுங்க. ஐயா, என்னுடைய சார்பா ஒரு வினாங்க ஐயா. நம்மளுடைய தமிழ் ஆய்விதழ்கள்ல இம்பாக்ட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுகோல் வந்து இருக்குங்க ஐயா. அந்த அளவுகோல் வந்து இருக்கக்கூடிய இதழ்கள் என்னென்ன இதழ்கள்லாம் இருக்குங்க ஐயா? அந்த விஷயங்கள் ஏதாவது இப்ப இருக்கிற இம்பாக்ட் ஃபேக்டர் சேனல்ஸே ஒண்ணும் பெருசா இல்லைங்களே. அது அங்க போனா வேறையா இருக்குதே. நமக்கு அப்படி இருக்கா? இம்பாக்ட் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்களா? அது களஞ்சியம் அப்படிங்கிற ஒரு ஆமா, அது வந்து 7.9 அளவுல இருக்குங்க. அப்படிங்களா? அது எப்படி அது இது போல ஒண்ணு ஏதாவது தமிழ் ஆய்வுகள் ஏதாவது இம்பாக்ட் ஃபேக்டர் அந்த இல்ல, அதாவது குறிப்பிட்ட எண்ணுக்கு மேல போனா நம்ம ஆளுங்க நம்ப மாட்டாங்க. அது அடுத்த பிரச்சனை வேற. அது என்னன்றதை நம்ம அவங்ககிட்டயே தெளிவுபடுத்திக்கிறது தான் நமக்கு நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நீங்க இம்பாக்ட் ஃபேக்டர் இவ்வளவுக்கு மேல இருந்தாதான் எங்களுக்கு எல்லாம் காசு இருக்கு பாருங்க. எங்களுக்கு எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க பல்கலைக்கழகத்துல தொகை கொடுப்பாங்க. Q1 ஜேர்னல்ல வந்தா இவ்வளவு காசு. அதாவது ஒரு கட்டுரை எழுதி வெளியிடுறதுக்கு அவங்க வந்து எங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் இந்த ஜேர்னல்ல கட்டுரை வந்திருக்குன்னா அது எவ்வளவு காசோ அந்த காசு அவங்க யூனிவர்சிட்டி கொடுத்துருது எங்களுக்கு வந்து. அப்படி பண்ணுவாங்க. 10,000 ரூபாய். இப்ப UGC ஜேர்னல்லே நாங்க வெளியிட்டோம்னா 3000 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஒரு ஊக்கத்தொகை மாதிரி அவங்க கொடுக்குறாங்க. எங்க நிறுவனத்துல SRMல வந்து அதை கொடுக்குறாங்க. நிறைய நிறுவனங்களை கொடுக்குறாங்க. ஆனா எங்களுக்கு எல்லாமே கொடுக்குறாங்க. இப்ப நான் சாகித்ய அகாடமி விருது வாங்கினா எனக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. நான் ஒரு தேசிய விருது வாங்கினா எனக்கு 3 லட்சம் ரூபாய் அவங்க கொடுக்குற மாதிரி அவங்க அந்த பேட்டர்னே ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, விருது உட்பட. அப்ப நீங்க வந்து இம்பாக்ட் ஃபேக்டர்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா அவங்க பாக்குறாங்க சயின்ஸ்ல வந்து. இப்ப இவ்வளவுக்கு மேல இருந்தாதான் இந்த தொகை, இவ்வளவுக்கு மேல இருந்தா தொகை அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் ஆய்வுதழ்களை பொறுத்த வரைக்கும் அது எப்படின்றது நான் வந்து எனக்குமே அந்த ஐயங்கள் இருக்கு. அதுல நான் தெளிவுபடுத்திட்டு உங்களுக்கு நான் நிச்சயமா அதை சொல்றேங்க. சரிங்க நிச்சயமாங்க. பேராளர்கள் வேறு யாராலும் ஏதாவது சந்தேகம் சிந்தனை ஏதாவது இருந்தால்? ஐயா வணக்கங்க. சேலம் சாரதா கல்லூரி தமிழ் துறை தலைவர் அம்பிகா பேசுறேங்க. உங்களுடைய
இன்றைய ஆய்வுதல் பற்றிய உரை வந்து ரொம்ப அருமையா இருந்ததுங்கய்யா. இன்றைய தலைமுறைக்கு, இளைய தலைமுறை, அதுவும் பொதுவாக முனைவர் பட்ட ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுக்கு ஆய்வுதல் வந்து எப்படிலாம் சமர்ப்பிக்கணும், வந்து ஸ்கோபஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆர்ட்ஸ்ல இல்லைன்னு சொன்னீங்க, அது உண்மைதான். அது சயின்ஸா தான் இருக்கு. அதே போல வந்து இம்பாக்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு குறைவாக தான் இருக்கு. அது ஆய்வு மாணவர்களை வந்து எப்படிலாம் நீங்க ஆய்வுதல் சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து உங்களுடைய உரை எங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியா இருந்தது. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு, புதுமையான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு வந்து அதுல அடையாளம் காட்டணும்னு சொல்றீங்க, அதெல்லாம் உண்மையான விஷயமா இருக்கு. இதெல்லாம் வந்து இப்ப இருக்கக்கூடிய முனையப்பட்ட ஆய்வாளர்களுக்கெல்லாம் இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா அவங்க வாழ்க்கை தரம் கொஞ்சம் உயர்வும், இன்னும் அவங்களுடைய ஆய்வு பணியும் வந்து மேலும் சிறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். உங்களுடைய அந்த சிற்றுரை, உங்களுடைய சொற்பொழிவு மிகவும் அருமையா இருந்ததுங்க. அது என்னால ஏற்றுக்கொள்ள முடிந்தது. உங்களுடைய பணி தொடரட்டும். வாழ்த்துக்கள். நன்றிகள் சார். மேடம் ரொம்ப நன்றி மேடம். நான் எல்லாருக்குமே அதான் மேடம், நம்ம ஆய்வு பண்ண காலத்துல நிறைய பெரியவங்க இருப்பீங்க. நம்ம ஆய்வு பண்ண காலத்துல ஒரு சில பேர் ஒரு துறையில ஆய்வு பண்ணியிருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல காலச்சூழல்கள்ல, பணிச்சூழல்கள்ல அப்படியே மாறி வேற டைவர்ட் ஆயிடுவோம். ஆக்சுவலா வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, என்ன தலைப்புல நம்ம ஆய்வு செஞ்சோமோ அந்த தலைப்புல இன்னைக்கு திரும்பி எடுத்து தூசு தட்டி உட்கார்ந்தோம்னா நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்றது. நிறைய ஆய்வேடுகள் இன்னைக்கு பல்கலைக்கழகங்களே முடங்கி போயிருச்சு. சோத்கங்கா மாதிரி வந்த பிறகு சில ஆய்வேடுகள் இன்னைக்கு வெளில வருது. ஆனா அதுவும் அதோட சூழலும் எப்படி இருக்குன்னு பயன்படுத்துறாங்கன்னு தெரியுது. ஆனா நிறைய ஆய்வுகள் நூல்களா வந்துச்சுன்னா உண்மையாலுமே அது ஏதோ ஒரு வகையில மற்றவர்களுக்கு ஆய்வு குறிப்புகள், மேற்கோள்கள் பயன்படுத்துறதுக்கு, முன்னாய்வுகளை சொல்றதுக்கு பயனுடையதா இருக்கும். வந்து நிறைய பேர் இந்த துறைகளை விட்டு விலகிடுறாங்க. இந்த ஒரு துறை சார்ந்து நம்மளை அடையாளப்படுத்திக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமா மேடம். நான் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த என்னுடைய ஆய்வு காலத்துக்கு பிறகு இந்த 15 வருஷத்துல நான் அழைக்கப்பட்டது எல்லாமே உரையா ஜெய்கணேஷ கூப்பிட்டுங்க, இலக்கணமா ஜெய்கணேஷ கூப்பிடுங்க அப்படின்ற ஒரு பேரை நான் உருவாக்கிக்கிட்டேன் மேடம். வந்து ஐயா இப்ப யாப்பா மணிகண்டன் சாரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி, பாரதியா மணிகண்டன் சாரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி, இல்ல இலக்கணமா மணிகண்டன் சாரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அவரை கூப்பிட்ட மாதிரி அவர் எனக்கு காட்டின வழியில நான் சிந்திச்சது இதுதான். என்னுடைய ஃபீல்டு எது, நான் அதுல என்னால பார்க்காம என்னால மணிக்கணக்கா பேச முடியுதா, என்னால அதுக்குள்ள ஆழங்கள் பட முடியுதா, அதுதான் நான் வந்து இந்த ஆய்வுல கத்துக்கிட்டது அப்படின்றத நான் வச்சுக்கிட்டேன் மேடம். பொதுவா அதுதான் எங்க பேராசிரியர்கள் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. அததான் நான் அடுத்த வரக்கூடிய ஆய்வாளர்களுக்கு நான் சொல்றது. வந்து ஒரே ஒரு விஷயத்த படிச்சா கூட ஆழமா படிங்க, அடுத்தவங்க கிட்ட தெளிவா சொல்லுங்க நீங்க என்ன படிச்சீங்கன்றத. இவ்வளவுதான் மேடம் நமக்கு இருக்கிற விஷயம். வந்து நன்றி சார், நன்றி. ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனா இதை வந்து நம்ம மாணவர்களுக்கு சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து இதை மேற்கொள்வாங்க. அவங்களுடைய ஆய்வுப்பணியில வந்து கட்டாயம் வந்து நம்ம வந்து நம்மளை அடையாளம் காணணும், நம்மளை யாருன்னு தெரியணும், இந்த உலகத்துக்கு, தமிழ் உலகத்துக்கு நம்மளை வெளிப்படுத்திக்கணும் அப்படிங்கும்போது அவங்க அதுல வந்து முனைப்பா செயல்படுவாங்கிறது உங்களுடைய இந்த முறையை ரொம்ப அருமையா இருந்தது. இதுல இருந்தெல்லாம் நாங்க சில விஷயங்கள்லாம் வந்து நாங்க இப்ப இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு எல்லாம் நாங்க அதெல்லாம் சொல்லுவோம். இது மாதிரி ஐயா பேசுனாங்க, ரொம்ப அருமையா இருந்தது. இது போலாம் நீங்க வந்து ஆய்வு மாணவிகள் வந்து உங்களுடைய பயணத்தை எப்படி தொடருங்கன்னு சொல்றதுக்குலாம் ஒரு வாய்ப்பா இருக்கு சார். ரொம்ப நன்றி சார். நன்றிங்க மேடம். நன்றி. பேராளர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். கோபாலகிருஷ்ணன் சார், ஒரு நிமிஷம். கேக்குதாப்பா? எனக்கு தோணக்கூடிய ஒரு சிந்தனை, ஆய்வு வளர்ச்சி ஆய்வு உலகத்துல எந்த அளவுக்கு எடுத்துட்டு போகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சிந்தனையா நான் பாக்குறேன். எப்படி அப்படின்னா, நம்ம இன்னைக்கு இம்பாக்ட் ஃபேக்டர், ஸ்கோபஸ், அது மாதிரி அறிவியல் சார்ந்த இதழ்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோ அது தமிழ் இதழ்கள்லயும் கிடைச்சா பரவாயில்லங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு ஆய்வை கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம எனக்கு என்ன தோணுதுன்னா, அப்படி இன்னொருத்தர் செய்யக்கூடிய இதழ்களை ஆய்வு செஞ்சு வெளியிடக்கூடிய கட்டுரைகள் மட்டும்தான் ஒரு சிறப்பான ஆய்வு களத்துக்கு பயன் தரும் அப்படின்னு நான் ஏத்துக்கிற விரும்பல. ஒருத்தருக்குள்ள இருக்கக்கூடிய சிந்தனையை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம தளத்தை எப்படி வேணா நம்மளே உருவாக்க முடியும். நம்ம வெளியில இருக்கவங்கள வந்து எப்படி இருக்கிறீங்கன்னு பாக்குறத விட நம்ம எப்படி இருக்கோங்கன்னு நம்ம பார்க்கணும். அப்ப நம்ம கீழே நிறைய மாணவர்கள் இருக்காங்க, அல்லது நமக்கு பரிச்சயப்பட்ட நம்மளோடு இணைந்து பயணிக்கக்கூடிய சக ஆசிரியர்கள் இருக்காங்க. நம்ம வெளியே இருக்கக்கூடிய ஒரு ஆய்வு களத்தை கொண்டு போய் பார்க்கறத விட நம்மளே ஒரு ஆய்வு களத்தை உருவாக்கி இப்படி பண்றதுதான் ஆய்வு, நம்ம இப்படி ஆய்வுகளை வந்து எடுத்துட்டு போனோம்னா வெளியில சமுதாயத்துக்கு நம்மளே ஒரு ஆய்வு களத்தை உருவாக்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கோணத்துல போனோம்னா நம்மளே இதழ்களை உருவாக்க முடியும். ஆய்வாளர்களுக்கோ அல்லது ஆய்வை உருவாக்கணும்னு நினைக்கக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய தலைமுறைக்கும் ஆய்வுங்கிறத புரிய வைக்க முடியும். ஏன்னா நீங்க சொன்னதுதான், எதுவுமே வந்து நம்ம ஒரு
நூல் இருக்கா அப்படின்னு தேடி போய் பார்க்கறத விட நம்மள மாதிரியே சக ஆய்வாளர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அந்த ஆய்வை எப்படி வெளியிட்டு இருக்காரு, அவருடைய அணுகுமுறை எப்படி இருக்கு, அந்த அணுகுமுறையில எந்த மாதிரியான விஷயங்களை அவர் எந்த வடிவத்துல பாக்குறாரு அப்படிங்கிற கண்ணோட்டத்துல ஒரு புரிதல் நமக்கு வந்ததுனாவே நமக்கு ஆய்வு செய்யறது எப்படி, சமைக்கிற ஒரு காட்சியை பார்த்துட்டு நம்ம சமைச்சோம்னா அந்த உணவு நமக்கு ஒரு சுவையை கொடுக்க போறது கிடையாது. அப்ப சரியோ தவறோ அந்த உணவை சமைச்சு பார்த்து உப்பு குறைவா இருந்தா உப்பு போடணும்னு சொல்றதோ, காரம் குறைவா இருந்தா காரம் போடணுங்கிறதையோ நம்மளே ஒரு சுய புரிதலுக்குள்ள போகும்போதுதான் சரிபடுத்திக்க முடியும். அப்ப வெளியே போய் ஒருத்தர் சரி தப்புன்னு சொல்ற இடத்துக்குள்ள போய் பாக்குறத விட ஆய்வு கட்டுரைகளை நிறைய சமர்ப்பிச்சேன், ஆனா என்னுடைய ஆய்வு கட்டுரைகள் வரல, தாமதம் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நோக்கி பயணிக்கிறத விட நம்மளே ஒரு குழுக்களா இணைஞ்சு நம்மளே ஒரு இதழ்களை உருவாக்கி அது பெரிய ஒரு யூஜிசி அப்ரூவலுக்கு போகணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு போகாம ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள ஒரு குறுகிய சமுதாயத்துக்குள்ள பலன் தரதா இருந்ததுனா கூட பரவாயில்லை. ஒரு 1000 லட்சம் கோடி கணக்குல இருக்கவங்களுக்கு போய் சேருதாங்கிறத தாண்டி ஒரு 10 பேருக்கு ஒரு நல்ல விஷயத்த ஒரு வழிகாட்டுதலை உருவாக்கி கொடுக்க முடியுது அப்படின்னா இணக்கமா இருக்கக்கூடிய புரிதலுக்கு உட்பட்ட ஆசிரியர்களே அந்த ஆய்வை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கிட்டு போனோம் அப்படின்னா அது ஒரு பெரிய இனக்குழுவா மாறும். நிறைய புதிய செய்திகளை, தென்படாத செய்திகளை அந்த சின்ன ஆய்வு களங்கள் நமக்கு வெளிக்காட்டும்னு தோணுது. நிச்சயம் ஆய்வாளர்கள் எங்க இருக்குன்னு தேடி போகாதீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆய்வுகளை உங்களை சார்ந்தவங்களை வச்சே நீங்க வெளி உலகத்துக்கு காட்டினீங்கன்னா உண்மையிலேயே அறிவியல் ஆய்வை விட கடந்து தமிழ் ஆய்வு மிகச்சிறந்த ஒரு நிலைக்கு வரும்னு நான் நம்புறேன். ஐயா உண்மைதாங்க ஐயா, நீங்க சொன்ன மாதிரிதான். நாங்க சென்னை பல்கலைக்கழகத்தை செஞ்ச எல்லா விஷயமே இப்படிதான் யோசிச்சோம். எங்க கிட்ட நாங்க ஒரு 50 ஆய்வாளர்கள் இருந்தோம்னா நாங்க சேர்ந்துதான் குறிஞ்சி ஏன் வெளியில போய் நம்ம தேடணும், நம்மளே ஒவ்வொரு வரிசை முறையை உருவாக்கி வெளியிடணும் அப்படின்னு சொல்லி 5 திணை 7 திணை எல்லாம் கடந்து போயிட்டே இருந்துச்சு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மிகச்சிறந்த ஆய்வு நூல்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சென்னை பல்கலைக்கழகத்தை 2004 தொடங்கி எனக்கு தெரிஞ்சு 2003 தொடங்கி 4 தொடங்கியோ 22 வரைக்கும் மிகச்சிறந்த ஆய்வு நூல்கள் அதுல வெளிவந்திருக்கு. நல்ல ஆய்வு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. நாங்க தான் மாற்று வழின்னு ஒரு ஆய்வு இதழை செஞ்சிச்சோம். இப்பயும் நாங்க தமிழ் தடம்னு ஒரு ஆய்வு இதழை இவரை பண்ணுங்க, இவர் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு, பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். இது தவிர இப்ப நாங்க SRMல என்ன பண்ணோம் தெரியுங்களா, இப்ப வர எங்க சான்சலர் பர்த்டே அன்னைக்கு செவ்வி அப்படின்னு ஒரு ஆய்வு இதழை நாங்க வெளியிடுறோம். இதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரிதான் ஒரு 6-7 ஒரு ஏன்னா SRM மாதிரி ஒரு நிறுவனத்துல முன்னாடி தொடங்கணும் தமிழ் பேராயம்னே ஒண்ணு ஆரம்பிச்சோம், தமிழ் இதழ் சார்ந்து. இன்னைக்கு செவ்வின்னு ஒண்ணு ஆரம்பிப்போம்னு சொல்லி இன்னைக்கு கூட அந்த விவாதத்துலதான் இருந்தோம், நாளைக்கு அதை பத்தி பேசுறோம். நீங்க சொல்ற முக்கியமான முயற்சி ஒரு பக்கம் மற்றவர்கள் சார்ந்து செயல்படுறதுக்கான ஏதோ ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கணும் ஒரு பக்கம். ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா எங்க ஆய்வாளர்கிட்ட சொல்றேன், யூஜிசி ஜர்னல்னு பாக்காதீங்க, பியர் ரிவ்யூடுன்னு பாக்காதீங்க. ஒரு நல்ல ஆய்வு இதழ் அப்படின்னா உங்க கட்டுரையை எழுதி முதல்ல வெளியிடுங்க. நீங்க வெளியிட்ட பிறகு 4 பேருக்கு போய் சேர்றப்ப அந்த சிந்தனை நல்லதா போய் சேரட்டும். இதுதான் வரையறைப்படுத்திக்காதீங்க அப்படின்றதான் இன்னைக்கு நாங்க சொல்றோம். நாங்களும் அப்படிதான் பல இதழ்கள்ல வெளியிடுறோம். யார் கேட்டாலுமே நல்ல இதழா, சரி அது நல்ல இதழா கெட்ட இதழா, அந்த இதழ் போய் நல்லா இருக்குதா, பார்க்க வடிவமைப்பு நல்லா பண்ணி கொடுக்குறாங்களா, பிழை இல்லாம வெளியிடுறாங்களா, அதுல போடலாம் அப்படின்ற மரபை தான் நம்ம பண்றோம். ஒண்ணு நல்ல சிந்தனைங்க, அது எல்லாரும் பின்பற்ற வேண்டிய முறை அது நிச்சயமா. சார் வணக்கம் சார். வணக்கங்க. நான் திருச்சாப்பள்ளி பிஷப் பீபர்கல்ல இருந்து கலைமுயன் பேசுறேங்க சார். வணக்கம் ஐயா. வணக்கம். ஒரு கருத்து, அப்புறம் ஒரு தகவல், அப்புறம் ஒரு கேள்வி இருக்கு. தகவல் வந்து 2011ஆம் ஆண்டு நான் தினமணியில வந்து ஒரு பெட்டி செய்தி படித்தேன். அது என்னன்னா, உகண்டா நாட்டு அதிபர் வந்து ஒரு டாக்டரேட் பட்டம் சமர்ப்பிக்கிறாரு. அதுல வந்து அவர் அந்த ஆய்வு மேற்கொள்ள ஃபுட் நோட்ஸ் வந்து எல்லாருக்குமே கொடுத்துட்டாரு. ஒரே ஒரு கருத்துக்கு வந்து அதுல வந்து அந்த கருத்துக்குரிய ஆசிரியர் பேரை வந்து ஃபுட் நோட்ஸா கொடுக்காதனால அந்த அந்த அதிபருடைய டாக்டரேட் பட்டத்தையே வந்து கேன்சல் பண்ணதா படித்தேன் சார். இது இது ஒரு தகவல். அதாவது ஆய்வு வந்து இங்க எப்படி இருக்குது, மேலை நாடுகள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும் சார். அப்புறம் இப்ப நம்ம பேச எல்லாமே இந்த இன்னைக்கு வேற ஜேர்னல்ல வந்து எழுத சொல்றது எல்லாமே கார்பரேட் செக்டாருக்குள்ள அவங்க சொல்றாங்க சார். இது தொடர்பாக இன்னொரு சார் கூட உங்ககிட்ட பேசினாரு. 2வது நம்ம ஒரு கேள்வி கேட்டாரு, இந்த அறிவு திருட்டு தொடர்பெல்லாம் பேசினாரு சார். இந்த மாதிரி இந்த கார்பரேட் செக்டாருக்குள்ள வந்து வர்றப்பங்க சார், இப்போ எப்படி எழுதுறது அப்படிங்கிறது நம்ம வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கு அது உதவும். அது தாண்டி இன்னொருத்தர் வந்து மதுரை உயர்நீதிமன்றத்துல அந்த NIRF ரேங்க் இருக்குல்லங்க சார், காலேஜ் அளவுல வந்து கொடுக்குறாங்க, அது ஒரு பிரைவேட் செக்டார் தான். அதனால அதை எதிர்த்து வந்து வழக்கு தொடுத்து இப்ப அதை நிறுத்தி வச்சுக்கதா கேள்விப்பட்டேன் சார். ஒண்ணு கேள்வி வந்துங்க சார், இது கருத்து. கேள்வி வந்து என்னன்னா,
இந்த நம்ம தலைப்பு நீங்க பேசின தலைப்பு வந்து ரொம்ப அருமையான தலைப்பு. நீங்க அந்த இடத்துல நிறைய தகவல்களை சொன்னீங்க. இதுல நம்ம இப்ப பார்க்க வேண்டியது எல்லாமே வந்துட்டு அந்த மரபுல எப்படி நாம எழுதுறது அப்படிங்கிறது மாதிரி நீங்க சொன்னீங்க. தலைப்பு ஒட்டி சிறப்பான செய்திகள் தான் சொன்னீங்க. ஆனா ஒரு ஆய்வுக்கு வந்து ஒரு அரசியல் இருக்குதாங்க. இப்ப காலச்சூடு வந்து இப்படி இதைத்தான் அது வெளியிடுதுன்னா அதுக்குன்னு ஒரு அரசியல் இருக்கு. ஆய்வாளர்கள் வந்து அரசியல் இல்லாம ஆய்வை நிகழ்த்த முடியாது. அப்படிங்கிறப்ப நம்ம அதுக்கு தக்கன அந்த அரசியல் தக்கன நாம மாத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அரசியல் வந்து அந்த எழுத்துக்கான அரசியல் அதெல்லாம் அடிபட்டு போயிடாதுங்களா? இதுதான் சார் கேள்வி. நன்றிங்க சார். இல்லைங்கய்யா, நான் வந்து பெரும்பாலான இதழ்கள் நான் கட்டுரை எழுதியிருக்கிறேன். என்னுடைய ஆய்வு என்பது அரசியல், ஏன்னா என்னுடைய தமிழ் இலக்கிய ஆய்வு தான் நான் உள்ள போனேன். உரை பத்தி, சமய அரசியல் பத்தி நான் பேசியிருக்கிறேன் அப்படின்னா அதை வெளியிடுறதுக்கு யாரும் எனக்கு பெருசா தடையா இல்லைன்னு நான் நினைச்சேன். வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க வந்து காலச்சுவடு இதழுடைய அரசியல் அப்படின்றதோ வேற சில இதழ்களுடைய அரசியல் இப்ப வந்து உங்கள் நூலகம், இப்ப உங்கள் நூலகம் நல்ல ஆய்வுகளை வெளியிடுறாங்க. அவங்க வந்து நிறைய நல்ல ஆய்வு கட்டுரைகள் வெளிவருது. என்ன கொஞ்சம் மார்க்சிய நோக்கு அப்படின்றப்ப கொஞ்சம் கூடுதல் கவனமா அதுல வந்து போய் சேரும். வந்து அது வந்து ஆக்சுவலா வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்கலாம். வந்து அது வந்து இன்னைக்கு வந்து எல்லா இதழ்களுக்கும் அது பொருந்துதானா? இல்லைங்கய்யா. ஆய்வு இதழ்கள் அப்படின்னா இப்ப நீங்க பெயலோ இல்ல வந்து வேற சில இதழ்களையோ நீங்க எழுதுறப்ப நம்ம கட்டுரையோட தரத்தை பாக்குறாங்க, அந்த கட்டுரை சார்ந்த செய்தியை பாக்குறாங்களே தவிர எனக்கு தெரிஞ்சு அப்படியான அரசியலை பார்த்து அவங்க ஆய்வு கட்டுரைகளை வெளியிடல அப்படின்னு நான் நம்புறேன். என்னோட நம்பிக்கை தவறா கூட இருக்கலாம். ஆனா எனக்கு அப்படி இது வரைக்கும் நேரல அப்படின்னு நான் நினைக்கிறேன். வந்து அதனால நம்மளுடைய அரசியல் ஏதாவது நம்மளுடைய அரசியல் சிந்தனை மாற போறதில்லை. இப்ப நீங்க நிறைய பேர் கவனிச்சீங்கன்னா கோகேசவன் எல்லாம் காலம் முழுக்க மார்க்சியத்தை பின்புலத்தில் தான் எழுதுனாங்க. கைலாசபதிலாம் காலம் முழுக்க மார்க்சிய பின்புலத்தில் தான் கட்டுரை எழுதுறாரு. வந்து இப்ப நீங்க வந்து ஒரு பெண்ணியம் சார்ந்த சிந்தனை ஒருத்தர் எழுதுறாங்கன்னா தொடர்ச்சி அது ரிலேட்டடா எழுதுறாங்க. அது சார்ந்த சில ஆய்வுதழ்கள்ல வெளி வந்திருக்குது. அதை போடாம எந்த ஆய்வுதழும் விடல. கற்றதான் உங்களுக்கு முக்கியம் பட்டதே தவிர அதை வெளியிட மறுத்த மாதிரி எனக்கு பெருசா தெரியல. உங்களுக்கு தனிப்பட்ட அனுபவங்கள் இல்ல வேற ஏதாவது கேள்விப்பட்ட அனுபவங்கள் இருந்துச்சுன்னா நிச்சயமா அது ஏதாவது சொல்லுங்க. நிச்சயமா அதெல்லாம் நம்ம விவாதிக்க வேண்டிய தலைப்பு அது. வந்து இல்லைங்க சார், உதாரணத்துக்காக தான் அந்த காலச்சுவடு இதுல சொன்னேன். அதுல நானும் எழுதியிருக்கிறேன். இல்ல அதுதான் இல்ல அடிப்படையில் நான் அதாவது நான் அந்த கேள்வி என்ன, நான் ஒரு விதமா சொன்ன நீங்க ஒரு விதமா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதாவது நம்ம இப்போ ஒரு ஆய்வாளனுக்கு அவரு சிந்தனையில இருக்கக்கூடிய கட்டுரைகளை வந்து அவர் ஒரு விதமா கொண்டு போவாரு. அவங்க வேற விதமா புரிஞ்சுக்கிட்டு வந்து வெளியிடல அப்படின்னா வந்து அது யாருடைய சிக்கலா இருக்கும்? நம்ம அதை அவங்க அதுக்கு தக்கன நம்ம மாத்துறப்ப அடிப்படையில கட்டுரையே வந்து அடியாயிரும்ல. நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன் பாருங்களேன். நான் ஒரு கவிதை கோயம்புத்தூர் பாரதியார் பல்கலைக்கழகத்துல நான் படிச்சேங்க. முனைவர் செஞ்சேன். அப்ப அங்க வந்து கோவை ஞானி ஐயாவோட பழக்கம். இந்த கேள்விக்கு உதாரணத்துக்காக சொல்றேன். அப்போ ஒரு கவிதை தொகுப்பு போடுறது வந்து கவிதையா எனக்கு வந்த அளவுக்கு எழுதிட்டேன். அது ஆகச்சிறந்த கவிதையெல்லாம் சொல்லல. கவிதை மாதிரி கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம். அப்ப அது ஐயாட்ட கொடுக்குறப்ப அவர் என்ன சொன்னார்னா, அது 2016 அந்த நூலை வெளியிட்டேன். அப்போ அவர் வந்து இது இப்படி இருக்குது, இதை மாத்தி வெளியிடுன்னு சொல்றப்ப, இதை மாத்தி எழுதுன்னு சொல்றப்ப அது நான் சொல்ல வந்த கருத்தை வெளியிடாம அது ஒரு மாதிரி போயிடுச்சு. அது மாதிரிதான் இந்த இதுக்கு அது பொருந்துமான்னு தெரியல. இப்ப அது படைப்பு, இது ஆய்வு கட்டுரை அப்படின்றப்ப பொருந்துமான்னு தெரியல. அது போல சில பேர் வந்து அந்த அவங்களுடைய அந்த அரசியல் தக்கன வந்து மாறுகின்ற பொழுது ஆய்வாளருடைய சிந்தனையில இருக்கிற கருத்து மாறிடாதா அப்படின்றதான் கேள்வி. ஆய்வாளர் தான் உறுதியா இருக்கணும். அவங்க வந்து இந்த இதழ்களுக்காக எழுதுறதுன்னு போனா சிக்கல். அது வந்து இப்ப அந்த கட்டுரை அந்த இதழ் வெளியிடலாம் வேற இதழ்ல வெளியிட்டு போறதுதான் நல்லதுன்னு நான் யோசிப்பேன். இப்ப சொல்றேன் பாருங்க, நீங்க சொல்றீங்களா அந்த அரசியல் வந்து அவங்க ஏத்துக்கல அப்படின்னா இதுக்கு சரிபட்டு வராது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணா ஆய்வாளர் தன்னுடைய கருத்தை மாத்திக்கணும்னு அவசியம் இல்லை, தன்னுடைய கட்டுரை அதுக்காக மாத்திக்கணும்னு அவசியம் இல்லை. நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், இப்ப என் கட்டுரை எனக்கு இது சரின்னு பட்டா நான் என் கட்டுரையில உறுதியா இருக்கணுமே தவிர அந்த இதழை நான் மாத்தலாமே தவிர இல்ல ஏதாவது ஒரு இதழ் வெளியிட வரைக்கும் நான் காத்திருக்கலாமே தவிர அந்த இதழுக்கு ஏத்த மாதிரி என்னுடைய கட்டுரையை நான் மாத்திக்கிட்டே போனோம்னா அது என்னுடைய பிரச்சனையாவும் மாறிடும். என் ஆய்வு சிந்தனையே அறமற்றதா போயிடும் சில நேரத்துல. வந்து சிறப்பு நம்ம மாத்திக்கணும்னு அவசியமே இல்லைங்க. அது இன்னொரு நண்பர் இந்த கட்டுரை எப்படி எழுதுறது அப்படிங்கிற மாதிரி கடைசி எனக்கு முன்னாடி ஒருத்தர் கேள்வி கேட்ட மாதிரி அவங்க கருத்தை நான் சொல்றேன். மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்துல சு வேங்கட்ராமன் ஒரு பேராசிரியர் இன்னொருத்தர் 2 பேர் சேர்ந்து எழுதியிருக்கிறாங்க. அது என்னன்னா இன்னைக்கு பேசுறோம் அந்த ஆய்வு மெத்தடாலஜி இருக்கலைங்க, ஆய்வு நெறிமுறைங்க இது தொடர்பா பேசுறாங்க சார். அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 2-3 ஆண்டுகள் முன்னாடி சான்லாக்ஸ் வந்து தொடர்ச்சியா அந்த வேலைகளை செஞ்சாங்க. வந்து அது நிறைய பண்ணாங்க. முதியச பணியன் சாரும் ஆனந்தகுமார் சொல்லி காந்திராம் 2 பேருமே முதல்ல அவங்க காந்திராம் பல்கலைக்கழகம் நடத்தி அப்புறம் எல்லா பக்கமும் நடத்தினாங்க சார். நாங்க கூட எங்க கல்லூரியில வந்து தமிழாய்வுத்துறையில இருந்து வந்து அப்படி 2021 நடத்தினோம்.
அப்படி செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு இப்ப வர்ற மாணவர்கள் சார், இப்ப நீங்க கிட்டத்தட்ட வந்து இந்த கார்ப்பரேட் செக்டர் முன்னாடியே அந்த ஆய்வை முடிச்சிட்டீங்க. நான் வந்து 2008 என்னுடைய ஆய்வை முடிச்சேன். அதனால அப்ப இருந்த சூழலும் இப்ப இருந்த சூழல் வந்து வேறுபடுது சார். இப்ப ஆய்வாளர்கள் வருகின்ற பொழுது அவங்க அந்த ஆய்வுல கவனம் செலுத்துறதுல, நான் நெறியாளராகவும் இருக்கிறேன். அதுல கவனம் செலுத்தாம இப்படியாப்பட்ட அந்த ஆய்வுகளை எப்படி வெளியிடுறது அப்படின்னு அவன் வந்து சுயம் பாஸ் ஆயிடுறான். வந்து இந்த மாதிரி வந்து அவங்க கேட்கிற இதழ்களை வந்து வெளியிடக்கூடிய அந்த வேலைகளை ஈடுபடுறதுக்கே அதுக்கே நேரம் சரியா போயிருது, இல்ல அதுல சரியா இருக்கிறாங்க. ஆனா ஆய்வுல வந்து தரமான ஆய்வு வந்து வெளிவரது. நன்றிங்க. நன்றிங்க, நன்றி. ஐயா நிறைவுக்கு வந்துடலாமாங்க? நிறைவு செஞ்சிடலாங்க. இதுவரை பேராளர்கள் தங்களுடைய சிந்தனைகளையும் தங்களுடைய ஐயங்களையும் கேட்டு தெளிவு பெற்றிருக்கிறீர்கள். அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அமர்வின் நிறைவாக நன்றியுரை வழங்கும் தருணம். நன்றி நவிழ தமிழ் துறையின் உதவி பேராசிரியர் திரு மு. கண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய அலைபேசி சரியா நல்லா ஒளி வாங்கி முத்தமிழ் தாயிற்கு என் முதற்கண் வணக்கத்தை கூறிக்கொண்டு என்னுடைய நன்றி உரையை தொடங்குகிறேன். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்ற வள்ளுவரின் வாக்கின்படி நன்றி கூறும் நேரம் இது. சோனா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் தமிழ்துறையின் சோனா இணையதமிழ் மன்றம் நடத்தும் இணையவழி பன்னாட்டு ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சி பன்முக நோக்கில் தமிழ் பண்பாடு, இப்படிப்பட்ட நல்லதொரு நிகழ்வை நடத்த அனுமதி வழங்கிய எங்களின் ஆலமரமே, சோனாவின் விருட்சமே, சோனா கல்வி குழுமத்தின் தலைவர் திரு வள்ளியப்பா ஐயா அவர்களுக்கும், துணை தலைவர்கள் சொக்கு வள்ளியப்பா, தியாகு வள்ளியப்பா அவர்களுக்கும் நன்றிகள். அடுத்ததாக சோனாவின் கல்வி விளக்காக விளங்கும் முனைவர் கு. மை. காதர் நவாஸ் முதல்வர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை உறுத்தாக்கிக் கொள்கின்றேன். வெற்றி ஒன்றே குறிக்கோளாக கொண்டு வாழும் முனைவர் க. விஜயராகவன் தமிழ்துறை தலைவர் ஐயா அவர்களுக்கு நன்றியை கூறுகின்றேன். அடுத்ததாக வரவேற்புரை வழங்கிய தமிழ்துறை உதவி பேராசிரியர் க. கவிதா அம்மையார் அவர்களுக்கும் நன்றியை கூறுகின்றேன். சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு சில தேனின் இனிமையை உங்கள் தென்றலின் குழுமை உங்கள் பேச்சில் கண்டோம். நன்றி ஐயா. உங்களின் சிக்கன உரையால் சிக்கினோம் நாங்கள். உங்கள் வார்த்தைகள் பூவாக மாறி எங்கள் மேல் துவப்பட்டன. ஒவ்வொரு வரியும் சரமாக மாறி எங்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டன. தமிழ் ஆய்வு மரபில் ஆய்விதழ்கள் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றிய ஐயா அவர்களோட கருத்துக்கள் ஒரு சில. கிட்டத்தட்ட 125 ஆண்டுகால ஆய்விதழ்கள் 1.5 மணி நேரத்தில் மழை பொழிது விட்டால் எப்படி இருக்குமோ அதுபோல ஐயா அவர்களோட உரை இருந்தது. அன்றைய சூழலில் ஆய்வு முறை எப்படி இருந்தது என்பதை அழகாக எடுத்துக் கூறினார். நூல் சொல்லும் செய்தியை மட்டும் எழுதும் பழக்கம் இருந்தது. அதுவும் விரிவாக எழுதும் பழக்கம் இல்லை. அதன் பின்னர் 4ஆம் தமிழ்ச்சங்கம் ஏராளமான தமிழ் நூல்களை அச்சிட்டு கொடுத்தது சிறப்பு. இந்த விஷயங்களை நாங்கள் அறியும் பொழுது எங்களுக்கு ஒரு சில ஐயங்களை தீர்த்து வைக்கின்றன. 1901 முதல் 1950 வரை
இப்படிப்பட்ட சூழலில் ஆய்வுத்தளங்கள், ஆய்விதழ்கள் அமைந்தன. அதன் பின்பு விவாதங்கள் கொண்டுதான் ஆய்வு இதழ்கள் வெளிவந்தன. காலம், சமயம், ஆசிரியரின் பின்புலம் போன்ற நிலையில்தான் ஆய்விதழ்கள் வெளிவந்தன. ஐயா அவர்களோட நெறியாளர் கூறிய ஒரு செய்தி, பலமரம் பார்த்த தச்சன் ஒரு மரமும் வெட்ட மாட்டான். அருமையான வரிகள். ஐயாவோட நெறியாளர் கூறிய ஒரு உரை மிகவும் அருமை. முனைவர் தே மணிகண்டன் வியாப்பியல் அப்படிங்கிற அடையாளத்தில் வாழும் மனிதன், வாழ்ந்து வரும் மனிதன். ஐயா சொன்னது போல ஏதாவது ஒரு துறையில் புலமை பெற்றால்தான் அவன் ஆய்வாளன், அவன் அடையாளமாக்கப்படுவான். இப்படி ஏராளமான செய்திகளை எடுத்து கூறிய ஐயா அவர்கள் நன்றி. இன்றைய சூழலில் ஆய்வு மாணவர்கள் படும் சிக்கல்களை தெளிவாக எடுத்து கூறினார். யுஜிசி, கோப்பஸ், இன்டெக்ஸ் போன்ற இதழ்களில் சிக்கல்களை தெளிவாக எடுத்து கூறினார். தமிழ் ஆழ்வர்கள் படும் சிக்கல்கள் எவ்வாறாக இருக்கும் என்பதை இவர் உரையில் நாம் தெரிந்து கொள்கின்றோம். இப்படிப்பட்ட நல்லதொரு உரையை நிகழ்த்திய சிறப்பு விருந்தினர் இணை பேராசிரியர் தமிழ்துறை, SRM பல்கலைக்கழகம், சென்னை, முனைவர் ப. ஜெயகணேஷ் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி நன்றிகள். அடுத்ததாக நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வ. கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும், க. கவிதா அம்மையார் அவர்களுக்கும், தமிழ்துறை உதவி பேராசிரியர்கள் அவர்களுக்கும், தமிழ்துறை பிறத்துறை பேராசிரியர் அனைவருக்கும், தமிழ் ஆய்வாளர்கள் அனைவருக்கும், தமிழ் ஆர்வலர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உதவி பேராசிரியர் திரு மு. கண்ணன் அவர்களுக்கு நன்றி. நாளைய அமர்வின் நேரம் மாலை 7 மணிக்கு தொடங்குகிறது. அனைவரும் மறவாமல் வருக. இருந்தும் மறந்துவிட வேண்டாம், மறந்தும் இருந்துவிட வேண்டாம். இரவு 7 மணிக்கு செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்திலிருந்து இளநிலை ஆராய்ச்சியாளர் அலுவலர் முனைவர் ந. பெரியசாமி ஐயா அவர்கள் வட்டார வழக்கு சொற்களும் சொல் அகராதிகளும் என்ற தலைப்பில் இணைக்கிறார். ஆகவே நாளைய அமர்வில் அனைவரும் மறவாமல் வந்து விடுங்கள். இப்பொழுது இந்த அமர்வை இதோடு நிறைவு செய்கின்றோம். நமக்கெல்லாம் ஆய்வும் சரி, தோசையும் சரி காத்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஐயாவினுடைய உரையில் வடிவேலு தோசை என்று சிறப்பாக தயாராகி இருக்கிறது. ஆகவே அனைவரும் விடைபெறலாம். நன்றி, வணக்கம். நன்றி, அனைவருக்கும் நன்றி.